வணக்கம் அண்ட் ஹலோ. ஜகன் ஆடியோ புக் தமிழுக்கு உங்கள் அன்போடு அழைக்கிறேன். கொஞ்சம் வேகமா போங்க. கருணா ஆஸ்பத்திரிக்கே போயிடலாமாமா? ஆட்டோ வேகம் எடுத்தது. அப்பா, நெஞ்சு ரொம்ப வலிக்குதா? இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தாமா இருக்கு. அப்படியே சாஞ்சு படுத்துக்கோப்பா, நான் நெஞ்ச நீவி விடுறேன். 10 நிமிஷத்துல ஆஸ்பத்திரி வந்துரும். ஆட்டோ இப்போது பிரதான சாலையில் மழை நீரை வாரி இறைத்துக் கொண்டு ஓடியது. புறநகர் பகுதி அது. இருட்டின் ஆதிக்கம் தெரிந்தது. பெய்கிற மழையில் குளிர் மூர்க்கமாய் அடித்தது. ஆட்டோ கருணா மருத்துவமனை முன் நின்றதும் அந்த பெண் முதலில் இறங்கி பணத்தை கொடுத்தாள். பின் தன் உடலை ஒட்டிய உடையை சரி செய்து கொண்டு பெரியவரை மெதுவாக இறங்கச் சொன்னாள். அவரும் சிரமப்பட்டு மெதுவாக ஆட்டோவில் இருந்து இறங்கினார். அவரை தாங்கி பிடித்துக் கொண்டு, மெதுவா வாப்பா, நான் பிடிச்சுக்கிறேன் என்றாள். ஆட்டோ கிளம்பி சென்றது. இதை பார்த்துக் கொண்டிருந்த டாக்டர்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கண் சிமிட்டிக் கொண்டார்கள். எப்படி இருக்கா பாத்தியா கோவிந்த்? நாட்டு கட்ட வாசன். மழைக்கு தோதா வந்திருக்கா. வலை வீசி பார்க்கலாமா? மணி என்ன? 11:15. பேஷன்ஸ் அசந்து தூங்குற நேரம். வெளியே இருமல் சத்தம் கேட்டது. வந்துட்டா. அந்த பெண் பெரியவரை தன் தோளில் ஆதரவாய் சாய வைத்து உள்ளே கூட்டி வந்தாள். டாக்டர் கோவிந்த் சொன்னார், இங்க படுக்க வைமா. மேஜையை காட்ட அவள் படுக்க வைத்தாள். கோவிந்த் சோதித்தார். இவர் உனக்கு அப்பாவா? ஆமாங்க. வேற யாராவது துணைக்கு வந்திருக்கிறாங்களா? இல்லைங்க. ஆட்டோவில் வந்ததா சொன்னியே, அந்த ஆட்டோ டிரைவர் உனக்கு தெரிஞ்சவரா? இல்லைங்க. உன் பேர் என்ன? வசந்திங்க. அப்பா பேரு? பெரியசாமி. வீடு எங்க? முகவரியை சொன்னாள். டாக்டர் வாசன் மழையில் நனைந்த வசந்தியின் உடம்பை மனசுக்குள் வெறித்தனமாய் ரசித்துக் கொண்டே முகத்தில் புன்னகை தவழ கேட்டார். அப்பாவுக்கு அடிக்கடி இப்படி வருமா? வருங்க. மாத்திரை சாப்பிட்டா சரியாயிடும். ஆனா இன்னைக்கு மாத்திரை சாப்பிட்டும் வலி நிக்கல, அதான் கூட்டிட்டு வந்தேன். சரி, நீ போய் கொஞ்சம் வெளியே நில்லுமா, உங்க அப்பாவை எக்ஸாமின் பண்ணணும். வசந்தி தலையாட்டி விட்டு வெளியே போக கோவிந்தும் வாசனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு ஆங்கிலத்தில் பேசிக் கொண்டார்கள். என்ன பண்ணலாம்? முடிச்சிட வேண்டியதுதான். எப்படி? கிழவனுக்கு ஒரு பெத்தட்டின் ஊசி போட்டா போதும், விடியற வரைக்கும் எந்திரிக்க மாட்டான். நீ அவளை கூட்டிட்டு கட்டடத்துக்கு கடைசியில இருக்கிற மருந்து குடவுனுக்கு போயிடு. நான் கிழவனுக்கு ஊசியை போட்டுட்டு வந்துடுறேன். அவ சத்தம் போட்டா உங்க அப்பாவை கொண்டுடுவோன்னு மிரட்டு. கொஞ்சம் உதறலா இருக்க. என்ன வாசன், இவளுக்கு போய் பயப்படுற? இது கிராமத்து பொண்ணு, வசதி இல்லாத குடும்பம். எது நடந்தாலும் விஷயம் வெளியே போகாது. எத்தனை முரட்டு குதிரைங்களை நீயும் நானும் அடக்க பழகி இருக்கிறோம். சரி, கிழவனுக்கு பெத்தட்டின் ஊசியை போட்டுட்டு சீக்கிரமா மருந்து குடவுனுக்கு வந்து சேரு. நான் அவளை கூட்டிட்டு போறேன். அவர்கள் பேசுவதை புரிந்து கொள்ள முடியாத பெரியசாமி நெஞ்சு வலியில் கண்மூடி படுத்திருக்க வாசன் வெளியே வந்தார். வசந்தி மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டு குளிரில் ஒடுங்கியபடி சுவரில் சாய்ந்து நின்றிருந்தாள். டாக்டரை பார்த்ததும் பக்கத்தில் வந்தாள். ஐயா, என் கூட கொஞ்சம் வாமா. உங்க அப்பாவை வேற அறைக்கு கொண்டு போக வீல் சேர் வேணும். நர்ஸ் யாரும் வேலைக்கு வராதனால அந்த வேலையை நீயும் நானும் தான் பண்ணணும். வா. வாசன் சொல்லிவிட்டு அந்த அரை இருட்டான வராந்தாவில் நடக்க வசந்தி அவரை பின்தொடர்ந்தாள். மழை இப்போது பெரியதாய் பெய்ய தொடங்கி இருந்தது. அதே வினாடிகளில் சென்ட்ரல் ரயில் நிலையத்தை விட்டு வெளியே வந்தார்கள் கண்ணனும் சாந்தமதியும். பயண களைப்பிலும் அழகாக இருந்தார்கள். ரயில் இன்னைக்கு எக்கச்சக்க லேட்டு. வழி பூராவும் மழை. டிரைவர் என்ன பண்ணுவாரு? மெதுவாத்தானே விரட்டணும். 2 பேரும் ஒரு கேப்ல போயிடலாமா சாந்தா? வேண்டாம் கண்ணன், நீங்க ஒரு ஆட்டோவை பிடிச்சு உங்க வீட்டுக்கு போங்க. நான் அப்பாவை பார்த்துட்டு அப்புறம் தான் வீட்டுக்கு போகணும். மழை பெய்யற இந்த ராத்திரியில தனியா போறியா? அப்பாவை பார்க்க நாளைக்கு காலையில போய்க்கலாமே. இல்ல, அப்பாவை பார்த்துட்டு வீட்டுக்கு போனாதான் தூக்கம் வரும். நீங்க கிளம்புங்க கண்ணன், நாளைக்கு பார்க்கலாம். ஓகே, குட் நைட். கண்ணன் பெட்டியுடன் நகர்ந்து எதிர் திசையில் ஆட்டோ பிடிக்க போக சாந்தமதி தன் தோல் பையை தோளில் சுமந்து மழையில் நனைந்தபடி வாடகை கார் நிறுத்தத்தை நெருங்கினாள். நின்றிருந்த டிரைவரிடம் கேட்டாள், டாக்ஸி வருமா? எங்கம்மா போகணும்? கருணா மருத்துவமனை. அத்தியாயம் 2. டாக்டர் வாசன் அந்த மருத்துவமனையின் அரை இருட்டான வராந்தாவில் வசந்தியோடு நடந்தபடியே பார்வையால் அவளை மென்றார். மழையில் நனைந்து ஈரமாயிருந்த சேலை வசந்தியின் உடம்போடு ஒட்டி சதையின் திரட்சிகளை துல்லியமாய் எடுத்து காட்டியது. வாசன் உடம்பில் வெப்பம் பரவியது. உன் பேர் என்ன சொன்ன? வசந்திங்க. உன் குடும்பத்துல எத்தனை பேரு? நானும் எங்க அப்பாவும் மட்டும்தாங்க. கூட பிறந்தவங்க யாரும் இல்லைங்க. என்ன படிச்சிருக்கிற? பள்ளிக்கூடத்துல 10 வரைக்கும் படிச்சிருக்கேன். சொந்த ஊரே இதுதானா? இல்லைங்க, காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல நீலாம்பூர் கிராமம் தான் எங்களுக்கு சொந்த ஊரு. சொந்த ஊரை விட்டுட்டு எதுக்காக சென்னை வந்திருக்க? பொழப்பு தேடித்தாங்க. வாசன் யோசித்துக் கொண்டே நடந்தார். எல்லாமே சாதகமான விஷயங்கள் தான். வீட்டில் ஆண் துணைக்கு யாரும் கிடையாது. சொந்த கிராமத்தை விட்டு சென்னைக்கு பிழைப்பு தேடி வந்திருக்கிறாள். மடக்குவது சுலபம். எந்த ஆதரவும் இல்லாத குடும்பம். டாக்டரையா? அவள் மெல்ல கூப்பிட்டாள். என் அப்பாவுக்கு ஒன்னும் ஆயிடாதே. நாங்க 2 டாக்டர் இருக்கோம். ஏதாவது ஆக விட்டுடுவோமா? ஐயா, என்கிட்ட பணம் அதிகமா இல்லைங்க. பணம் இல்லைங்கிற காரணத்துக்காக எங்க அப்பாவுக்கு வைத்தியம் பார்க்காம விட்டுடாதீங்க. வாசன் கபடமாய் சிரித்தார்.
உன்ன மாதிரியான ஏழை பொண்ணுங்க கிட்ட இருந்து நாங்க பணம் வாங்க மாட்டோம், தைரியமா இரு. இருவரும் வராந்தாவின் கோடிக்கு வந்தார்கள். இருட்டின் அடர்த்தி கூடியிருக்க மருந்து கிடங்கு என்று பலகை தெரிந்த அறை கதவுக்கு முன்பாய் நின்றார் டாக்டர் வாசன். கையில் வைத்திருந்த கனமான சாவிக்கொத்தில் ஒரு சாவியை பொறுக்கிக் கொண்டு கதவில் தொங்கிய பூட்டின் வாய்க்கு கொடுத்து திருகினார். கிளிக்! பூட்டு விடுபட கதவை திறந்தார் வாசன். உள்ளே கனத்த இருட்டு. அறைக்குள் நுழைந்து ஒரு சுவிட்சை தட்ட குழல் விளக்கு ஒன்று சோம்பலாய் உயிர் பிடித்துக் கொண்டு அறையை வெளிச்சத்தில் நிரப்ப வாசன் கனிவாய் கூப்பிட்டார், உள்ள வாமா. கார் டிரைவர் சாந்தமதியின் முகத்தை ஏறிட்டார். கருணா ஹாஸ்பிட்டலுக்கா போகணும்? ஆமா. மீட்டர் போட மாட்டேன், 70 ரூபா ஆகும். ஏன் இப்படி கொள்ளை அடிக்கிறீங்க? இது கொள்ளை இல்லம்மா, நியாயமான வாடகை தான். மழை பெய்யற இந்த ராத்திரி வேளையில ஊரை விட்டு தள்ளி இருக்கிற கருணா ஹாஸ்பிட்டலுக்கு போகணும்ல, வரும்போது சவாரியும் கிடைக்காது. 1 மணி நேரத்துக்குள்ள எதுவும் நடக்கலாம். அப்பா பயப்படாத. நானும் அந்த டாக்டரும் மனசு வச்சா உன்னோட அப்பாவை காப்பாத்திட முடியும். அவர் உயிர் பிழைக்கணும்னா ஒரு ஊசிய உடனே போடணும். போடுங்கயா. போடலாம், ஆனா அந்த ஊசியோட விலை 2000 ரூபாய். ஐயா, எங்களை மாதிரி ஏழைங்க கிட்ட பணம் வாங்க மாட்டேன்னு சொன்னீங்களே. ஊசியோட விலை 100-200னா பரவாயில்ல, 2000 ரூபாய் ஆச்சே. ஐயா, அவ்வளோ பணத்துக்கு நான் எங்க போவேன்? நீ எங்கேயும் போக வேண்டாம் வசந்தி. உன்கிட்ட பணம் இல்லைன்னு எனக்கு தெரியும். பணத்துக்கு பதிலா வேற ஏதாவது கொடு. உங்க அப்பாவுக்கு உடனே அந்த ஊசிய போட்டுடலாம். என்கிட்ட வேற என்னையா இருக்கு? உன் உடம்பு இருக்கே. ஐயா. வசந்தியின் கருவிழி பாவைகள் அப்படியே திக்கித்து போயின. என்ன அப்படி பாக்குற வசந்தி? ஐயா ஐயா, நான் அந்த மாதிரி பொண்ணு இல்லைங்க. நீ அந்த மாதிரி பொண்ணு இல்லன்னு எங்களுக்கு தெரியும். அழகா இருக்க. ஒரு ஆத்திர அவசரத்துக்கு உடம்ப பயன்படுத்திக்க வேண்டியது தானே. ஐயா, நான் ஒரு கேள்வி கேட்கலாங்களா? என்ன கேட்க போற? நீங்க தாலி கட்டி வீட்டுல இருக்கிற உங்க பொண்டாட்டி கூட இப்படித்தான் ஆத்திர அவசரத்துக்கு உடம்ப பயன்படுத்திக்குவாங்களா? வாசனின் கண்கள் சிவந்தன. இதோ பார், இந்த அதிக பிரசங்கித்தனமான பேச்செல்லாம் வேணாம். உன்னோட அப்பாவுக்கு 2 மணி நேரத்துக்குள்ள அந்த ஊசிய போடலன்னா அவர் மண்டைய போட்டுடுவாரு. இந்த ஆஸ்பத்திரியில இப்ப வேலை நிறுத்தம் நடந்துகிட்டு இருக்கு. வேலை நிறுத்த விதிமுறைப்படி வெளி நோயாளிகளை நாங்க கவனிக்கவே கூடாது. போனா போகுதுன்னு உனக்காக. வாசன் பேச பேச குறுக்கிட்டாள் வசந்தி. வேண்டாங்கய்யா, நீங்க எங்க அப்பாவை காப்பாத்த வேண்டாம். எங்களை மாதிரியான ஏழைங்களுக்கு உயிரை காட்டிலும் மானம் தான் பெருசு. நான் உங்களுக்கு முந்தான விரிச்சுதான் எங்க அப்பா உயிர் பழைக்கணும்னா அந்த உயிரே அவருக்கு வேண்டாம். இத பார் வசந்தி என்று சொல்லிக்கொண்டே வாசன் அவளது தோள் மேல் கையை வைக்க வசந்தி உருமினாள். கையை எடுடா பொறுக்கி பயல. ஏய், என்னடா நீ எப்பேற்பட்டவன்னு தெரிஞ்ச பிறகு உனக்கு என்னடா மரியாதை? நீ எல்லாம் ஒரு டாக்டர். பெத்த அம்மா, கூட பிறந்த அக்கா, தங்கச்சி இவங்க அழகா இருந்தா கூட விட்டு வைக்க மாட்டேன். வாசன் கோபமானார். என்னடி வாய் நீளுது? பெரிய பத்தினியாட்டம் பேசுற. உன்னை இந்த ரூம்ல வச்சு கெடுக்க எவ்வளவு நேரம் ஆகும்? இவ்வளவு பேசின உன்னை வெளியே விடுறது ஆபத்து. அவள் மேல் புலி போல பாய்ந்தார். வேகமாய் போய்க் கொண்டிருந்த கார் திடீரென்று ஒரு மாதிரியாக குலுங்கியது. என்ஜினுக்குள் மணலை போட்டு அடைப்பது மாதிரி கரக் கரக் என்று ஏதோ சத்தம். டிரைவர் வேகமாக பிரேக்கை மிதித்து காரை சாலையோரமாய் ஒதுக்கி நிறுத்த பின் இருக்கையில் உட்கார்ந்திருந்த சாந்தமதி கேட்டாள், என்னாச்சு? தெரியலமா, பார்க்கணும். சொன்னவர் கீழே இறங்கி பேனட்டை நோக்கி போனார். சாந்தமதி காரின் முன்பக்கம் கண்ணாடி வழியே சாலையை பார்க்க தொலைவில் கருணா மருத்துவமனை கட்டிடம் லேசான குழல் விளக்கு வெளிச்சத்தோடு தெரிந்தது. மழை எப்போது நின்று போயிருந்தது. டிரைவர் பேனட்டை திறந்துவிட்டு சாந்தமதியிடம் வந்தார். அம்மா, என்ன? என்ஜினுக்குள்ள ஒரு முக்கியமான பாகம் எரிஞ்சு போச்சு. நான் காரை இங்கேயே விட்டுட்டு மெக்கானிக்க கூட்டிட்டு வரேன். இதை சரி பண்ண குறைஞ்சது 2 மணி நேரம் ஆயிடும். அது வரைக்கும் நீங்க டாக்ஸில உட்கார்ந்துட்டு இருக்கவும் முடியாது. ஆஸ்பத்திரி இங்கேருந்து 1/2 கிலோமீட்டர் தூரம் தான் இருக்கும். நீங்க மெதுவா நடந்து போயிடலாம். சாந்தமதிக்குள் கோபம் பீறிட்டது. அப்படி சொன்னா எப்படிங்க? நான் என்னமா பண்ண முடியும்? பிலமெண்ட் எரிஞ்சு போச்சு. நீங்க பேசின முழு பணத்தையும் கொடுக்க வேண்டாம். 20 ரூபாயை குறைச்சிட்டு கொடுங்க. ச்சே என்றபடி சாந்தமதி தோள் பையை எடுத்துக்கொண்டு காரில் இருந்து கீழே இறங்கினாள். பர்சில் இருந்த 50 ரூபாய் நோட்டை டிரைவரின் கையில் திணித்துவிட்டு சில் என்று வீசுகிற மழை காற்றில் தலைமுடி பறக்க சற்று தொலைவில் தெரிந்த கருணா மருத்துவமனையை நோக்கி விறுவிறுவென்று வேகமாய் நடக்கத் தொடங்கினாள் சாந்தமதி. அத்தியாயம் 3. டாக்டர் வாசன் ஆவேசமாய் வசந்தி மேல் பாய்ந்து இடது கையால் அவள் தோள் பட்டையையும் வலது கையால் கழுத்தையும் அசுரத்தனமாய் பற்றினார். பொட்ட கழுத, உன்ன போல நான் எத்தனை பேரை பார்த்திருப்பேன். தூ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? டாக்டர் படிப்பு படிச்சுட்டு ரோட்ல போற நாயை காட்டிலும் மோசமா? பேச பேச வசந்தியின் உடை கிழிப்பட்டது. சுவர் ஓரமாய் அடுக்கி வைக்கப்பட்டிருந்த 2 மருந்து அட்டை பெட்டிகள் வசந்தியின் கால்பட்டு உருண்டன. வாசன் அவளை கீழே மல்லாத்த முயன்றார். உடம்பில் இருந்த அத்தனை பலத்தையும் திரட்டி வசந்தி போராடினாள். நகங்களால் பிராண்டினாள். பொறுக்கி ராஸ்கல், விடுடா!
உன்னை அவ்வளவு சுலபத்துல விட்டுட முடியுமா? இந்த மழை பெய்யற ராத்திரியில ஆஸ்பத்திரிக்கு தேடி வந்த இரவல் சொர்க்கம் நீ. உன்ன மாதிரி கற்புக்கு போராடுற பெண்களை தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும். போராடி ஜெயிக்கிறதுலதான் சுகம், த்ரில். சீ! வசந்தி வாசனின் பிடியில் சிக்கிக்கொண்டு வியர்த்து வழிந்து மூச்சிரைத்தாள். அவர் அவளை வாசம் பிடித்தார். வசந்தி, உன்னோட வேர்வை கூட பன்னீர் போல வாசம் அடிக்குது. மூச்சு காத்துல மல்லிகை வாசம். உடையின் இன்னொரு பக்கம் மோசமாய் கிழிப்பட்டது. பாவி, விடுடா என்ன! வசந்தி வாசனை உதைக்க முயன்று கடிக்க முயன்று தோற்றாள். வாசன் அவளது தலைமுடியை பற்றிக் கொண்டு கன்னத்தில் முத்தம் பதித்த அதே வினாடி கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டது. டொக் டொக். சற்று தொலைவில் இருட்டின் பின்னணியில் குழல் விளக்கு வெளிச்சத்தோடு தெரிந்த கருணா மருத்துவமனையை நோக்கி வேகமாய் நடக்கத் தொடங்கிய சாந்தமதியின் மனசுக்குள் அந்த மருத்துவமனையில் ட்ரீட்மெண்டில் இருக்கும் தன் அப்பாவை பற்றிய கவலை ஒட்டி கொண்டது. சாந்தமதியின் அப்பா அந்த கருணா மருத்துவமனையில் சேர்ந்து இன்றைக்கு 20வது நாள். இதயத்தில் ஒரு குழாய் சரியாக வேலை செய்யவில்லை. அதை அறுவை சிகிச்சை மூலம் சரிப்படுத்த வேண்டும். அந்த அறுவை சிகிச்சை செய்வதற்கு முன்னால் ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரையின் அளவை சாதாரண நிலைக்கு கொண்டு வர வேண்டும். சாலை ஓரத்தில் தேங்கி இருந்த மழை தண்ணீரில் சேலை நனைந்து விடாமல் சற்றே உயர்த்தி பிடித்துக் கொண்டு எச்சரிக்கையாய் நடந்தாள். அப்பாவுக்கு ரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைந்து அறுவை சிகிச்சை வெற்றிகரமாய் நடந்து முடியுமா? அம்மா உயிரோடு இருந்திருந்தால் அப்பாவுக்கு இந்த உடம்பு கோளாறு எல்லாம் வராது. அம்மா இருந்த வரைக்கும் அப்பா ராஜா மாதிரி கம்பீரமாய் இருந்தார். அம்மா விதவிதமாய் சமைத்து போட அப்பா சப்பு கொட்டி சாப்பிட்டு விட்டு, ராஜா எனக்கு வயசு திரும்புதடி, உடம்ப பாரு, புது மாப்பிள்ளையாட்டம் என்று பூரித்து சொல்வதை தன் காது பட கேட்டிருக்கிறாள். அம்மா பூவும் பொட்டுமாய் போன நிமிடத்திலிருந்து அப்பாவுக்கு திருவிழாவில் காணாமல் போய்விட்ட குழந்தையின் மனநிலை. சட 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 சட. அதுவரைக்கும் வாயை சாத்திக் கொண்டிருந்த ஆகாயம் மறுபடியும் வாயை திறக்க பெரிய பெரிய மழை துளிகள் 10 அடி நடப்பதற்குள் பலமாகவே பெய்யத் தொடங்கிவிட்டது. மருத்துவமனை இன்னும் 100 மீட்டர் தொலைவில் இருந்தது. ஓடினால் கூட தெப்பமாக நனைந்து விடும் அளவுக்கு மழையின் வேகம் இருந்தது. எங்கேயாவது ஒதுங்கிக் கொள்ள வேண்டியதுதான். சாந்தமதி சுற்றும் முற்றும் பார்த்தாள். குடை விரித்த மாதிரி ஒரு புளிய மரம் பக்கத்தில் தெரிய ஓட்டமும் நடையுமாய் போய் அதற்கு கீழே ஒண்டிக் கொண்டாள். சொற்பமாய் நனைந்துவிட்ட தலையை சேலை தலைப்பால் ஒற்றிக் கொண்டிருக்கும் போதே மழை மூர்க்கமாய் சாடத் தொடங்கியது. சாந்தமதி கவலைப்பட்டாள். இந்த மழை இனி எப்போ நிற்கும்? டொக் டொக். கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டதும் வாசன் வசந்தியை பிடித்திருந்த பிடியை விட்டுவிடாமல் குரல் கொடுத்தான். யாரது? வாசன், நான் தான். வெளியே டாக்டர் கோவிந்தின் குரல் கேட்டது. வாசன் வசந்தியின் புஜத்தை இறுக பற்றிக் கொண்டே போய் கதவின் தாழ்பாளை விளக்க கோவிந்தன் உள்ளே வந்தார். கதவு உடனே சாத்தப்பட்டது. என்ன வாசன், முரண்டு பிடிக்கிறாளா? ஆமா, அம்மணி கற்பு விஷயத்துல ரொம்ப கெட்டி. கோவிந்தன் சிரித்தார். டிரெஸ்ஸோட கிழிசல பார்த்தாலே தெரியுது. வசந்தி மிரண்டாள். மனசுக்குள் பயம் புரண்டது. 2 பேரை எப்படி சமாளிப்பது? அதுவரைக்கும் உடம்பில் ஒட்டி கொண்டிருந்த துணிச்சல் காணாமல் போய்விட 2 பேரையும் பார்த்து கையெடுத்து கும்பிட்டாள். ஐயா, என்ன விட்டுடுங்கய்யா, என்ன ஒன்னும் பண்ணிடாதீங்க. நாங்க ஏழை குடும்பம். எங்களுக்கு சொத்தா இருக்கிறது இந்த மானம் ஒண்ணுதான். தமிழ் சினிமா நிறைய பாப்பியா? அதுல வர்ற வசனம் மாதிரியே பேசுறிய. கோவிந்தன் கேட்டுக்கொண்டே அவள் கன்னத்தை தடவ வசந்தி ஆவேசமாய் தட்டிவிட்டாள். அடேங்கப்பா, என்ன வேகம்! வாசன் அவசரப்பட்டார். கோவிந்த், பேசிட்டு இருக்க நேரம் இல்ல, கையவை. கோவிந்த் கோட்டை கழற்றி ஓரமாய் போட்டுவிட்டு வசந்தியின் தோளை இரும்பு பிடியாய் பற்றினார். சதை குழைந்தது. வா! வசந்தி திமிரு கொண்டிருக்கும் போதே வாசனால் கீழே வீழ்த்தப்பட்டாள். ஐயாவ என்று கட்டிக் கொண்டிருக்கும் போதே சட்டென்று அவளுடைய வாய் அடைப்பட்டது. உடம்பில் இருந்த சேலை பரபரவென்று உரியப்பட்டது. வாசனும் கோவிந்தும் மிருகங்களாய் மாறினார்கள். புளிய மரத்துக்கு கீழே ஒதுங்கி நின்றிருந்த சாந்தமதி 10 நிமிடத்திற்கு பின் மழை சற்று ஓய்ந்ததும் தோள் பையை தலையில் கவிழ்த்துக் கொண்டு கருணா மருத்துவமனையை நோக்கி வேகமாய் நடை போட்டாள். குளிர்காற்று மோதியது. தலைக்கு மேலே லேசான தூறல். மனம் சொல்லி காட்டியது, அப்பாவை பார்க்க இந்த ராத்திரி நேரத்துல வந்திருக்க கூடாது. நாளைக்கு காலையிலேயே வந்திருக்கலாம். சாலையில் ஓடிய மழை தண்ணீரில் கால்களை நனைத்தபடி மெதுவாய் நடந்து மருத்துவமனையின் வாசல் கதவை நெருங்கியதும் ஆச்சரியப்பட்டாள். மருத்துவமனைக்கு முன்னாடி ஏன் இப்படி ஒரு வெறுமை? வாசல்ல வாட்ச்மேனை காணோம். வழக்கமா நிக்கிற வாகனங்களை காணோம். கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனாள். போர்டிகோவை நெருங்கி வாசற்படி ஏறினாள். ஆச்சரியம் அதிகரித்தது. உள்ளே யாரும் இல்லை. வரவேற்பறை வெளிச்சிட்டது. பார்வைக்கு ஒரு நர்ஸ் கூட தட்டுப்படலையே. எல்லாரும் எங்க போனாங்க? யோசித்துக் கொண்டே மாடிப்படிகள் ஏறி மாடி முதல் வராந்தாவை தொட்டாள். வராந்தாவில் யாரும் இல்லை. அட! ஆச்சரியப்பட்டுக் கொண்டே நடை போட்டு தன்னுடைய அப்பா அனுமதிக்கப்பட்டிருந்த அந்த அறைக்கு முன்பாய் வந்து நின்றாள். வெறுமனே சாத்தப்பட்டிருந்த அறை கதவை மெல்ல தள்ளினாள். கதவு திறந்து கொள்ள உள்ளே அவளுடைய அப்பா கணேசமூர்த்தி கண்மூடி படுத்திருந்தவர். கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு கண் விழித்து திரும்பி பார்த்தார். முகம் பூராவும் மலர்ந்தார். வாமா சாந்தா. சாந்தமதி அவருக்கு பக்கத்தில் போய்
கட்டிலின் நுனியில் உட்கார்ந்து அவர் கையை ஆதரவாய் பற்றி கொண்டாள். உடம்புக்கு இப்ப எப்படிப்பா இருக்கு? 2 நாளா பரவாயில்லம்மா. ஆமா, கோயம்புத்தூர்ல இருந்து நீ எப்பமா வந்த? இப்பதான் கோவை எக்ஸ்பிரஸ்ல இருந்து சென்ட்ரல்ல இறங்கி நேரா ஆஸ்பத்திரிக்கு வரேன். இன்டர்வியூ நல்லா பண்ணியா? பண்ணிருக்கேன்பா. வேலை கிடைச்சிடுமா? நம்பிக்கை இருக்கு என்றவள் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு கேட்டாள். என்னப்பா ஆஸ்பத்திரியில ஒரு நர்ஸ கூட காணோம்? எங்க பார்த்தாலும் வெறிச்சுன்னு இருக்கு. ஆஸ்பத்திரி இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்குமா. டாக்டர், நர்ஸ், ஸ்டாஃப் எல்லாம் 2 நாளா வர்றதே இல்ல. அநேகமா நாளைக்கு வேலை நிறுத்தம் முடிஞ்சிடும்னு சொல்றாங்க. பார்க்கலாம். இது என்னப்பா அநியாயம்? டாக்டர்களும் நர்ஸுகளும் இப்படி வராம இருந்துட்டா நோயாளிகளோட நிலைமை என்ன ஆகுறது? சீரியஸான நிலைமையில இருந்த நோயாளிகள் எல்லாம் வேற ஆஸ்பத்திரிக்கு அவங்க சொந்தக்காரங்களே கொண்டு போயிட்டாங்கம்மா. இப்ப ஆஸ்பத்திரியில இருக்கிறது கொஞ்சம் பேர் தான். அந்த நோயாளிகளையும் கவனிச்சுக்க பகல்ல 2 டாக்டர்ஸும் ராத்திரியில 2 டாக்டர்ஸும் வராங்க. இப்ப 2 டாக்டர்ஸ் இருக்காங்களா? ஆமா, டாக்டர் வாசன், டாக்டர் கோவிந்த்னு 2 பேர் இருக்காங்க. வர்றப்போ அவங்கள நான் பார்க்கலையே. டாக்டர்ஸ் ரூம்ல இருப்பாங்க சொன்ன கணேசமூர்த்தி எழுந்து உட்கார்ந்து கொண்டார். சரியா 11:30 மணிக்கு எனக்கு போட வேண்டிய ஊசியை போட கூட டாக்டர் வரல. 2 டாக்டரும் மறந்துட்டாங்க போல இருக்கு. நீ போய் விவரம் சொல்லி கூட்டிட்டு வரியாமா? அந்த ஊசி போடலன்னா எனக்கு தூக்கம் வராது. சரிப்பா. சாந்தமதி எழுந்து கொண்டாள். டாக்டர்ஸ் ரூம்ல அவங்க இல்லன்னா வேற ஏதாவது ரூம்ல உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கம்மா. எங்க இருந்தாலும் அவங்கள கூட்டிட்டு வந்துடுறேன்ப்பா சொன்ன சாந்தமதி அறையிலிருந்து வெளிப்பட்டு மாடிப்படிகளில் இறங்கினாள். அத்தியாயம் 4. 2 டாக்டர்களின் மூர்க்கமான ஆவேசத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் மூச்சு திணறினாள் வசந்தி. கத்த முடியாதபடி வாய் ஒரு மருத்துவரின் அகலமான உள்ளங்கையால் பொத்தப்பட்டிருந்தது. 2 கைகளாலும் அவர்களை தள்ள முயன்றாள். முடியாமல் போகவே கைகளை பின்னுக்கு போட்டு ஏதாவது தட்டுப்படுகிறதா என்று கைகளால் துழாவி பார்த்தாள். பரபரவென்ற அந்த துழாவலில் கடினமாய் மரப்பலகை மாதிரி எதுவோ கைக்கு கிடைத்தது. எடுத்து வாகாய் பற்றி கொண்டு தன் முகத்தின் மேல் மொய்த்திருந்த வாசனின் பின்னந்தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டாள். அம்மா! அடி விழுந்த பின்னந்தலையை 2 கைகளாலும் பற்றி கொண்டு தாங்க முடியாத வலியோடு நிமிர்ந்தார் வாசன். கண்களுக்குள் இருட்டு பாய்ந்ததும் அதை சமாளித்துக் கொண்டு வசந்தியின் கழுத்தை ஆத்திரமாய் பிடித்தார். பொட்ட கழுத, அடிக்கவா செய்யற? வசந்தியின் தொண்டை குழியில் வாசனின் பெருவிரல் கோபமாய் பதிந்து அழுத்தியது. கோவிந்த் அவளுடைய ஆடைகளை உரிப்பதில் கவனமாய் இருக்க கக் 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 வசந்தி காற்றுக்காக திணறினாள். கால்கள் விழுக் விழுக்கென்று உதைத்துக் கொள்ள கோவிந்த் அந்த கால்களை கெட்டியாய் பிடித்துக் கொண்டார். வாசன், அவ கழுத்தை விட்டுடு, செத்துகித்து போயிட போறா. ஆனால் அடிப்பட்ட வாசனின் ஆத்திரம் அடங்கவில்லை. பெருவிரலை இன்னமும் அழுத்தினார். வசந்தியின் விழிகள் வெளியே திரித்து விழுந்து விடுவதைப் போல தத்தளித்தாள். வாசன், விடு அவள! கோவிந்த் வாசனை பிடித்து இழுப்பதற்குள் காரியம் மிஞ்சிவிட்டது. வாசனின் மூர்க்கத்தை தாக்குப்பிடிக்க முடியாமல் கடைவாயில் ரத்தம் தள்ளி தலையை ஒரு பக்கமாய் சாய்த்தாள். சாந்தமதி மாடிப்படிகளில் இறங்கி கீழே உள்ள வராந்தாவுக்கு வந்தாள். வராந்தா முழுவதற்கும் ஒரே ஒரு டியூப்லைட் மட்டும் எரிந்து கொண்டிருக்க ஆட்கள் யாரும் தட்டுப்படவில்லை. டாக்டர்கள் எங்கே இருப்பார்கள்? யோசித்துக் கொண்டே நடந்தாள். வராந்தாவின் மையத்திற்கு வந்ததும் அந்த அறை தென்பட்டது. நின்றாள். கதவு லேசாய் திறந்திருக்க உள்ளே டாக்டர்கள் இருப்பார்கள் என்ற எண்ணத்தில் கதவை மெல்ல தட்டினாள். டொக் டொக். உள்ளே இருந்து எந்த பதிலும் வராமல் போகவே கதவை மெல்ல தள்ளி உள்ளே எட்டி பார்த்தாள். ஒரு பெரியவர் மட்டும் நீள மேஜையின் மேல் அசைவில்லாமல் படுத்திருப்பது தெரிந்தது. தலைக்கு மேலே மின்விசிறி மெல்ல சுழன்று கொண்டிருந்தது. பெரியவர் விழித்திருந்தால் அவரிடம் டாக்டர்கள் எங்கே என்று கேட்டு பார்க்கலாமே. எண்ணத்தை செயல்படுத்த பெரியவருக்கு பக்கத்தில் போய் தொண்டையை கனைத்தாள். பெரியவரே! குரல் கொடுத்தாள். அவரிடமிருந்து எந்த பதிலும் வராமல் போகவே தூங்கிக் கொண்டிருக்கிற அவரை எழுப்ப வேண்டாம் என்கிற முடிவோடு மறுபடியும் வராந்தாவுக்கு வந்தாள். வராந்தா முழுக்க பாலைவன வெறுமை. டாக்டர்கள் 2வது மாடி பக்கம் போயிருப்பாங்களோ? யோசித்துக் கொண்டே மருந்து குடவுன் இருந்த வராந்தாவின் கோடியை நோக்கி நடக்கத் தொடங்கினாள். டாக்டர் கோவிந்த் பதட்டமாய் வசந்தியை பரிசோதித்து பார்த்துவிட்டு வாசன் பக்கம் கோபமாய் திரும்பினார். செத்துட்டா? ஓ மூர்க்கத்தை ஒரு பொண்ணுகிட்ட இப்படிதான் காட்டுறதா? என் தலையில எப்படி அடிச்சுட்டா தெரியுமா? ரத்தத்தை பாரு. தலையை தொட்டு ரத்தத்தில் நனைந்த கையை காட்டினார். ஒரு பொண்ணை பலவந்தப்படுத்துறப்போ இதெல்லாம் சகஜமா நடக்கக்கூடியது. உன்னோட கோபத்துல இப்ப வாயை பொளந்துட்டா. என்ன பண்ண போறோம்? வாசன் எதுவும் பேச தோன்றாமல் திறந்த கண்களோடு வாயில் ரத்தம் வழிய இறந்து கிடக்கும் வசந்தியையே பார்த்தார். கோவிந்த் அவர் தோளை தொட்டார். சில வினாடிகள் கழித்து, இவளோட அப்பா வேற அங்க படுத்துக்கிட்டு இருக்கிறான். அவனுக்கு மயக்கம் தெளிஞ்சதும் அவன் இவளைத்தான் தேடுவான். நிலைமை சிக்கல் தான். என்ன பண்ண போறோம்? எதை பண்றதா இருந்தாலும் சீக்கிரம் பண்ணணும். வாசன், நீ கொஞ்சம் நிதானத்தை காட்டியிருக்கலாம். இப்போ நிலைமை எவ்வளவு மோசம் ஆயிடுச்சு பாத்தியா? நான் இப்படி ஆகும்னு எதிர்பார்க்கல. சரி, இவ பாடி இங்கேயே இருக்கட்டும். ஆஸ்பத்திரியை ஒரு தடவை ரவுண்ட்ஸ் பார்த்துட்டு யார் யார் எங்கெங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா பாடியை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு யோசிக்கலாம். பாடி இந்த மருந்து குடவுன்ல இருக்கிறது ஆபத்து. மருந்துகளை சோதனை பண்ற சில கவர்மெண்ட் அபிஷியல்ஸ் மிட் நைட் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வர்றது உண்டு. நம்ம போதாத காலம் யாராவது வந்து குடவுனை திறந்து காமிக்க சொல்லிட்டா பெரிய வம்பா போயிடும்.
அப்படின்னா வசந்தியோட டெட் பாடிய எங்க கொண்டு போய் மறைச்சு வைக்கிறது? மாடிப்படிக்கு கீழே வேண்டாத சாமான்களை போட்டு வைக்கிற ஒரு ரூம் இருக்கு. ஆமா, அதுக்குள்ள திணிச்சு வச்சிட வேண்டியதுதான். சரி, முதல்ல கதவை திறந்து வராந்தாவுல யாராவது இருக்காங்களான்னு பாரு. கதவை திறப்பதற்காக தாழ்பாள் மேல் கையை வைத்தான் வாசன். சாந்தமதி மருந்து கிடங்குக்கு பக்கத்தில் வந்து நின்று சுற்றுமுற்றும் பார்த்தாள். மருத்துவமனை அதே கனத்த அமைதியோடு இருந்தது. டாக்டர்கள் இங்கே இல்ல, 2வது மாடியில தான் இருக்கணும். தீர்மானத்திற்கு வந்தவள் பக்கவாட்டில் தெரிந்த மாடிப்படிகளை நோக்கி போக, அதற்கு கொஞ்சம் தள்ளி இருந்த கழிப்பறைகள் பார்வைக்கு பட்டது. வெகு நேரமாக அவளுக்குள் இருந்த இயற்கை உந்துதல் காரணமாய் அதை நோக்கி போனாள். ரெஸ்ட் ரூம் பெண்கள் என்று எழுதப்பட்டிருந்த கதவை திறந்து கொண்டு உள்ளே போனவள் 1 நிமிடம் கழித்து மறுபடியும் கதவை திறக்க முயன்ற போது அந்த குரல் கேட்டது. மெதுவா மெதுவா, சீக்கிரம் யாராவது பாத்துட போறாங்க. கோவிந்த், நீ ரொம்பவும் பயப்படுற. பயப்படாம என்ன பண்றது? நீ பண்ணது கொலையாச்சே. நாளைக்கு விஷயம் வெளியே தெரிஞ்சிட்டா ஆஸ்பத்திரியோட பேரு நாரிடும். கழிப்பறை கதவுக்கு பின்னால் நின்று பேச்சை செவிமடுத்துக் கொண்டிருந்த சாந்தமதி திடுக்கிட்டாள். கொலையா? கதவின் மெல்லிய இடைவெளி வழியே கண்ணை வைத்து பார்த்தாள். அந்த காட்சி தெரிந்தது. ஒரு பெண்ணின் உடம்பை 2 டாக்டர்கள் கால் மாட்டிலும் தலைமாட்டிலும் பிடித்து மாடிப்படிகளுக்கு கீழே இருந்த அறைக்குள் நுழைந்து கொண்டிருந்தார்கள். மழை பெய்கிற அந்த இரவு நேரத்திலும் 2 டாக்டர்களின் முகங்களிலும் வெள்ளமாய் வியர்வை. சாந்தமதி எச்சரிக்கையாகி கழிப்பறைக்குள்ளேயே நின்றாள். பார்வை மட்டும் கதவின் இடைவெளி வழியே வெளியே விழுந்திருந்தது. மறுபடியும் பேச்சுக்குரல்கள். உடலா இப்படி படுக்கவே, மெல்ல மெல்ல. கதவை பூட்டிக்கலாமா? வேணாம், வெறுமனை மூடி வைப்போம். தொட்டு அனுபவிக்கிறதுக்குள்ள உயிரை விட்டுட்டா. எல்லாம் ஒன்னால. சரி சரி, அதையே சொல்லிட்டு இருக்காத. இனி செய்ய வேண்டியதையாவது ஒழுங்கா செய்வோம். மணி இப்ப என்ன? 12 ஆக போகுது. விடியறதுக்குள்ள பாடியை இங்க இருந்து டிஸ்போஸ் பண்ணிடணும். பண்ணிடலாம். முதல்ல ஆஸ்பத்திரியை ஒரு ரவுண்டு வந்து பேஷண்ட்ஸ் எல்லாம் தூங்கிட்டாங்களான்னு பாத்துருவோம். அதுக்கப்புறம் காரியத்தை நடத்துவோம். இவ அப்பனை என்ன பண்றது? அதையும் யோசிப்போம் வா. கதவு சாத்தப்படும் சத்தம். அதை தொடர்ந்து 2 விதமான நடை சத்தங்கள். சத்தம் தேய்ந்ததும் சாந்தமதி கழிப்பறைவின் கதவை மெல்ல திறந்து தலையை மட்டும் நீட்டி வெளியே எட்டி பார்த்தாள். வராந்தாவில் யாரும் இல்லை. பார்வையை சுழற்றி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு வெளியே கால் எடுத்து வைத்தாள். இதயத்துக்குள் 1000 பட்டாம்பூச்சிகள் பறக்கிற மாதிரி படபடப்பு. மாடிப்படிகளுக்கு கீழே இருந்த அந்த அறை பார்வைக்கு பட அதை நோக்கி போனாள். இந்த அறைக்குள்ளதான ஒரு பொண்ணோட உடம்ப கொண்டு போனாங்க. யார் அந்த பொண்ணு? எதுக்காக கொலை செஞ்சாங்க? சாந்தமதி நடுக்கமாய் யோசித்துக் கொண்டே மாடிப்படிகளுக்கு கீழே இருந்த அந்த அறைக்கு முன்பாய் வந்து நின்றாள். சுற்றுமுற்றும் மறுபடியும் ஒரு தடவை பார்த்துவிட்டு அறை கதவின் மேல் கையை வைத்து தள்ளினாள். கதவு திறந்து கொண்டது. உள்ளே இருட்டு. அத்தியாயம் 5. சாந்தமதி அறைக்குள் பரவி இருந்த இருட்டில் பார்வையை கூர்மையாக்க அந்த பெண்ணின் உடல் குப்புற விழுந்து கிடப்பது தெரிந்தது. இதயம் பக் பக் என்று எண்ணெய் தீர்ந்து போன லாந்தர் விளக்கின் திரி மாதிரி துடிக்க மண்டியிட்டு உட்கார்ந்து அந்த பெண்ணின் உடம்பை புரட்டினாள். கடைவாயில் உறைந்து போன ரத்தத்தோடு விழிகளை திறந்தபடி இறந்து போயிருந்த அந்த பெண் சாந்தமதியின் இதயத்தில் பயத்தை பாய்ச்ச அவள் எழுந்தாள். டாக்டர்கள் இவளை வேட்டையாடி இருக்கிறார்கள். உயிரை காக்க வேண்டியவர்களே உயிரை எடுத்திருக்கிறார்கள். எப்பேற்பட்ட அநியாயம் இது? போய் கேட்கலாமா? அறைக்கு வெளியே வந்தவள் சட்டென்று நின்றாள். மூளை பகுதியில் செல்கள் எச்சரிக்கை அடைந்து கத்தியது. முட்டாள் பெண்ணே, பொறு. மருத்துவமனையின் சூழ்நிலை இப்போது சரியில்லை. இருப்பது 2 டாக்டர்கள் மட்டும். உனக்கு இந்த கொலை விவகாரம் தெரிந்ததாய் அவர்களிடம் காட்டிக்கொண்டால் அந்த பெண்ணுக்கு நேர்ந்த கதிதான் உனக்கும். இந்த விவகாரத்தை புத்திசாலித்தனமாக கையாள வேண்டும். இவர்களையும் கையும் களவுமாய் மாட்ட வைக்க வேண்டுமானால் அவர்களுக்கு தெரியாமல் மருத்துவமனையின் பின்பக்கமாய் போய் வெளியேறி ஏதாவது ஒரு டெலிபோன் பூத்திலிருந்து போலீசுக்கு தகவல் தெரிவித்து அவர்களை வரவழைக்க வேண்டும். போலீசிடமும் நீ யார் என்பதை சொல்லக்கூடாது. சொன்னால் போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட் என்று அலைய வேண்டும். யோசித்துக் கொண்டே மருத்துவமனையின் பின்பக்கத்தை நோக்கி நடக்கத் தொடங்கியவள் அப்பாவின் நினைவு தாக்க நின்றாள். அப்பா, நான் இங்க இருக்கிறத டாக்டர்கள் கிட்ட சொல்லிடக்கூடாதே. அப்பா இருந்த அறையை நோக்கி வேக வேகமாய் நடக்க ஆரம்பித்தாள். அந்த டாக்டர்களின் கண்களில் பட்டுவிடக்கூடாதே என்கிற பதைபதைப்போடு சுற்றுமுற்றும் பார்த்து கொண்டு எச்சரிக்கையாய் நடை போட்டாள். சாந்தமதியின் இதயம் இறைச்சலாய் ரத்தத்தை இறைத்துக் கொண்டிருந்தது. டாக்டர்கள் வாசனும் கோவிந்தும் முகங்களில் பெருகிய வியர்வையை கைக்குட்டைகளால் ஒற்றிக்கொண்டு வசந்தியின் தந்தை இருந்த அறைக்குள் நுழைந்தார்கள். அவர் இன்னமும் பெத்தட்டின் ஊசி போட்ட மயக்கத்திலேயே இருந்தார். கிழவனையும் தீர்த்து கட்டிட வேண்டியதுதான். வேற வழி. நாளைக்கு கிழவன் கண்ணு முழிச்சான்னா பொண்ணு எங்கன்னு கேட்பானே, அவனுக்கு நாம என்ன பதில் சொல்ல முடியும்? கிழவனையும் பொண்ணு கூட அனுப்பி வச்சிடறதுதான் நமக்கு பாதுகாப்பு. இருவரும் பெரியவர் பக்கமாய் வந்தார்கள். கோவிந்த் பற்றிக்கொள்ள வாசன் பெரியவரின் நெஞ்சை 2 முறை அழுத்தி அமுக்கினார். பெரியவரின் இதயம் 2 நிமிடம் சின்ன துடிப்புகளை வெளிப்படுத்திவிட்டு ஒரேடியாக அடங்கியது. சுத்தம், புன்னகைத்தார் வாசன். எதுக்கும் ஒரு தடவை செக் பண்ணு. அதை வேற பாக்கணுமா? கிழமை உடம்பு என்ன பண்ணலாம்? பொண்ணோட உடம்பு இருக்கிற இடத்துக்கே கொண்டு போயிடலாம். சீஃப் டாக்டர் திடீர்னு வந்துட்டா அவர் கேட்கிற கேள்விகளுக்கு பதில் சொல்லிட்டு இருக்க முடியாது.
சரி, கிழவனை தூக்கி படுக்கையில எடுத்து வை, அந்த அறைக்கே கொண்டு போயிடலாம். பெரியவரை தூக்கி படுக்கையில் எடுத்து வைத்தார்கள். அறைக்கு வெளியே வந்து சுற்றுமுற்றும் பார்த்து வராந்தாவில் யாரும் இல்லை என்று உறுதி செய்து கொண்டதும் ஸ்ட்ரெச்சரை தள்ளிக்கொண்டு வெளியே வந்தார்கள். வேக வேகமாய் தள்ளிக்கொண்டு போனார்கள். சாந்தமதி தன்னுடைய அப்பா இருந்த அறையை நோக்கி வராந்தாவின் ஓரத்தில் மண்டி இருந்த இருட்டில் நடந்து கொண்டிருந்தவள் கிரீச் கிரீச் என்ற சத்தத்தை கேட்டு சட்டென்று வராந்தா தூண் ஓரமாய் ஒண்டிக் கொண்டாள். அது என்ன சத்தம்? ஒளிந்த நிலையிலேயே தலையை மட்டும் வெளியே நீட்டி எட்டி பார்த்தாள். அந்த ஸ்ட்ரெச்சரை தள்ளிக்கொண்டு மருத்துவர்கள் வந்து கொண்டிருந்தார்கள். பெரியவரின் உடல் சலனமின்றி ஆடியது. சாந்தமதிக்கு சற்று முன் பார்த்த பெரியவரின் ஞாபகம் வந்தது. இவரை எங்க கொண்டு போறாங்க? மூச்சை அடக்கியபடி தூணுக்கு பின்னால் ஒண்டிக் கொண்ட சாந்தமதிக்கு அவளை கடக்கும்போது அவர்கள் பேசிக்கொண்ட 2 வாக்கியங்கள் காதுகளில் விழுந்தன. அப்பாவும் பொண்ணும் சாகறதுக்காகவே வந்திருக்காங்க. என்னோட வருத்தமெல்லாம் அவளை தொட்டு பாக்குறதுக்கு முந்தியே போயிட்டாளேங்கிறது தான். அதுக்கு காரணம் உன்னோட கோபம்தான். ஸ்ட்ரெச்சர் நகர்ந்து விட்டது. தூணுக்கு மறைவில் நின்று கொண்டிருந்த சாந்தமதிக்கு அதிர்ச்சியில் இதயம் விரிசல் விட்ட மாதிரி இருந்தது. பொண்ணை கொலை செஞ்ச மாதிரி அவளோட அப்பாவையும் கொலை செஞ்சிட்டாங்களா? பெரியவரோட உடம்பையும் அந்த மாடிப்படிகளுக்கு கீழே இருக்கிற அறைக்கு தான் கொண்டு போறாங்களா? ஸ்ட்ரெச்சர் வராந்தாவில் வளைவில் திரும்பியதும் சாந்தமதி வேகமாய் தன்னுடைய அப்பா இருந்த அறையை நோக்கி பார்த்தாள். ஓட்டம் கலந்த நடை. அப்பாவின் அறை வந்தது. கதவை திறந்து கொண்டு மூச்சிறைக்க உள்ளே நுழைந்தவளை கணேசமூர்த்தி வியப்பாய் பார்த்தார். ஏமா இப்படி ஓடி வர? அப்பா, இப்ப என்கிட்ட எதையும் கேட்காதீங்க. இங்க இருக்கிற டாக்டர்களுக்கு தெரியாம நான் உடனே வெளியே போய் போலீஸ்க்கு தகவல் தரணும். அவர் முகத்தில் மேலும் அதிர்ச்சி. போலீஸுக்கு தகவல் சொல்லணுமா? ஆமாப்பா, நான் இங்க வந்ததை பத்தி டாக்டர்கள் கிட்ட சொல்லிடாதீங்க. விஷயத்த சொல்லுமா, எனக்கு பயமா இருக்கு. அப்பா, இங்க இருக்கிற 2 டாக்டர்களும் சரியில்லை. ஒரு பெண்ணை கெடுக்க முயற்சி பண்ணதுல அவ செத்து போயிட்டா. பொண்ணோட அப்பாவையும் கொன்னுட்டாங்க. நீ நீ என்னமா சொல்ற? அப்பா, உங்ககிட்ட இப்ப விளக்கமா பேசிட்டு இருக்க நேரம் இல்ல. அந்த டாக்டர்கள் என்ன பாத்துறதுக்கு முன்னாடி நான் ஆஸ்பத்திரியை விட்டு வெளியே போய் ஏதாவது ஒரு டெலிபோன் பூத்துல இருந்து போலீஸ்க்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லணும். அம்மா, அப்பா பயப்படாதீங்க. போலீஸ்க்கு போன் பண்ணும்போது நான் யாருன்னு சொல்ல போறதில்ல. அவங்களுக்கு தகவல் மட்டும் சொல்லிட்டு ரிசீவரை வச்சிருவேன். நான் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து போனதை மட்டும் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க. நான் போன் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு நாளைக்கு காலையில உங்களை பாக்குறதுக்காக வரேன். கணேசமூர்த்தி திகைத்த மாதிரி பார்த்து கொண்டிருக்கும் போதே சாந்தமதி அறையை விட்டு வெளியேறினாள். டாக்டர்கள் இருக்கும் திசைக்கு எதிர் திசையில் நடந்து மருத்துவமனையின் பின்பக்கத்தை நோக்கி வேக வேகமாய் போனாள். மருத்துவமனையின் பின்பக்க சாலை மழையின் காரணமாய் சேரும் சகதியுமாய் இருந்தது. எச்சரிக்கையாய் நடந்தாள் சாந்தமதி. கார்ப்பரேஷன் விளக்கு வெளிச்சத்தில் சாலை நிசப்தமாய் இருந்தது. இந்த ஏரியாவுல டெலிபோன் பூத் எங்க இருக்கும்? நடந்து கொண்டே யோசித்தாள். 15 நிமிட நடைக்கு பின் அந்த புறநகர் பஸ் நிறுத்த டிப்போ பார்வைக்கு தட்டுப்பட்டது. பேருந்து நிலையத்துக்குள் நிச்சயமாய் தொலைபேசி இருக்கும். உள்ளே நுழைந்தாள். ஒரு இரவு நேர பேருந்து பயணிகளோடு புறப்பட காத்திருக்க சாந்தமதி தொலைபேசியை தேடினாள். பப்ளிக் டெலிபோன் பூத் என்ற கொட்டையான எழுத்துக்களோடு பேருந்து நிறுத்தத்தின் மூலையில் அந்த தொலைபேசி பூத் தெரிய வேக வேகமாய் போனாள். பூத்துக்குள் நுழைந்து கண்ணாடி கதவை சாத்திக் கொண்டு தொலைபேசியை தொட்டு ரிசீவரை எடுத்துக்கொண்டாள். அவசர போலீஸ் எண் 100க்கு டயலை திருப்பினாள். மறுமுனையில் உடனே மணி அடித்தது. ரிசீவரும் எடுக்கப்பட்டது. ஹலோ, அவசர போலீஸ்? ஆமா சார், கருணா ஆஸ்பத்திரியில ஒரு பொண்ணும் அவளோட அப்பாவும் 2 டாக்டர்களால கொலை செய்யப்பட்டிருக்காங்க. என்ன கொலையா? ஆமா சார், அந்த ஆஸ்பத்திரி இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கு. இருந்தாலும் நோயாளிகளை கவனிக்கிறதுக்காக 2 டாக்டர்கள் பணியில அமர்த்தப்பட்டிருக்காங்க. அவங்க தான் கொலை பண்ணிட்டாங்க. நீ யாரம்மா? என்ன பத்தின எந்த விவரமும் வேணாம் சார். நீங்க உடனே ஆஸ்பத்திரிக்கு புறப்பட்டு போனா கொலை செய்யப்பட்ட பொண்ணோட பாடியையும் பெரியவரோட பாடியையும் கைப்பற்றி டாக்டர்களை கைது செய்ய முடியும். அந்த பொண்ணோட பாடி ஆஸ்பத்திரியோட மாடிப்படிகளுக்கு கீழே இருக்கிற ஸ்டோர் ரூம்ல இருக்கிறத பார்த்தேன். பெரியவரோடதையும் அந்த பக்கமா தான் கொண்டு போயிருந்தாங்க. உடனே கிளம்பி போங்க சார். இத பாருமா, கொலைகளை பார்த்ததுக்கான டைரக்ட் விட்னஸ் நீ எங்களோட வரணும். உன் பேர் என்ன? மன்னிக்கணும், போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு என்னால அலைய முடியாது. நான் பார்த்த கொலைகளை பத்தி சொல்லிட்டேன். நடவடிக்கை எடுக்கிறதும் எடுக்காததும் உங்க விருப்பம். ரிசீவரை வைத்து விட்டாள் சாந்தமதி. இன்ஸ்பெக்டர் மணிவர்மா தலைக்கு தொப்பியை பொருத்தி கொண்டு எழுந்தார். நேரம் நள்ளிரவு 12:45. குரல் கொடுத்தார். இன்பசாகரன். பக்கத்து மேஜையில் தூக்க கலக்கமாய் உட்கார்ந்திருந்த சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரன் எழுந்தார். சார், ஜீப் தயாரா இருக்கா? இருக்கு. கருணா மருத்துவமனையில ஒரு பொண்ணும் பெரியவரும் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா தகவல். அங்க இருந்த 2 டாக்டர்கள் தான் கொலைகளை பண்ணிருக்காங்களாம். உடனே போனா பாடிஸ் 2யும் ஹாஸ்பிட்டல் ஸ்டோர் ரூம்ல வச்சிருக்காங்களாம். ஒரு பொண்ணு போன் பண்ணி சொல்லி இருக்கிறா. பேசிக்கொண்டே இருவரும் ஜீப்புக்கு வந்தார்கள். ஏறிக்கொண்டார்கள். சாலையில் தேங்கி இருந்த மழை நீரை வாரி இறைத்துக் கொண்டு ஜீப் கருணா மருத்துவமனையை நோக்கி விரைந்தது. அத்தியாயம் 6. இன்ஸ்பெக்டர் மணிவர்மா அந்த நள்ளிரவு நேரத்தில் ஜீப்பில் கருணா மருத்துவமனையை நோக்கி போய்கொண்டே பக்கத்தில் உட்கார்ந்திருந்த சப் இன்ஸ்பெக்டரிடம் கேட்டார். இன்பசாகரன், அந்த தகவல் உண்மையா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? எனக்கு சந்தேகமா தான் இருக்கு சார். கருணா பாப்புலர் ஹாஸ்பிட்டல்.
அந்த பேரை களங்கப்படுத்த யாராவது போன் பண்ணிருக்கலாம். போன்ல பேசின பொண்ணோட குரல்ல நிறைய பதட்டம் இருந்துச்சு இன்பசாகரன். அவ பொய் பேசின மாதிரி என் மனசுக்கு படல. பதட்டப்படுற மாதிரி நடிச்சிருக்கலாமே. அங்க போய் பார்த்தா தெரிஞ்சிடும். ஜீப் 20 நிமிடம் ஓடி கருணா மருத்துவமனையை நெருங்கியது. மணிவர்மா தன் மணிக்கட்டில் கட்டியிருந்த கடிகாரத்தை பார்த்தார். நேரம் 1:05. காம்பவுண்ட் கதவு வழியாய் ஜீப் நுழைந்து மருத்துவமனையின் போர்டிகோவில் போய் நின்றது. மருத்துவமனையின் மற்ற பகுதிகள் இருட்டில் இருக்க முன்புற வராந்தாவில் மட்டும் குழல் விளக்கின் வெளிச்சம் சோம்பலாய் சிதறியிருந்தது. இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனும் பூட் சத்தம் எழ வராந்தாவில் நடந்து டாக்டர்களின் அறைக்கு முன்பாய் வந்து நின்றார்கள். கதவு சாத்தியிருந்தது. இன்பசாகரன் ஆள்காட்டி விரலை மடக்கி கதவை தட்ட உடனே கதவு திறந்தது. கதவை திறந்த டாக்டர் வாசன் போலீஸ் சீருடைகளை பார்த்ததும் உடனே முகம் மாறினார். என்ன டாக்டர் வாசன்? நான் தான் டாக்டர் கோவிந்த். அறைக்குள் இருந்த கோவிந்த் குரல் கொடுத்தார். இங்க இருக்க. சாரி டாக்டர்ஸ், இந்த ராத்திரி நேரத்துல உங்களுக்கு தொந்தரவு தர்றதுக்காக மன்னிக்கணும். என்ன விஷயமா வந்திருக்கீங்க? சொல்றோம். அதுக்கு முன்னாடி சில கேள்விகள். கேளுங்க கேளுங்க. ஹாஸ்பிட்டல் இப்போ ஸ்ட்ரைக்ல இருக்கு இல்லையா? ஆமா. எத்தனை நாளா? 2 நாளா? இங்க உங்களை தவிர வேற டாக்டர்ஸ் யாராவது இருக்காங்களா? இல்ல. நீங்க 2 பேர் மட்டும் தானா? ஆமா. வெளி நோயாளிகள் யாராவது சிகிச்சைக்காக வந்தாங்களா? வரல. வாசன் எச்சரிக்கையாகி பதில் சொன்னார். ஒரு பொண்ணும் பெரியவரும் வந்ததா கேள்விப்பட்டோம். வாசன் கோவிந்த் 2 பேர் இருதயங்களிலும் பூகம்பங்கள் நிகழ்ந்து கொண்டிருந்தாலும் அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் போலியாய் வியந்தார்கள். பொண்ணா? பெரியவரா? அப்படி யாரும் வரலையே. இங்க ஸ்டோர் ரூம் எங்க இருக்குன்னு சொல்ல முடியுமா? எதுக்கு? பார்க்கணும். எதுக்குன்னு தெரிஞ்சுக்கலாமா இன்ஸ்பெக்டர்? இப்ப எதையும் கேட்காதீங்க. ஸ்டோர் ரூம காட்டுங்க முதல்ல. அது மாடிப்படிகளுக்கு கீழே இருக்கு. வாங்க போய் பார்க்கலாம். ஒரு நிமிஷம் இன்ஸ்பெக்டர். என்ன? நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியல. காரணத்தை எங்க கிட்ட சொல்லாம போனாலும் பரவாயில்ல. ஆனா ஆஸ்பத்திரி நிர்வாகத்தோட அனுமதி இல்லாம நீங்க இங்க வந்து சோதனை போடுறதுக்கு நாங்க விட மாட்டோம். மணிவர்மா புன்னகைத்தார். எங்க கடமையை செய்ய யாருடைய அனுமதியும் தேவையில்லை. இப்ப நீங்க வந்து ஸ்டோர் ரூம காட்ட போறீங்களா இல்லையா? வாசனும் கோவிந்தும் வியர்வை மின்னும் முகங்களோடு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். கண்கள் கலவரமாய் பேசிக் கொண்டன. போலீசுக்கு எப்படியோ விஷயம் போய்விட்டது. யார் சொல்லி இருப்பார்கள்? யாரும் சம்பவத்தை பார்த்திருக்க வாய்ப்பில்லையே. மணிவர்மா கேட்டார். என்ன டாக்டர் யோசிக்கிறீங்க? எதுக்கும் ஆஸ்பத்திரி நிர்வாகத்தை ஒரு வார்த்தை கேட்டுட்டு? யாரையும் கேட்க வேண்டிய அவசியம் இல்ல. ஸ்டோர் ரூம வந்து காட்டுங்க. வேறு வழி இல்லாமல் வாசனும் கோவிந்தும் முன்னால் நடக்க இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவும் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனும் அவர்களை பின்தொடர்ந்தார்கள். அந்த நள்ளிரவில் கதவு தட்டப்படும் சத்தம் கேட்டு அப்போதுதான் தூக்கத்திற்குள் விழ முயற்சித்துக் கொண்டிருந்த கண்ணன் எழுந்து உட்கார்ந்தான். யாரது இந்நேரத்திற்கு? கதவு தட்டப்படும் சத்தம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருக்க எழுந்து போய் கதவை திறந்தான். வெளியே வாசற்படியில் சாந்தமதி நின்றிருந்தாள். முகம் வியர்த்து வழிய தலைமுடி கலைந்திருந்தது. கண்ணன் திடுக்கிட்டான். சாந்தமதி, நீயா? என்ன இந்த நேரத்துல? தவிப்பாய் கேட்டுக்கொண்டே அவள் அருகே வந்தான். கண்ணன், உங்க ஸ்கூட்டரை எடுத்துக்கிட்டு உடனே புறப்படுங்க. எங்க? முதல்ல வீட்டை பூட்டிக்கிட்டு ஸ்கூட்டரை எடுங்க சொல்றேன். ஒரு நிமிஷம் சொன்ன கண்ணன் உள்ளே வேகமாய் போய் உடுத்தி இருந்த லுங்கியை உரித்துவிட்டு பேண்ட் சட்டைக்கு மாறி ஸ்கூட்டர் சாவியோடு வந்தான். வீட்டை பூட்டிக் கொண்ட பின் இருவரும் ஸ்கூட்டரில் புறப்பட்டார்கள். என்ன விஷயம் சாந்தமதி? உங்க அப்பாவை பார்க்க ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? போன இடத்துலதான் அந்த விபரீதம் நடந்துச்சு. விபரீதமா? ஆமா என்றவள் ஸ்கூட்டர் போய்க் கொண்டிருக்கும் போதே நடந்த அத்தனை விஷயங்களையும் சொன்னாள். அவள் சொல்ல சொல்ல சாந்தமதியின் கலவரம் கண்ணனையும் தொற்றிக் கொண்டது. அவங்க அந்த பொண்ணோட உடலை எடுத்துட்டு போனதை நீ கண்ணால பாத்தியா? பார்த்த. இந்நேரம் போலீஸ் போயிருப்பாங்க. ஆமா. அந்த டாக்டர்ஸ் 2 பேரும் போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டாங்களா இல்லையான்னு இப்ப பார்க்க போறோம். ஆமா. கொலையான அந்த பொண்ணு யாரு? தெரியல. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து நீ நேர வீட்டுக்கு போயிருக்கலாம். ஹாஸ்பிட்டலுக்கு போக போய் தானே இவ்வளவு பிரச்சனை. கண்ணன், நான் போகாம இருந்திருந்தா அந்த கொலை வெளி உலகத்துக்கு தெரியாதபடி மறைஞ்சு போயிருக்கும். நான் அங்க போனதுதான் நல்லது. போன்ல பேசினது நீதான்னு போலீஸ்க்கு தெரியாது இல்லையா? ஆமா. நீ பண்ண புத்திசாலித்தனமான காரியம் இதுதான். இப்ப கூட நாம ஆஸ்பத்திரிக்கு உள்ள போக வேண்டாம். வெளியே எங்கேயாவது மரத்துக்கு பின்னாடி ஸ்கூட்டர் நிறுத்தி வச்சுட்டு போலீஸ் வந்திருந்தா அவங்க நடவடிக்கைகளை கவனிப்போம். சரி. சாந்தமதி தலையாட்ட ஸ்கூட்டரின் வேகத்தை அதிகப்படுத்தி கருணா மருத்துவமனையை நோக்கி விரைந்தான் கண்ணன். டாக்டர்கள் வாசனும் கோவிந்தும் வராந்தாவில் தயக்கமாய் நடைபோட அவர்களை கனமான பூட் சத்தங்களோடு பின்தொடர்ந்தார்கள் மணிவர்மாவும் இன்பசாகரனும். மணிவர்மா நடந்து கொண்டே கேட்டார். இந்த ஆஸ்பத்திரியில உங்களை தவிர வேற டாக்டரோ நர்ஸோ இல்லையா டாக்டர்? இல்ல. இப்போ இங்க எத்தனை நோயாளிகள் இருக்காங்க? 32 பேரு. வேலை நிறுத்தம் தொடங்கினதுமே பாதி பேர் வேற ஆஸ்பத்திரிக்கு போயிட்டாங்க. வராந்தாவின் வளைவில் திரும்பினார்கள். மாடிப்படிகள் வந்தன. அறை இருட்டில் ஸ்டோர் ரூம் என்ற எழுத்துக்களோடு மாடிப்படிகளுக்கு கீழே அறை தெரிந்தது. சாத்தப்பட்டிருந்த கதவுக்கு முன்னால் போய் மணிவர்மாவும் இன்பசாகரனும் நின்றார்கள்.
கதவின் மேல் கையை வைத்தார் மணிவர்மா. அது மெல்ல உள்வாங்கியது. உள்ளே இருட்டு. பக்கவாட்டு சுவரில் தெரிந்த சுவிட்ச் போர்டின் மேல் கையை வைத்து பட்டனை தட்ட உடனே 40 வாட்ஸ் பல்ப் ஒன்று வெளிச்சத்துக்கு வந்தது. அதே வினாடிகளில் கருணா மருத்துவமனைக்கு எதிரே கொஞ்சம் தள்ளி இருந்த ஒரு அடர்த்தியான மரத்துக்கு பின்னால் ஸ்கூட்டரை நிறுத்தினான் கண்ணன். சாந்தமதி இறங்கினாள். மருத்துவமனையின் போர்டிகோவில் போலீஸ் ஜீப் நிற்பதை பார்த்துவிட்டு கண்ணனிடம் திரும்பினாள். போலீஸ் வந்துட்டாங்க கண்ணன். பரவாயில்ல, உன்னோட போனை அலட்சியப்படுத்தாம வந்துட்டாங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அங்கிருந்த சுமை தாங்கி கல்லின் மேல் ஏறி உட்கார்ந்து கொண்டான் கண்ணன். இருட்டில் வினாடிகள் கரைய சாந்தமதி கருணா மருத்துவமனையையே வேகமாய் துடிக்கிற இதயத்தோடு பார்த்துக் கொண்டிருந்தாள். அத்தியாயம் 7. மின்சார வெளிச்சம் அறைக்குள் பாய்ந்ததும் இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனும் பார்வையை அந்த அறைக்குள் தெளித்தார்கள். அறைக்குள் தட்டுமுட்டு சாமான்கள் மட்டுமே இருந்தன. மணிவர்மாவும் இன்பசாகரனும் ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொள்ள டாக்டர் வாசன் கேட்டார், இன்ஸ்பெக்டர், இந்த ராத்திரி நேரத்துல எதுக்காக மருத்துவமனைக்கு வந்து சோதனை போடுறீங்கன்னு தெரியல. இது ஒரு தரமான மருத்துவமனை. சிட்டில இதுக்கு மக்களிடையே நல்ல பேர் இருக்கு. இந்த நல்ல பேருக்கு பங்கம் ஏற்படுற மாதிரி அர்த்தராத்திரி வேளையில வந்து சோதனை போடுறது கொஞ்சம் கூட சரியில்லை. மணிவர்மா டாக்டர் வாசனின் பேச்சை காதில் போட்டுக் கொள்ளாமல் கேட்டார், இந்த மருந்து கிடங்கு எங்க இருக்கு? அங்க. அதையும் திறந்து காட்டுங்க. இன்ஸ்பெக்டர், இங்க இருக்கிற ஒவ்வொரு அறையையும் திறந்து காட்ட நாங்க தயாரா இருக்கிறோம். ஆனா காரணம் தெரியாம. காரணம் தானே சொல்றோம். முதல்ல ஹாஸ்பிட்டல சுத்தி பார்த்துட்டு அப்புறமா நாங்க வந்த காரணத்தை சொல்றோம். இப்ப வந்து மருந்து கிடங்க திறந்து காட்டுங்க. டாக்டர் வாசன் உள்ளுக்குள் நிகழ்ந்து கொண்டிருந்த பூகம்பத்தை வெளியே காட்டிக் கொள்ளாமல் மருந்து கிடங்கை நோக்கி கூட்டிக் கொண்டு போனார். எப்படி விஷயம் வெளியே போயிருக்கோம்? யார் பார்த்திருப்பாங்க? மருந்து கிடங்கு வந்தது. பூட்டை விடுவித்து கதவை திறந்தார் வாசன். சுவிட்சை தட்ட மின் விளக்கு வெளிச்சத்திற்கு வந்தது. வாசன் முதல் நபராய் அறைக்குள் நுழைய சுவரோரமாய் இருந்த மருந்து அட்டை பெட்டிக்கு பக்கத்தில் அந்த உடைந்த வளையல்களும் இரத்த துளிகளும் பார்வைக்கு கிடைத்தன. திடுக்கிட்டார். மருத்துவமனைக்கு வெளியே காத்திருந்த சாந்தமதியும் கண்ணனும் உள்ளே நடந்து கொண்டிருந்த நடமாட்டங்களை உன்னிப்பாய் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். சாந்தா, அந்த பொண்ணோட உடம்பு ஸ்டோர் ரூமுக்குள்ளதானே இருக்கு? ஆமா, அந்த ரூம் பக்கமா போயிட்டு கைய வீசிட்டு வர்றாங்களே போலீஸ். உடம்ப வேற அறைக்கு கொண்டு போயிருக்கலாம். எப்படி இருந்தாலும் போலீஸ் கையில மாட்டிக்கத்தான் போறாங்க. அவங்க 2 பேரும் தப்பிக்க முடியாது கண்ணன். பார்க்கலாம். இப்ப வேற ரூம திறந்து உள்ள போயிருக்கிறாங்க. அது மருந்து கிடங்கு. உயிரை காக்க வேண்டிய டாக்டர்ஸ் இப்படி கொலைபாதகம் பண்றதாலதான் நாட்டுல பூகம்பமும் வெள்ள கொடுமையும். கண்ணன், அசையாம உள்ள என்ன நடக்குதுன்னு கவனிங்க. கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். மருந்து அட்டை பெட்டிக்கு பக்கத்தில் கிடந்த உடைந்த வளையல் துண்டுகளையும் சிந்தி இருந்த ரத்த துளிகளையும் வினாடி நேரத்தில் கவனித்துவிட்ட டாக்டர் வாசன் சட்டென்று நடந்து போய் பூட்ஸ் கால்களால் அவற்றை மறைத்தார். மணிவர்மாவின் பார்வை கிடங்கு முழுவதும் ஓட இன்பசாகரன் உள்ளே போய் அட்டை பெட்டிகளை நகர்த்தி பார்த்தார். பீரோக்களை திறந்தார். இரும்பு ஷெல்ஃபுகளுக்கு பின்னால் எட்டி பார்த்தார். பின் மணிவர்மாவை பார்த்து உதட்டை பிதுக்கினார். மணிவர்மா வாசனை ஏறிட்டார். இந்த ஹாஸ்பிட்டல்ல மார்ச்சுவரி இருக்கா? இருக்கு. அத பாக்கணும். வாங்க பாத்துடலாம். அங்க பாடிஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. மருந்து கிடங்கை பூட்டிக் கொண்டு வந்தார்கள். வராந்தாவில் மறுபடியும் நீள நடை போடும் போதே வழியில் இருந்த அறைகளை திறந்து பார்த்தார்கள் மணிவர்மாவும் இன்பசாகரனும். 5 நிமிட நடை. வராந்தாவின் கடைசியில் இருந்த பிணவரைக்கு வந்தார்கள். டாக்டர் கோவிந்த் அறையை திறந்து விட்டார். உள்ள பாடிஸ் ஏதாவது இருக்கா? இல்ல. வேலை நிறுத்தம் செய்யறது முடிவானதுமே இங்க இருந்த பாடிஸ் எல்லாத்தையும் ஜிஹெச்சுக்கு அப்புறப்படுத்திட்டோம். மணிவர்மா பிணங்களை பாதுகாத்து வைப்பதற்கான அலுமினிய தொட்டிகளின் மூடிகளை திறந்து பார்த்தார். எல்லாமே சுத்தம். வெளியே வந்தார். வாங்க மத்த இடத்தையும் பாத்திரலாம். மணிவர்மாவும் இன்பசாகரனும் சுமார் அரை மணி நேரம் செலவழித்து மருத்துவமனையின் மூளை முடுக்குகளை எல்லாம் சுற்றி பார்த்துவிட்டு முன்பக்க அறைக்கு வந்து அங்கிருந்த நாற்காலியில் உட்கார்ந்தார்கள். டாக்டர் வாசன் கேலி புன்னகையோடு கேட்டார், இப்போவாவது காரணத்தை சொல்றீங்களா இன்ஸ்பெக்டர்? 1 மணி நேரத்துக்கு முன்னாடி எங்களுக்கு ஒரு கால் வந்தது. இந்த ஹாஸ்பிட்டல்ல 2 டாக்டர்ஸ் ஒரு பொண்ணை கொலை செஞ்சு ஸ்டோர் ரூமுக்குள்ள போட்டு வச்சிருக்கிறதா நியூஸ். அது உண்மையான தெரிஞ்சுக்கதான் இங்க வந்தோம். போன் செஞ்சது யாரு? ஒரு பொண்ணு. பேரு சொல்லல, செய்தியை மட்டும் சொல்லிட்டு போனை வச்சுட்டா. வாசன் சிரித்தார். அப்படின்னா மொட்டை கடிதாசி மாதிரி. அது மொட்டை டெலிபோன். அதை நம்பி நீங்களும் வந்துட்டீங்க. மன்னிக்கணும், உங்களுக்கு தொந்தரவு கொடுத்துட்டோம். இன்ஸ்பெக்டர், இந்த கருணா மருத்துவமனைக்கு நகரத்து மக்களிடையே நல்ல பேர் இருக்கு. அந்த பேரை கெடுக்கிறதுக்காக போட்டி மருத்துவமனை ஆட்கள் இந்த மாதிரி காரியங்களை பண்ணி இருக்கிறாங்க. இந்த வேலை நிறுத்தம் நடைபெற காரணம் கூட வெளியே இருக்கிற ஆட்கள் தான். எப்படியாவது எங்க பேரை கெடுக்கணுங்கிறது தான் அவங்களோட நோக்கம். மறுபடியும் மன்னிக்கணும். உயிரை காக்க வேண்டிய உன்னதமான பொறுப்புல இருக்கிற நாங்க கொலை செய்வோமா? நல்ல கற்பனை. இன்ஸ்பெக்டர், நீங்க இந்த நோக்கத்தோட மருத்துவமனையை சோதனை போட்ட விஷயம் மேலதிகாரிகளுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும் தெரியுமா? மணிவர்மா எழுந்தார். சோதனை போட்ட விஷயத்த பெருசா எடுத்துக்க வேணாம் டாக்டர்.
ஒரு பொண்ணு டெலிபோன்ல கூப்பிட்டு கொலைன்னு சொன்னதும் பதட்டப்பட்டோம். உங்க மருத்துவமனை மேலதிகாரிகளுக்கு இந்த விஷயம் தெரிய வேண்டாம். மறுபடியும் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு புறப்பட்டார்கள். அவர்கள் ஜீப்பில் புறப்பட்டு மருத்துவமனையின் காம்பவுண்ட் கேட்டை தாண்டியதும் கோவிந்தும் வாசனும் ஒருவரை ஒருவர் கலவரமாய் பார்த்து கொண்டார்கள். வாசன், நாம பண்ண காரியத்தை எவ்வளவு ஒருத்தி பார்த்திருக்கிறா? யார் அது? நாம வசந்தியோட மருந்து கிடங்குக்குள்ள இருந்தப்ப இந்த ஹாஸ்பிட்டல்ல ஒருத்தி இருந்திருக்கிறா. அவ எல்லாத்தையும் பார்த்திருக்கிறா. அவுட் பேஷண்டா வந்திருக்கலாமோ? அப்படியும் வந்திருக்கலாம். இல்லன்னா இங்க இருக்கிற பேஷண்ட யாரையாவது பார்க்க வந்திருக்கலாம். இந்த ராத்திரி நேரத்துல யார் வந்திருப்பாங்க? ஒவ்வொரு ரூமா போய் லேசா கிளறி பாப்போமா? வா போகலாம். கிளம்பினார்கள். மாடிப்படிகள் ஏறும்போது வாசன் சொன்னார், கோவிந்த், நாளைக்கு நீ ஒரு காரியம் பண்ணணும். என்ன? உன்னோட மூளைய உடனே 10 லட்சம் ரூபாய்க்கு இன்சூர் பண்ணணும். சிரித்தான். எதுக்கு? ஸ்டோர் ரூமுக்குள்ள 2 பாடிஸ வச்சிருக்கிறது ஆபத்து, 2ஐயும் அப்புறப்படுத்தணும்னு சொல்லி பாதாள சாக்கடைக்கு கொண்டு போய் அதோட மூடியை திறந்து உள்ள போட சொன்னியே, அதுக்குதான். நீ சொன்னபடி அப்பனையும் மகளையும் கொண்டு போய் பாதாள சாக்கடை குழாக்குள்ள போட்டதனால தப்பிச்சோம். நல்ல வேளையா அந்த யோசனை தோணுச்சு. இல்லன்னா இந்நேரம் 2 பேர் கையிலையும் விலங்கி ஏறி இருக்கும். ஆபத்து இன்னும் முழுசா போகல. இப்போதைக்கு தப்பிச்சிட்டோம், அவ்வளவுதான். சம்பவத்தை நேர்ல பார்த்த பொண்ணு யாருன்னு தெரியணும். அவளையும் இல்லாம பண்ணணும். விடியறதுக்குள்ள அவ யாருன்னு கண்டுபிடிச்சாகணும். பேஷன்ஸ விசாரிக்கிறப்ப பதட்டத்தை காட்டாம விசாரிக்கணும். அத நான் பாத்துக்கிறேன். சாந்தமதியின் அப்பா கணேசமூர்த்திக்கு பயத்தில் வியர்த்து ஊற்றியது. படுக்கையில் கண்மூடி படுத்திருக்க இதயம் வேகமாய் அடித்துக் கொண்டது. போலீஸ் வந்துவிட்டு போய்விட்டார்கள். ஆனால் போலீசில் டாக்டர் பிடிபடவில்லையே. அப்படியானால் சாந்தமதி சொன்னது பொய்யா? இல்லை, டாக்டர்கள் பிணத்தை மறைத்து விட்டார்களா? எது உண்மை? அவர் மன உளைச்சலோடு புரண்டு கொண்டிருக்கும் போதே அறை கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டது. தலையை உயர்த்தினார். டாக்டர்கள் வாசனும் கோவிந்தும் உள்ளே நுழைந்தார்கள். கணேசமூர்த்தி அவர்களையே பார்த்தார். இவர்களா கொலைக்காரர்கள்? வாசன் கேட்டார். என்ன அப்படி பாக்குறீங்க மிஸ்டர் கணேசமூர்த்தி? இன்னுமா நீங்க தூங்கல? கணேசமூர்த்தி சுதாரித்துக் கொண்டு புன்னகைத்தார். எனக்கு தூக்கம் வர்றதுக்காக தினமும் ஒரு ஊசி போடுவீங்க. இன்னைக்கு போட வேண்டிய ஊசிய போடல, அதான் தூங்கல. கீழே கொஞ்சம் வேலை இருந்தது, அதான் மேல வர முடியல. இப்ப போட்டுடுவோம் சொன்ன டாக்டர் வாசனின் கண்கள் கட்டிலுக்கு பின்னால் இருந்த சுவர் மூலைக்கு போக பார்வை கூர்மையாக அந்த சூட்கேஸின் மேல் படிந்து நிலைத்தது. அது சாந்தமதி கொண்டு வந்த சூட்கேஸ். அத்தியாயம் 8. டாக்டர் வாசனின் பார்வை சாந்தமதியின் சூட்கேஸ் மேல் நிலைத்திருப்பதை கவனித்துவிட்ட கணேசமூர்த்தி என்ன பதிலை சொல்லி சமாளிக்கலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பதற்குள் வாசனே கேட்டார். உங்களை பார்க்க வெளியூர்ல இருந்து யாராவது வந்திருந்தாங்களா? எச்சரிக்கையானார் கணேசமூர்த்தி. இல்லையே. பின்ன அது யாருடைய பெட்டி? என் மகளோடது. உங்க மக எப்ப இங்க வந்தாங்க? என்ன பாக்குறதுக்காக சாயந்தரம் 6 மணிக்கு இங்க வந்திருந்தா. யாரோ ஒரு ஃப்ரெண்டுக்கு சூட்கேஸை இரவலா கொடுத்திருந்தாளாம். அதை வாங்கிட்டு அப்படியே வந்திருந்தா. நாளைக்கு வரும்போது எடுத்துட்டு போறேன்னு வச்சுட்டு போயிட்டா. செவப்பா அழகா சுருட்ட முடியோட ஒரு பொண்ணு வருமே, அதுதான் உங்க மகளா? ஆமா. பேரு சாந்தமதி. படிக்குதா? படிப்பு முடிச்சிட்டு வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கா. 1 மணி நேரத்துக்கு முந்தி உங்களை யாராவது பார்க்க வந்திருந்தாங்களா? இல்லையே. எந்த பொண்ணாவது உங்க அறைய கடந்து போனதை பாத்தீங்களா? இல்லையே. எதுக்காக கேக்குறீங்க டாக்டர்? ஒண்ணுமில்ல, எங்க ரூம்ல இருந்து பாக்குறப்போ ஒரு பொண்ணு ஹாஸ்பிட்டலுக்குள்ள நுழைஞ்ச மாதிரி இருந்துச்சு, அதான் கேட்டேன். யாரும் என் கண்ணுல படலையே. கணேசமூர்த்தி தூங்குவதற்காக ஊசியை போட்டுவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தார்கள் வாசனும் கோவிந்தும். வாசன், டெலிபோன்ல ஒரு பொண்ணு பேசினதா தானே இன்ஸ்பெக்டர் சொன்னாரு? ஆமா. அது கணேசமூர்த்தியோட மக சாந்தமதியா ஏன் இருக்க கூடாது? அவதான் சாயந்தரம் 6 மணிக்கே வந்துட்டு போயிட்டாளாமே. நாம 8 மணிக்கு மேலதானே வந்தோம். இந்த சந்தேகத்தை மனசுல வச்சுக்குவோம். எல்லாரையும் விசாரிச்சுட்டு அப்புறம் ஒரு முடிவுக்கு வருவோம். பேசிக்கொண்டே அடுத்த அறைக்குள் நுழைந்தார்கள். மருத்துவமனைக்கு வெளியே மரத்தடியில் மறைவாய் நின்று கண்காணித்துக் கொண்டிருந்த கண்ணனும் சாந்தமதியும் போலீஸ் ஜீப் திரும்பி போவதை பார்த்து ஆச்சரியப்பட்டார்கள். என்ன கண்ணா இது? டாக்டர்களை அரெஸ்ட் பண்ணாமலேயே போறாங்க. எதையோ பண்ணி தப்பிச்சிட்டாங்க. போலீஸ் பார்வையில படாம அந்த 2 உடல்களையும் சாமர்த்தியமா மறைச்சு வச்சுட்டாங்க. போலீஸ் மேலோட்டமா பார்த்துட்டு திரும்பிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு காரியம் பண்ணலாம் சாந்தமதி. என்ன? போலீஸ் வெளியே போனதும் உள்ள இருக்கிற 2 டாக்டர்களும் மறுபடியும் அந்த உடல்களை எடுத்து வேற பக்கமா கொண்டு போய் அழிக்க பாப்பாங்க. அந்த இடத்தை பார்த்து வச்சுட்டு மறுபடியும் போலீஸுக்கு தகவல் கொடுப்போம். உத்தமமான யோசனை. ஆனா ஆஸ்பத்திரிக்குள்ள நாம நுழைஞ்சா அவங்க பார்வையில பட்டுடுவோமே, மாட்டிக்குவோம். முன்பக்கம் போனாதான் அந்த பிரச்சனை. ஆஸ்பத்திரியோட பின்பக்கம் போய் சுவரேறி குதிச்சு உள்ள போவோம். ஆஸ்பத்திரியில அந்த 2 டாக்டர்களை தவிர வேற யாரும் இல்ல. அவங்க பார்வையில படாம உள்ள சுத்தி வர்றது ரொம்ப சுலபம். சரி வாங்க, பின்பக்கம் போகலாம். போனார்கள். இருட்டு மை மாதிரி அப்பி இருந்தது. ரீச் நீச் என்று இரவு பூச்சிகள் கத்திக் கொண்டிருக்க செதுக்கிய மாதிரி அமைதி. காற்றில் இலைகளை அசைத்துக் கொண்டிருந்தன வேப்ப மரங்கள். பின்பக்க சுவருக்கு வந்து இருவரும் எட்டி பார்த்தார்கள். ஆஸ்பத்திரியின் கட்டடம் இருட்டில் தெரிந்தது. கட்டிடத்தின் பக்கவாட்டு ஜன்னல்களில் மட்டும் லேசாய் வெளிச்சச் சிதறல். உள்ள குதிப்போமா? மூச்சை அடக்கி தம் பிடித்து ஏறி சுவரின் உச்சிக்கு வந்து மறுபக்கம் குதித்தார்கள் கண்ணனும் சாந்தமதியும்.
சில வினாடிகள் நிதானித்துவிட்டு மெல்ல நடந்தார்கள். குட்டுச் செடிகள் குறுக்கிட்ட போது மறைந்து நின்று கவனித்தார்கள். கண்ணன், டாக்டர்கள் இப்போ முத மாடியில இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நாம இப்போ ஸ்டோர் ரூம் பக்கம் போயிடுறது நல்லது. அது எந்த பக்கம்? வலது பக்கம், வாங்க போகலாம். செடிகளுக்கு பின்னால் மறைந்து வேக வேகமாய் இருவரும் போனார்கள். ஸ்டோர் ரூம் வந்தது. சாந்தமதி கதவை திறந்து விளக்கை போட்டாள். அறைக்குள் வெளிச்சம் வந்தது. காணமே, இந்த ரூமுக்குள்ளதான் கொண்டு வந்து போட்டாங்க கண்ணன். நான் அந்த ரெஸ்ட் ரூம்ல இருந்து பாத்துக்கிட்டு இருந்தேன். குடவுன் எங்க இருக்கு? அதோ. சற்று தள்ளி இருந்த அறையை காட்டினாள். கண்ணன் போய் பார்க்க கதவில் பூட்டு. போலீஸ் ஆஸ்பத்திரி பூராவும் சுத்தி பார்த்தத நாம வெளியே இருந்து பார்த்தோமே, அதுக்குள்ள 2 உடல்களையும் எப்படி மறைச்சிருப்பாங்க? மாடிப்படிகளில் பூட் சத்தம் கேட்டது. டாக்டர்கள் வர்றாங்கன்னு நினைக்கிறேன், வாங்க அந்த ரெஸ்ட் ரூம்குள்ள மறைஞ்சுக்குவோம். கண்ணனும் சாந்தமதியும் வேக வேகமாய் நடந்து போய் ரெஸ்ட் ரூமுக்குள் நுழைந்து கதவை சத்தம் இல்லாமல் சாத்திக் கொண்டார்கள். வெளியே பூட் சத்தம் அதிகப்பட்டது. ரெஸ்ட் ரூமை கடந்ததும் சத்தம் தேய்ந்தது. அமைதி. கதவை மெல்ல திறந்து எட்டி பார்த்தான் கண்ணன். தொலைவில் முதுகுகளை காட்டிக்கொண்டு டாக்டர்கள் போய்க் கொண்டிருப்பது தெரிந்தது. பூனை மாதிரி வெளியே வந்தார்கள். சாந்தமதி சொன்னாள், 2 பேரும் டாக்டர்ஸ் ரூமுக்கு போயிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன் கண்ணன். இப்ப என்ன பண்ணலாம்? நீங்க அவங்கள கண்காணிங்க கண்ணன். நான் மாடிக்கு போய் அப்பாவை பார்த்துட்டு வந்துடுறேன். அவர் என்ன பத்தி கவலைப்பட்டுக்கிட்டு இருப்பாரு. நான் டாக்டர்கள் அறைக்கு பக்கத்துல போய் நின்னு அவங்க உள்ள என்ன பேசிக்கிறாங்கன்னு ஒட்டு கேட்கட்டுமா? செய்யுங்க, ஆனா கவனம், அவங்க பார்வையில மட்டும் பட்டுடாதீங்க. சொன்ன சாந்தமதி மாடிப்படிகளில் ஏறி போக கண்ணன் அவர்கள் இருந்த அறையை நோக்கி போனான். அப்பாவின் அறைக்குள் மெல்ல நுழைந்தாள் சாந்தமதி. தூக்கம் வராமல் கொட்ட கொட்ட விழித்தபடி படுத்திருந்த கணேசமூர்த்தி மகளை பார்வையில் வாங்கியதும் கலக்கமாய் எழுந்து உட்கார்ந்தார். அம்மா, அந்த டாக்டர்கள் கண்ணுல நீ பட்டுடலையே? இல்லப்பா, எனக்கு ஒரே பயமா இருக்குமா. இந்த ஆஸ்பத்திரியில என்னமா நடந்துகிட்டு இருக்கு? அப்பா, டாக்டர் வாசனும் டாக்டர் கோவிந்தும் 2 கொலைகளை பண்ணிட்டு செத்தவங்க உடம்ப சாமர்த்தியமா மறைச்சு போலீஸை ஏமாத்திட்டாங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நானும் கண்ணனும் ஆஸ்பத்திரிக்குள்ள நுழைஞ்சோம். கண்ணன் டாக்டர்களை கண்காணிக்கிறதுக்காக கீழே இருக்காரு. அம்மா, இதெல்லாம் நமக்கு வேண்டாத வேலை. இன்னைக்கு ஊர் இருக்கிற நிலைமையில எது நடந்தாலும் கண்டும் காணாத மாதிரி போயிடுறதுதான் நல்லது. என்னால அப்படி இருக்க முடியலப்பா. நடந்திருக்கிற அநியாயம் சாதாரணமானது இல்ல. அந்த 2 டாக்டர்களையும் சட்டத்தோட பிடியில மாட்ட வச்சே ஆகணும். கணேசமூர்த்தி குரலை தாழ்த்தினார். 2 டாக்டர்களும் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இந்த அறைக்கு வந்து என்கிட்ட உங்களை பார்க்க யாராவது வந்தாங்களான்னு கேட்டாங்க. நான் இல்லேன்னு சொன்னேன். உன்னோட சூட்கேஸ பார்த்துட்டு இது யாரோட சூட்கேஸ்னு கேட்டாங்க. நீங்க என்ன பதில் சொன்னீங்க? என் பொண்ணோட சூட்கேஸ் தான் இது. தோழிக்கு இரவல் கொடுத்திருந்ததை வாங்கிட்டு 6 மணிக்கு என்ன பார்க்க வந்திருந்தா நாளைக்கு எடுத்துட்டு போயிடுறேன்னு சொல்லிட்டு போயிட்டான்னு சொன்னேன். நம்பிட்டாங்களா? அவங்க முகத்துல இருந்து எதையும் கண்டுபிடிக்க முடியல. உன்கிட்ட அவங்க ஏதாவது கேட்டா நான் சொன்ன மாதிரியே சொல்லிடு. சரிப்பா, நான் இப்ப கீழே போறேன். அந்த டாக்டர்களோட நடவடிக்கைகளை கண்காணிக்க. அதுக்கேத்த மாதிரி நானும் கண்ணனும் செயல்படணும். கவனம்மா. கணேசமூர்த்தி சொல்லிக் கொண்டிருக்கும் போதே சாந்தமதி அறையிலிருந்து வெளியே வந்தாள். பராந்தாவில் யாரும் இல்லை. அமைதியான மருத்துவமனையை கண்களால் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு மாடிப்படிகளில் மெல்ல இறங்கினாள். கீழ் தளத்துக்கு வந்து மெல்ல எட்டி பார்த்தாள். யாரும் இல்லை. கண்ணன் எங்கே? யோசித்துக் கொண்டிருக்கும் போதே வெளிக்கதவு அருகே அந்த சத்தம் கேட்டது. டட் டட் டட். சாந்தமதி திரும்பி பார்த்தாள். ஒரு ஆட்டோ முகப்பு வெளிச்சத்தோடு வந்து கொண்டிருந்தது. சட்டென்று ஒரு பெரிய தூணுக்கு பின்னால் ஒண்டிக் கொண்டாள் சாந்தமதி. அறைக்குள் இருந்த வாசனும் கோவிந்தும் அந்த ஆட்டோ சத்தத்தை கேட்டு ஒருவரை ஒருவர் பார்த்துக் கொண்டார்கள். இந்த நேரத்துல ஆட்டோ வருது, பேஷன்ஸ் யாராவது வந்திருக்கலாம். வெளியே வந்தார்கள். வாசலில் ஆட்டோ நின்றிருக்க ஆட்டோ டிரைவர் படிகளில் ஏறி வந்தார். வாசன் கேட்டார், என்ன டாக்டர், 2 மணி நேரத்துக்கு முன்னாடி என்னோட ஆட்டோல ஒரு பெரியவரையும் ஒரு பொண்ணையும் இங்க கூட்டிட்டு வந்தேன். அந்த பொண்ணை நான் உடனே பார்க்கணும். அத்தியாயம் 9. வாசனுக்கும் கோவிந்துக்கும் தூக்கி போட்டது. இப்போதுதான் போலீசின் பிடியிலிருந்து தப்பித்து நிம்மதியான பெருமூச்சு விட்டுக் கொண்டிருக்கிறோம். இந்த ஆட்டோ டிரைவர் திடீரென்று வந்து ஒரு குண்டை தூக்கி போடுகிறானே. கோவிந்த் பதட்டத்தை காட்டிக் கொள்ளாமல் கேட்டார், ஆட்டோவுல ஒரு பொண்ணையும் வயசானவரையும் கூட்டிட்டு வந்தியா? ஆமாங்க. எப்போ? 2 மணி நேரத்துக்கு முந்தி. அப்படி யாரும் வரலையே. என்னங்க இப்படி சொல்றீங்க? அந்த 2 பேரையும் கொண்டு வந்து விட்டதே நான் தானே. அவங்க ஆஸ்பத்திரிக்குள்ள வந்ததை நீ பாத்தியா? பாத்துட்டு தானே போன. பெரியவர் நெஞ்சு வலின்னு வந்தாரு. கொஞ்சம் வசதி இல்லாத குடும்பம். பொண்ணு குத்து விளக்காட்டும் லட்சணமா இருந்தா. வாசனும் கோவிந்தும் போலியான வியப்பை காட்டினார்கள். அப்படி யாரையும் நாங்க பாக்கலையே. ஆஸ்பத்திரி இப்போ வேலை நிறுத்தத்துல இருக்கிறதுனால அந்த பொண்ணும் பெரியவரும் திரும்பி போயிருக்கலாம். அது சரி, அவங்கள தேடிக்கிட்டு மறுபடியும் எதுக்காக வந்த? டிரைவர் தன் காக்கி பேண்ட்டுக்குள் கையை நுழைத்து அந்த ஒற்றை கொலுசை எடுத்தார். நம்ம வண்டியில இந்த கொலுசு கிடந்தது. இத கொஞ்ச நேரத்துக்கு முந்திதான் பார்த்தேன். நாளைக்கு காலையில கொடுத்துக்கலாம்னு நினைச்சேன். ஆனா அதுக்குள்ள இந்த பக்கமா ஒரு சவாரி கிடைச்சது. சவாரியை இறக்கி விட்டுட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். வாசன் புன்னகைத்தார். நாங்க ராத்திரி 8 மணில இருந்து இங்கதான் இருக்கோம். நீ சொல்ற மாதிரி யாரும் வரல. நீ கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்கலாம். அவங்களும் ஆஸ்பத்திரிக்குள்ள வந்திருக்கலாம். இங்க முன்னாடி யாரும் இல்லாததை பார்த்துட்டு திரும்பி போயிருக்கலாம். ஆட்டோ டிரைவர் மோவாயை தன் இடது கை விரல்களால் தேய்த்து விட்டுக் கொண்டார். நெஞ்சுவலி பெரியவரை வச்சுக்கிட்டு அந்த பொண்ணு எங்க போயிருக்கும்? அதுவும் இந்த மழை நேரத்துல.
டிரைவர் அவங்க உனக்கு தெரிஞ்சவங்களா? இல்லீங்க, வந்த சவாரிதான். சரி, நாளைக்கு காலையில வீட்டுல பார்த்து இந்த கொலுசை கொடுத்துறேன். டிரைவர் ஆட்டோவை நோக்கி போக வாசனும் கோவிந்தும் திடுக்கிட்டார்கள். டிரைவர் நில்லு. நின்றார். உனக்கு அவங்க வீடு தெரியுமா? தெரியும். எப்படி? அந்த பொண்ணு ஆட்டோ ஸ்டாண்டுக்கு வந்து என்னோட ஆட்டோவை கூப்பிட்டுச்சு. வீட்டுக்கு போய் பெரியவரை ஏத்திக்கிட்டு ஆஸ்பத்திரிக்கு வந்தேன். அந்த பொண்ணுக்கு எங்க வீடு? பாரதி நகர் ராயப்பா தெருவுல வீடு. டிரைவர் சொல்லிக் கொண்டே ஆட்டோவை ஆக்கிரமித்து விரட்டி கொண்டு போனார். ஆட்டோ மறையும் வரை பார்த்துக் கொண்டிருந்த வாசன் கோவிந்திடம் திரும்பினார். இது ஒரு புது பிரச்சனை. நாளைக்கு காலையில அந்த ஆட்டோ டிரைவர் அந்த பொண்ணு வீட்டுக்கு போவான். வீடு பூட்டி இருக்கும். அவனுக்கு லேசா சந்தேகம் வரும். மத்த டிரைவர்கள் கிட்ட சொல்லுவான். விஷயம் கொஞ்சம் கொஞ்சமா பரவி போலீஸ் காது வரைக்கும் போயிடும். நாம ஒரு காரியம் பண்ணிருக்கலாம். என்ன? பொண்ணும் பெரியவரும் இங்கதான் இருக்காங்கன்னு சொல்லி அந்த கொலுசை நாம வாங்கியிருக்கலாம். அது வேற வம்புல கொண்டு போய் விட்டுடும். வேற வம்பா? ஆமா, போலீஸ் சோதனை போட வந்தப்போ நாம என்ன சொல்லி இருக்கிறோம்? யாருமே வரலன்னு. இப்ப ஆட்டோ டிரைவர் கிட்ட ஒரு பொண்ணும் பெரியவரும் வந்தாங்கன்னு சொல்றது நமக்கு நாமே குழி தோண்டிக்கிற மாதிரி. நான் அதை யோசிக்கவே இல்ல. பொண்ணு பார்க்க லட்சணமா இருக்காளேன்னு தொட போய் இவ்வளவு சிக்கல்ல மாட்டிக்கிட்டோம். சொர்க்கத்துல மிதக்க போய் நரகத்துல விழுந்துட்டோம். புலம்பிக்கிட்டு இருக்கிறதுக்கு இது நேரம் இல்ல. இந்த சிக்கல்ல இருந்து விடுபடணும்னா நாம புத்திசாலித்தனமா காய்களை நகர்த்தி ஆகணும். எப்படி காய்களை நகர்த்துறது? வசந்தியோட உடம்ப ஸ்டோர் ரூமுக்கு கொண்டு போனதை யாரோ ஒரு பொண்ணு பாத்திருக்கா. அது யாருன்னு இன்னும் தெரியல. போலீஸ் வந்துட்டு போயிருக்கு. எதுவும் கிடைக்காம போனாலும் போலீஸுக்கு நம்ம மேல லேசா சந்தேகம் இன்னும் இருந்துகிட்டு தான் இருக்கும். இருக்கிற சிக்கல் போதாதுன்னு இப்ப ஆட்டோ டிரைவர் வேற. இது மாதிரியான நேரத்துலதான் மூளைக்கு வேலை கொடுக்கணும். வா சொல்றேன் கோவிந்த். வாசன் உள்ளே கூட்டிக் கொண்டு போனார். அவர்கள் உள்ளே போகும் வரை தூணுக்கு பின்னால் ஒண்டியபடி நின்றிருந்த சாந்தமதி பின் வெளியே வந்தாள். கண்ணனை எங்க காணோம்? சுற்றும் முற்றும் பார்த்தபடி மெதுவாய் நடந்தாள். ஆட்டோ டிரைவருக்கும் டாக்டர்களுக்கும் இடையில் நடந்த பேச்சு ஒரு வார்த்தை பிசகாமல் அவள் மூளையில் பதிவாகி இருந்தது. இதை கண்ணனிடம் சொல்ல வேண்டும். எங்கே போனார்? ஒளிந்து வைத்திருக்கிற உடல்களை கண்டுபிடிக்கிறதுக்காக ஆஸ்பத்திரியின் மற்ற பகுதிகளை அலசிக் கொண்டிருக்கிறாரா? 10 அடி நடந்திருப்பாள். தோளில் ஒரு கை மிருதுவாய் விழுந்தது. திடுக்கிட்டு திரும்பினாள். கண்ணன் எங்க போனீங்க? இங்க எதுவும் பேசாத, வா அந்த பக்கம் போயிடுவோம். வேக வேகமாய் பக்கவாட்டு சுவரின் மறைவுக்கு போய் நின்று கொண்டார்கள். கண்ணன் சொன்னான், நான் எங்கேயும் போகல. அதுவும் அந்த போர்ட்டிகோவுக்கு பின்னாடி இருக்கிற மரத்துக்கு பக்கத்துல மறைவா உட்கார்ந்துகிட்டு இருந்தேன். ஆட்டோ டிரைவரை பாத்தீங்களா? பார்த்தேன். டாக்டர்கள் கிட்ட டிரைவர் பேசினதையும் கேட்டேன். அந்த பொண்ணும் பெரியவரும் ஆஸ்பத்திரி வந்ததுக்கு அந்த ஆட்டோ டிரைவர் ஒரு முக்கியமான சாட்சி. போலீஸ் முன்னாடி கொண்டு போய் அந்த ஆட்டோ டிரைவரை நிறுத்தினா போதும், எல்லா உண்மைகளும் வெளியே வந்துடும். அந்த டிரைவர் தான் போயிட்டாரே, இவ்வளவு பெரிய ஊர்ல அவரை எங்கன்னு போய் தேடுறது? கவலைப்படாத, டிரைவரை கண்டுபிடிச்சிடலாம். எப்படி கண்ணன்? எப்படி? தன் இடது உள்ளங்கையை விரித்து காட்டினான் கண்ணன். உள்ளங்கையில் பால் பாயிண்ட் பேனாவால் ஏதோ எழுத்துக்கள் கிறுக்கலாய் தெரிந்தன. என்ன இது? ஆட்டோவோட நம்பர் TME 5947. டிரைவர் டாக்டர்கள் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். கில்லாடி நீங்க. இப்ப என்ன பண்ண போறோம் தெரியுமா? என்ன? வெளியே போய் மறுபடியும் போலீஸுக்கு போன் பண்றோம். இன்ஸ்பெக்டர் மணிவர்மா கொட்டாவி விட வாயை திறந்தபோது மேஜையின் மேல் இருந்த தொலைபேசியும் வாயை திறந்தது. அவசரமாய் கொட்டாவியை வெளியேற்றிவிட்டு தொலைபேசியை எடுத்தார். ஹலோ, இன்ஸ்பெக்டர் மணிவர்மா? பெண் குரல். ஆமா சார், இதுக்கு முன்னாடி நான் தான் உங்களுக்கு போன் பண்ணேன். அந்த டாக்டர்கள் வாசனும் கோவிந்தும் உங்களை ஏமாத்திட்டாங்க. அந்த 2 டெட் பாடிஸை எப்படியோ மறைச்சிட்டாங்க. மணிவர்மா எரிச்சல் பட்டார். இதோ பாரம்மா, நீ இப்படி கண்ணுக்கு மறைவா டெலிபோன்ல பேசுறது சரியில்லை. நேரா ஸ்டேஷனுக்கு வா. என்ன நடந்ததுன்னு சொல்லு. தேவையான நடவடிக்கைகளை எடுக்கலாம். அந்த ஆஸ்பத்திரி ஸ்டோர் ரூம்ல 2 டெட் பாடி இருக்குன்னு நீ சொன்னதை நம்பி சோதனை போட போனோம். ஒரு பாடியும் கிடைக்கல. டாக்டர்கள் எங்க மேல கோவப்படுறாங்க. சார், நான் ஒரு சாதாரண குடும்ப பொண்ணு. போலீஸ் ஸ்டேஷன், கோர்ட்டுன்னு எல்லாம் என்னால அலைய முடியாது. என்னோட அப்பாவுக்கும் அது பிடிக்காது. கண்ணால பார்த்த அநியாயத்தை போலீஸ்ல சொல்லாமலையும் இருக்க முடியல. அதான் உங்களுக்கு போன் பண்ணேன். ஒரு பொண்ணும் பெரியவரும் ஆஸ்பத்திரிக்கு வந்தாங்களான்னு கேட்டா அந்த டாக்டர்கள் இல்லன்னு தீர்மானமா சொல்றாங்க. நானும் சப் இன்ஸ்பெக்டரும் அந்த ஆஸ்பத்திரியில இருக்கிற எல்லா அறைகளையும் அலசி பார்த்துட்டோம். டெட் பாடி தட்டுப்படல. அது மட்டும் இல்ல, அங்க கொலைகள் நடந்ததுக்கான எந்த தடயமும் கிடைக்கல. சார், ஆஸ்பத்திரிக்கு ஒரு பொண்ணும் பெரியவரும் வரவே இல்லன்னு டாக்டர்கள் சொல்றது பொய். அவங்க வந்ததுக்கான சாட்சியும் என்கிட்ட இருக்கு. என்ன சாட்சியம்? ஒரு ஆட்டோ டிரைவர். ஆட்டோ டிரைவரா? ஆமா, அந்த பொண்ணையும் பெரியவரையும் ஆஸ்பத்திரிக்கு கூட்டிட்டு வந்தது ஒரு ஆட்டோ டிரைவர். நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்து சோதனை போட்டு போன கொஞ்ச நேரத்துல அந்த ஆட்டோ டிரைவர் திரும்பவும் வந்து அந்த பொண்ணோட கொலுசு ஆட்டோவுல கிடந்ததாகவும் அதை கொடுத்துட்டு போக வந்ததாகவும் சொன்னாரு. நீ அப்ப எங்க இருந்த? ஆஸ்பத்திரிக்குள்ள மறைவா இருந்த. அந்த டாக்டர்களுக்கு நான் இருக்கிறது தெரியாது. நீங்களும் சப் இன்ஸ்பெக்டரும் ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டு போனது கூட எனக்கு தெரியும் சார். இவ்வளவு தைரியசாலியா இருக்கிற நீ போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஏன் நேரம் வரக்கூடாது? வேண்டாம் சார், என்ன வெளிப்படுத்திக்க நான் விரும்பல. சரி, அந்த ஆட்டோ டிரைவர் யாரு? டிரைவர் யாருன்னு தெரியாது, ஆனா வண்டி எண் தெரியும். சொல்லு. TME 5947. குறித்துக் கொண்டார் மணிவர்மா. மறுமுனையில் ரிசீவர் வைக்கப்பட சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனிடம் திரும்பினார். இன்பசாகரன் சார், கண்ட்ரோல் ரூமுக்கு போன் செஞ்சு இந்த ஆட்டோ நம்பரை ட்ரேஸ் பண்ண சொல்லுங்க. டிரைவர் யாருன்னு விசாரிங்க. அத்தியாயம் 10.
சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரன் போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறைக்கு தொலைபேசியில் பேசிவிட்டு இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவுக்கு முன்பாய் வந்து நின்றார். சார், என்ன போன் பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன் சார். டெக்னிக்கல் ப்ராப்ளமாமா, அதனால நாளைக்கு காலையில டீடைல்ஸ் தர முடியுமா? மணிவர்மா நெற்றியில் கை வைத்துக் கொண்டார். இந்த கருணா ஹாஸ்பிட்டல் விவகாரம் பெரிய தலைவலியா மாறிடுச்சு. ஒரு பொண்ணையும் பெரியவரையும் கொலை செய்துட்டதா போன் வருது. போய் பார்த்தா டாக்டர்கள் கிட்ட பேச்சு வாங்க வேண்டியிருக்கு. இப்ப மறுபடியும் போன். ஆட்டோ டிரைவரை விசாரிச்சா உண்மை தெரியுமா? சார், என்ன அந்த மருத்துவமனையில ஏதோ விபரீதம் நடந்திருக்க போய் தான் அந்த பொண்ணு போன் பண்ணிருக்கணும். எப்படி சொல்றீங்க? நாம போயிருந்தப்போ அந்த டாக்டர்ஸோட மூஞ்சியே சரியில்லை. கர்ச்சீஃப் எடுத்து முக வியர்வைய தொடச்சுக்கிட்டே இருந்தாங்க. தப்பு பண்ணவங்களுக்கு தான் அப்படி வேர்க்கும். இந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு தெரியணுமே. காலையில 6 மணிக்கு தெரிஞ்சிடும் சார். இப்ப மணி என்ன? 2:30 சார். ஒரு கான்ஸ்டபிள் அனுப்பி டீ வாங்கிட்டு வர சொல்லுங்க. ஜீப்ல அலைஞ்சிட்டு வந்ததுல தூக்கம் கண்ண சொக்குது. சாந்தமதியும் கண்ணனும் போன் பூத்தை விட்டு வெளியே வந்து ஸ்கூட்டரை நெருங்கினார்கள். இனி என்ன பண்ணலாம் கண்ணன்? வீட்டுக்கு போய் ஓய்வு எடுத்துக்க வேண்டியதுதான். ஹாஸ்பிட்டலுக்கு போக வேணாமா? வேண்டாம். இனி அவங்க தப்பிக்க முடியாது. ஆட்டோவோட நம்பரை போலீஸ் கிட்ட கொடுத்துட்டோம். அவங்க ஆட்டோ டிரைவரை மடக்கி விசாரிச்சா உண்மைகள் வெளியே வந்துடும். ஆட்டோ டிரைவருக்கு கொலையுண்ட பெண்ணோட வீடும் தெரியும். போலீஸ் அங்கேயும் போய் பாப்பாங்க. வீட்டுல அந்த பொண்ணும் பெரியவரும் இல்லன்னு உறுதி ஆயிட்டா டாக்டர்கள் மாட்டிக்க வேண்டியதுதான். அந்த ஆட்டோ டிரைவர் சமயத்துக்கு வந்தாரு. இல்லனா நமக்கு இந்த பிடி கிடைச்சிருக்காது. உன்னை உன் வீட்டுல கொண்டு போய் விட்டுட்டு நான் என் வீட்டுக்கு போறேன். மறுபடியும் காலையில பாப்போம். போலீஸ்க்கு போன் பண்ணி விவரம் என்னாச்சுன்னு கேட்டுக்குவோம். ஸ்கூட்டரில் புறப்பட்டார்கள். 10 நிமிட பயணம். சாந்தமதியை வீட்டு வாசலில் இறக்கிவிட்டு புறப்பட்டான் கண்ணன். தூங்கி நல்லா ரெஸ்ட் எடு சாந்தா. காலையில 6 மணிக்கு வந்து பாக்குறேன். ஓகே. ஸ்கூட்டர் போய்விட வீட்டின் சிறிய காம்பவுண்ட் கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனாள் சாந்தமதி. கைப்பையில் இருந்த சாவியை எடுத்து கதவில் தொங்கிக் கொண்டிருந்த பூட்டுக்கு விடுதலை கொடுத்தாள். உள்ளே போய் விளக்கை பொருத்திவிட்டு கதவை உட்பக்கமாய் தாழிட்டுவிட்டு உடையை கூட மாற்றிக்கொள்ள தோன்றாமல் கட்டிலில் சாய்ந்தாள். இதயம் படபடத்தது. கண்களை மூடினாள். டாக்டர்கள் வாசனும் கோவிந்தும் அந்த பெண்ணை தூக்கி கொண்டு போகிற காட்சி மனத்திரையில் ஊர்வலமாய் போயிற்று. அந்த பெரியவரின் உடலையும் பெண்ணின் உடலையும் அந்த மருத்துவமனைக்குள் எங்கே மறைத்து வைத்திருப்பார்கள்? போலீஸ் வந்து சுற்றி பார்த்தும் கண்டுபிடிக்க முடியவில்லையே. விளக்கை அணைத்துவிட்டு புரண்டு படுத்தாள். சுவர் கடிகாரத்தில் மணி 3 அடித்தது. கண்கள் எரிந்தது. கொஞ்ச நேரமாவது தூங்க வேண்டும். கண்களை இறுக மூடிக்கொண்டாள். மன மைதானத்தில் குழப்ப குதிரைகள் தறிகெட்டு ஓடின. எப்போது தூங்கினாள் தெரியவில்லை. திடுமென்று ஏதோ சத்தம் கேட்டு கண்களை பறக் என்று விரித்தாள் சாந்தமதி. அறைக்குள் எரிந்து கொண்டிருந்த 0 வாட்ஸ் விளக்கும் அணைந்து போய் இருட்டு. யாரோ தலைமாட்டில் நின்றிருப்பது போன்ற உணர்வில் விழிகளை உயர்த்தி பார்த்தாள். உறைந்தாள். 2 பேர் நின்றிருந்தார்கள். யாரது? கேட்டுக்கொண்டே எழ முயன்றவளின் கழுத்தில் அந்த 2 பேர்களும் கையை வைத்தார்கள். முகங்கள் இழிப்போடு கீழே குனிய உற்று பார்த்தார்கள். தண்டுவடம் சில்லிட்டு போயிற்று. டாக்டர் வாசனும் டாக்டர் கோவிந்தும் இருட்டில் பல்வரிசை தெரிய சிரித்தார்கள். உன்னை கண்டுபிடிக்க முடியாதுன்னு நினைச்சியா? அதிர்ச்சியோடு எழ முயன்றவளை படுக்கையில் தள்ளினார்கள். அவளுடைய மென்மையான கழுத்தில் 2 பேரின் கைகளும் ஆத்திரமாய் பதிந்தன. திணறினாள் சாந்தமதி. கக் கக் கக். முழு பலத்தையும் திரட்டிக் கொண்டு எழுந்து உட்கார்ந்தாள் சாந்தமதி. அறையில் 0 வாட்ஸ் பல்பு எரிந்து கொண்டிருந்தது. சுவர் கடிகாரம் 4 மணியை காட்டிக் கொண்டிருந்தது. கண்டது கனவா? உடம்பு முழுவதும் வியர்த்து ஊற்றியது. இதயம் வேகமான துடிப்பில் இருந்தது. மெல்ல எழுந்து போய் தாழிட்ட கதவை மறுபடியும் சரிபார்த்து கொண்டு கட்டிலில் வந்து உட்கார்ந்தாள். அதற்கு பிறகு தூக்கம் பிடிக்கவில்லை. கண்களை மூடினால் தூக்கம் வரவில்லை. டாக்டர்கள் வாசனும் கோவிந்தும் வந்தார்கள். காலை 6 மணி. போக்குவரத்து கட்டுப்பாட்டு அறையிலிருந்து சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனுக்கு ஆட்டோ டிரைவரை பற்றிய முழு தகவல்களும் கிடைத்தன. ஆட்டோ டிரைவரின் பெயர் வடிவேல். லைசன்ஸ் எண் 1659. வீட்டு முகவரி 27A முண்டக கண்ணியம்மன் கோவில் வீதி, மயிலாப்பூர், சென்னை 4. இதுவரையிலும் எந்த விபத்தையும் சந்திக்காத, போக்குவரத்து விதிகளை மீறாத டிரைவர். பாஸ்போர்ட் போட்டோவில் காணப்படுகிற அடையாளங்கள்: லேசான வழுக்கை தலை, சற்றே பெரிய காதுகள், மோவாய் கட்டையில் சிறிய தழும்பு. விவரங்களை குறித்துக் கொண்டு இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனும் ஜீப்பில் புறப்பட்டார்கள். காலை நேர சென்னை குளிரோடு இருந்தது. கடற்கரை சாலையில் உடம்பில் இருக்கும் கொழுப்பை கரைக்க காரில் வந்த பணக்காரர்கள் பிசினஸ் பேசியபடி நடந்து கொண்டிருந்தார்கள். கடல் இளம் சூரியனின் கதிர்களை வாங்கி பிரதிபலித்துக் கொண்டிருந்தது. ஜீப் மயிலாப்பூர் பகுதிக்குள் நுழைந்தது. மாமிகள் வீட்டு வாசல்களில் கோலங்கள் வண்ணமயமாய் பிறந்திருக்க கபாலீஸ்வரர் கோவிலில் காலை நேர பூஜைக்கான மணி அடித்தது. அடுத்த 2 நிமிடத்திற்குள் குறுகலான அந்த முண்டக கண்ணியம்மன் கோவில் சந்து வந்து ஜீப்பின் வேகத்தை குறைத்தது. இன்னமும் கண் விழிக்காத சந்து. பால் பூத்தில் மட்டும் சின்னதாய் ஒரு வரிசை. வீட்டு நம்பர் என்ன இன்பசாகரன்? 27A சார். கதவு எண்களை பார்த்து கொண்டே போய் 27 என்று சாக்பீஸால் எழுதப்பட்ட வீட்டுக்கு முன்பாய் ஜீப்பை கொண்டு போய் நிறுத்தினார் மணிவர்மா. ஓடு சரிந்த வீடு. சுவரில் உதய சூரியனும் இரட்டை இலையும்
ஓட்டு போடும்படி கெஞ்சி இருந்தது. கதவு திறந்திருக்க ஜீப் சத்தம் கேட்டு ஒரு பெண் பரட்டை தலையோடு எட்டி பார்த்தாள். இன்பசாகரன் கேட்டார், ஆட்டோ டிரைவர் வடிவேல் வீடு இதுதானே? இல்லையே, அது காலி பண்ணிட்டு போய் 1 மாசம் ஆச்சே. திடுக்கிட்டார். இப்ப வீடு எங்க? பக்கத்தாலதான், கபாலி கொட்டாய்க்கு எதிராண்ட பச்சை கலர் கேட்டு வீடு. ஜீப் விரைந்தது. கபாலி தியேட்டருக்கு எதிரே பச்சை கலர் பெயிண்ட் அடித்த கேட்டோடு சிறிய வீடொன்று தெரிய ஜீப் அதன் வாசலில் போய் நின்றது. உள்ளே ஆட்டோ தெரிந்தது. TME 5947. சார், அதே ஆட்டோ தான், போய் ஆளை கூட்டிட்டு வாங்க. மணிவர்மா சொல்ல இன்பசாகரன் இறங்கி கேட்டை திறந்து கொண்டு உள்ளே போனார். திண்ணையில் ஒருவன் லுங்கியை போர்த்தி கொண்டு தூங்க அவன் முதுகில் தட்டினார். ஏய் எந்திரி! அவன் வாரி சுருட்டி கொண்டு எழுந்தான். பரட்டை தலைமுடி. இவன் வடிவேலாய் இருக்க முடியாது. எங்கடா டிரைவர் வடிவேலு? அண்ணாத்த உள்ளார தூங்குறார் சார். போய் எழுப்புடா. அவன் லுங்கியை தடுமாற்றமாய் சுற்றி கொண்டு உள்ளே போய் கத்தினான். வடிவேலு, தானாக்காரர் வந்திருக்கிறாரு, என்னத்துக்குன்னு தெரியல, போய் இன்னான்னு கேளு. வடிவேலு வந்தான். தூக்கம் கலக்கம் போக கண்களை தேய்த்து விட்டு கொண்டவன் இன்பசாகரனை நெருங்கினான். வணக்கம் சார், உன் பேர் வடிவேலு தானே? ஆமா சார். நேத்து ராத்திரி 11 மணி சுமாருக்கு ஒரு பெரியவரையும் ஒரு பொண்ணையும் உன்னோட ஆஸ்பத்திரியில ஏத்திக்கிட்டு கருணா ஹாஸ்பிட்டலுக்கு போனியா? இல்லையே. அத்தியாயம் 11. ஆட்டோ டிரைவர் வடிவேலு இல்லையே என்று சொன்னதும் இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனும் ஒருவரை ஒருவர் திகைப்பாய் பார்த்துக் கொண்டார்கள். மணிவர்மா தன் கையில் வைத்திருந்த லாட்டி குச்சியால் வடிவேலுவின் தோளை தொட்டார். பொய் சொல்லாத. இது என்ன சார் வம்பா போச்சு? காலங்காத்தால நான் எதுக்காக பொய் சொல்ல போறேன்? நேத்து ராத்திரி நீ ஆட்டோ ஓட்டவே இல்லையா? இல்ல சார், 9 மணியோட நிப்பாட்டிட்டேன். உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, நான் தண்ணி அடிக்கிற ஆசாமி. ராத்திரி 9 மணின்னா என் வயிற்றுக்குள்ள கப கபன்னு சரக்கு இறங்கி ஆகணும். இல்லன்னா உடம்பு பூராவும் நடுக்கம் மாதிரி வந்துரும். அதான் வண்டிய 9 மணிக்கு மேல ஓட்டுறது இல்ல. 200 மில்லி சாப்பிட்டு பாய் கடையில பாயாவும் பிரியாணியும் ஒரு பிடி பிடிச்சிட்டு படுத்துருவேன். வீட்டுல உன் பொண்டாட்டி இருக்காளா? எனக்கு இன்னும் கண்ணாலமே ஆகல சார். இவன் யாரு? நம்ம சித்தப்பா பையன் சார். தாத்தாங்குளத்துல இருந்து வந்திருக்கான். ஆட்டோ ஓட்ட பழகிக்கணுமா? அது சரி, எதுக்காக இம்மாங்காத்தால வந்து ஏதேதோ கேட்டுக்கின்னு இருக்கீங்க? ஏதாச்சும் தப்பு தண்டா நடந்து போச்சா? இத பாரு, ரொம்ப நேரத்துக்கு போலீஸ்காரங்கிட்ட பொய் சொல்லிட்டு இருக்க முடியாது. நேத்து ராத்திரி நீ ஆட்டோ ஓட்டினியா இல்லையா? வடிவேலு பரட் பரட் என்று பின்னந்தலையை கீறிக்கொண்டான். என்ன சார், உங்ககிட்ட பெரிய ரோதனையா போச்சு. நான் தான் ராத்திரி 9 மணிக்கு மேல வண்டியையே எடுக்கலன்னு சொல்றேன். உன்னோட ஆட்டோ நம்பர் TME 5947 தானே? ஆமா. உன் வண்டிய வேற யாருக்காவது ஓட்ட கொடுத்தியா? சார், இந்த வண்டி என் பொண்டாட்டி மாதிரி, என்ன தவிர ஒரு பயலும் தொட முடியாது. நேத்து ராத்திரி 11 மணிக்கு பாரதி நகர் ராயப்ப தெருவுல இருந்து ஒரு பெரியவரையும் ஒரு பொண்ணையும் உன் ஆட்டோவுல வச்சு கருணா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனதை ஒருத்தர் பாத்துருக்காரு. அந்த பொண்ணோட கால் கொலுசு கூட ஆட்டோவுல கடந்ததா சொல்லி திரும்பவும் 2 மணி நேரம் கழிச்சு அந்த ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனியாமே. டேய் மாறி, இது என்னடா தமாசாக்கிது? பக்கத்தில் நின்றிருந்தவனிடம் வடிவேலு ஆச்சரியப்பட்டு விட்டு மணிவர்மாவை ஏறிட்டான். பாரு சார், எனக்கு வேண்டாத எந்த கஸ்மாலமாவது இப்படி ஒரு பொய்யா உங்ககிட்ட சொல்லி இருக்கலாம். அப்படின்னா நேத்து ராத்திரி 9 மணிக்கு மேல நீ ஆட்டோவை எடுக்கல? இல்ல. உன்னோட ஆட்டோ லைசன்ஸ் எங்க? இருக்கு சார். கொண்டா. காலங்காத்தால போலீஸ் பெஜாராக்கிது. முனகிக் கொண்டே போய் உள்ளே இருந்த பழைய பீரோவை திறந்து லைசன்ஸை எடுத்துக்கொண்டு வந்தான். லைசன்ஸை கொண்டு வந்து கொடுத்தான். மணிவர்மா வாங்கி அதை பார்த்துக் கொண்டே இன்பசாகரனிடம் சொன்னார். வீட்டை சோதனை போடுங்க, கொலுசு ஏதாவது இருக்கான்னு பாருங்க. சரி சார். அவர் வீட்டுக்குள் போக வடிவேலு பதறினான். என்ன சார், நான் ஏதோ திருடிக்கிட்டு வந்த மாதிரி வீட்டையெல்லாம் சோதனை போடுறீங்க? ஒன்னும் பேசக்கூடாது. உன் ஆட்டோவுல போன ஒரு பெரியவரும் பொண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா தகவல். அந்த தகவல் உண்மையா பொய்யான்னு கண்டுபிடிக்கத்தான் வந்திருக்கிறோம். உண்மையை கண்டுபிடிச்ச பின்னாடி நீ பொய் சொன்ன மாதிரி தெரிஞ்சது, கொலைக்கு நீயும் உடந்தன்னு சொல்லி 7-8 வருஷமாவது உள்ள தள்ளிடுவோம். வடிவேலுவுக்கு உடனே முகம் வியர்த்து விட்டது. சார் சார், அப்படி எல்லாம் பண்ணிடாதீங்க சார். நேத்து ராத்திரி பூராவும் ஆட்டோவை நான் வெளியில எடுக்கவே இல்ல சார். என் சித்தப்பா பையன் மாறிய வேணும்னாலும் கேட்டு பாருங்க. ராத்திரி பெஞ்ச மழைக்கு பயந்து நோய்க்கோழி மாதிரி வீட்டுக்குள்ளாரவே சுருண்டு கிடந்தேன். நீ சொல்றது உண்மையா பொய்யான்னு அடுத்த 2 நாள்ல தெரிஞ்சிடும். இன்பசாகரன் உள்ளே இருந்து வெளிப்பட்டார். எதுவும் கிடைக்கல சார். எல்லாத்தையும் சோதனை பண்ணீங்களா? பண்ணின சார். வடிவேலுவை மறுபடியும் லட்டியால் தட்டினார். உன் ஆட்டோ வழக்கமா எந்த ஆட்டோ ஸ்டாண்ட்ல நிக்கும்? பனகல் பார்க் ஆட்டோ ஸ்டாண்ட்ல. உன்னை பத்தி அங்க விசாரிப்போம். எந்த டிரைவராவது உன்னை பத்தி சந்தேகமா சொன்னா உடனே உன்னை லாக்கப்புக்கு கொண்டு போயிடுவோம். வடிவேலுவின் தொண்டை குழி எச்சிலை கூட விழுங்க முடியாமல் திணறியது. காலை மணி 9. கருணா மருத்துவமனை வேலை நிறுத்தம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டதின் காரணமாய் சற்றே கலகலப்பாய் இருந்தது. டாக்டர்களும் நர்சுகளும் ஆங்காங்கே தென்பட்டார்கள். நோயாளிகளை பார்க்க வந்திருந்த பார்வையாளர்கள் மாடி வராந்தாக்களில் தெரிந்தார்கள். கண்ணனும் சாந்தமதியும் ஸ்கூட்டரை விட்டு இறங்கி மருத்துவமனைக்குள் நுழைந்தார்கள். சாந்தமதி சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு மெல்லிய குரலில் கூப்பிட்டாள். கண்ணன். டாக்டர் வாசனும் கோவிந்தும் காலையிலேயே வேலை நேரம் முடிஞ்சு வீட்டுக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பா. அந்த 2 பாவிகளையும் டாக்டர்னே சொல்லக்கூடாது. எனக்கு மாத்திரம் சமய சந்தர்ப்பம் வாச்சு கையில ஒரு வீச்சறிவாளும் இருந்துட்டா அந்த 2 பேரையும் இன்ச்சா வெட்டுவேன். நான் அப்படி பண்ண மாட்டேன். பின்ன ஒரு சின்ன கிடுக்கியால கொஞ்சம் கொஞ்சமா சதைய பிச்சு பிச்சு எடுப்பேன். கணேசமூர்த்தியின் அறை வந்தது.
கண்ணை மூடி சோர்வாய் படுத்திருந்த அவர் கதவு திறக்கப்படும் சத்தம் கேட்டு திரும்பினார். கண்ணன் சாந்தமதி 2 பேரையும் பார்வையில் வாங்கியதும் அவசர அவசரமாய் எழுந்து உட்கார்ந்தார். குரலில் நடுக்கம் தொற்றி இருக்க கேட்டார். என்னம்மா ஆச்சு? சாந்தமதி பக்கத்தில் போய் உட்கார்ந்தாள். குரலை வெகுவாய் தாழ்த்தி கொண்டாள். போலீஸ் கிட்ட எல்லா விவரத்தையும் சொல்லிட்டோம். ஆட்டோ நம்பரை வச்சு அந்த டிரைவர் எப்படியும் போலீஸ் மடக்கிடுவாங்க. டிரைவரை போலீஸ் இன்னும் பிடிக்கலையா? வரும்போது கூட ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி பார்த்தோம். இன்ஸ்பெக்டரும் சப் இன்ஸ்பெக்டரும் வெளியே போயிருக்கிறதா ஏட்டு சொன்னாரு. போன் பண்ணி பேசுனது நீதான்னு போலீஸ்க்கு தெரியாதே. தெரியாது. ஏமா, இந்த விவகாரத்தை விட்டுட்டா என்ன? விட்டுடுறதா? நீங்க என்னப்பா சொல்றீங்க? நடந்திருக்கிறது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? சட்டம் அந்த 2 பேரையும் தூக்குல போடணும். அது வரைக்கும் கண்ணனும் நானும் ஓய மாட்டோம். கண்ணனும் குறுக்கிட்டு சொன்னான். ஆமாங்க, சட்டத்தோட பிடியிலிருந்து அவங்க 2 பேரும் தப்பிக்க விட்டுடக் கூடாது. கணேசமூர்த்தி தன் நெற்றி வியர்வையை துண்டால் ஒற்றிக்கொண்டே சொன்னார். இந்த மருத்துவமனை எனக்கு வேண்டாமா, இன்னைக்கே காலி பண்ணிட்டு போயிடலாம். எனக்கு இங்க இருக்கிற ஒவ்வொரு நிமிஷமும் முள்ளு மேல உட்கார்ந்துகிட்டு இருக்கிற மாதிரி இருக்கு. அவசரப்படாதீங்கப்பா. நாம இப்ப டிஸ்சார்ஜ் ஆனோம்னா அந்த 2 டாக்டர்களுக்கும் சந்தேகம் வரும். அவங்க கைக்கு விலங்கு ஏறுற வரைக்கும் நாம பொறுமையா இருந்துதான் ஆகணும். அரை வாசல் அருகே நிழலாடியது. திரும்பி பார்த்தார்கள். நர்ஸ் நின்று இருந்தாள். சொன்னாள், பெரிய டாக்டர் ரவுண்ட்ஸ் வராரு, 2 பேரும் வெளியே வந்துடுங்க. இருவரும் எழுந்து வெளியே வந்து வராந்தாவில் நின்று கொண்டார்கள். பெரிய டாக்டர் பக்கத்து அறையில் இருந்தார். கண்ணன், என்ன சாந்தா, நீங்க இங்கே இருங்க. நான் ஆஸ்பத்திரிக்கு எதிரில் இருக்கிற டெலிபோன் பூத்துக்கு போய் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணிட்டு வந்துடுறேன். நானும் வரேனே. வேண்டாம், பெரிய டாக்டர் வரும்போது யாராவது ஒருத்தர் இங்க இருக்கிறது நல்லது. நான் 5 நிமிஷத்துக்குள்ள போன் பண்ணி ஆட்டோ டிரைவர் விஷயம் என்னாச்சுன்னு கேட்டுட்டு வந்துடுறேன். கண்ணன் தலையாட்ட சாந்தமதி மாடிப்படிகளில் இறங்கி வேக வேகமாய் வராந்தாவை கடந்து மருத்துவமனைக்கு எதிரில் இருந்த டெலிபோன் பூத்தை நோக்கி போனாள். 20 அடி நடந்திருப்பாள். பின்பக்கம் அந்த குரல் கேட்டது. எக்ஸ்கியூஸ் மீ. திரும்பினாள். டாக்டர் வாசன் புன்னகையோடு நின்றிருந்தார். அத்தியாயம் 12. டாக்டர் வாசனை பார்த்ததும் சாந்தமதியின் இதய பகுதியில் திகில் ஊசி முனை மாதிரி பாய்ந்தாலும் அதை வெளிக்காட்டிக் கொள்ளாமல் மெல்ல புன்னகைத்து என்ன என்றாள். உங்க கர்ச்சீஃபை தவற விட்டுட்டு போறீங்களே. கையில் வைத்திருந்த அந்த கைக்குட்டையை நீட்டினார் வாசன். சாந்தமதி தன் இடுப்பை தொட்டு பார்க்க அங்கே சொருகி வைத்திருந்த கைக்குட்டை அங்கு இல்லை. நன்றி என சொல்லி வாங்கிக் கொண்டு நகர முயன்றவளை வாசன் கேள்வி கேட்டு நிறுத்தினார். உங்க அப்பாவுக்கு இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்ல, தேறி வராரு. அப்பாவை பார்க்க காலை நேரங்கள்ல மட்டும்தான் வரீங்க போல இருக்கு. இல்லையே, சாயந்தர நேரங்கள்லயும் வர. நேத்து சாயந்தரம் 6 மணிக்கு கூட வந்தேன். காலேஜ்ல படிக்கிறீங்களா? இல்ல, படிச்சு முடிச்சுட்டு வேலை தேடுற முயற்சியில இருக்கேன். உங்களுக்கு சீக்கிரமே வேலை கிடைக்க என் வாழ்த்துக்கள். வாசன் சின்ன சிரிப்போடு செல்ல சாந்தமதி நன்றி சொல்லிவிட்டு நடந்தாள். இதயம் படபடவென்று அடித்துக் கொண்டது. கேள்வி கேட்டு ஆழம் பார்க்கறான் மனுஷன். சாந்தமதி வேகமாய் நடந்து மருத்துவமனைக்கு எதிரே சாலையை கடந்து டெலிபோன் பூத்துக்குள் நுழைந்தாள். பகல் நேரங்களில் மட்டுமே செயல்படும் பூத் அது. உள்ளே நுழைந்து கண்ணாடி கதவை சாத்திக்கொண்டு அங்கிருந்தபடியே மருத்துவமனையை பார்த்தாள். டாக்டர் வாசனின் தலை தட்டுப்படவில்லை. பேசியை எடுத்துக்கொண்டு எண்களை சுழற்றி இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவை தொடர்பு கொண்டாள். அவர் கிடைத்தார். சார், அந்த ஆட்டோ டிரைவரை கண்டுபிடிச்சிட்டீங்களா? கண்டுபிடிச்சிட்டோம். அவன் பேரு வடிவேலு. மயிலாப்பூர் கச்சேரி ரோட்ல குடியிருக்கிறான். அந்த ஆளை விசாரிச்சீங்களா சார்? விசாரிச்சோம். என்ன சொன்னாரு? நேத்து ராத்திரி 9 மணிக்கு மேல அவன் ஆட்டோவை ஓட்டவே இல்லையாம். குடிச்சிட்டு வீட்டுக்குள்ளேயே படுத்து கிடந்தானா. பொண்ணையோ பெரியவரையோ ஆட்டோவுல ஏத்திக்கிட்டு அவன் ஹாஸ்பிட்டலுக்கு போகலையாம். சாந்தமதி திடுக்கிட்டாள். பதட்ட குரலில் சொன்னாள், அந்த டிரைவர் பொய் சொல்றாரு சார். அவன் பொய் சொல்ற மாதிரி தெரியலமா. வேற ஆட்டோ டிரைவர்கள் கிட்டையும் விசாரிச்சு பார்த்தோம். நீ சொல்ற ஆட்டோ டிரைவர் ராத்திரி 9 மணிக்கு மேல ஆட்டோவை எடுக்கிறது இல்லையா. ஒரே குழப்பமா இருக்கு சார். நீ பார்த்த ஆட்டோ டிரைவர் எப்படி இருந்தான்னு அடையாளம் சொல்ல முடியுமாமா? முடியும் சார். 30லேருந்து 40க்குள்ள இருக்கும். தலைமுடி சிலுப்பினா மாதிரி பரட்டையா இருக்கும். சாந்தமதி சொல்ல சொல்ல மறுமுனையில் மணிவர்மா பதட்டமாய் குறுக்கிட்டார். என்னமா சொன்ன? தலைமுடி சிலுப்பினா மாதிரி பரட்டையாவா இருக்கும்? ஆமா சார். நாங்க விசாரிச்ச டிரைவருக்கு வழுக்க இருந்துச்சு. வழுக்கையா? ஆமா. அப்படின்னா அது வேற டிரைவர் சார். நான் பார்த்த டிரைவரை நீங்க விசாரிக்கல. வண்டியோட எண் என்ன? TME 5947. அந்த என்னுடைய ஆட்டோ டிரைவர் தான் விசாரிச்சோம். வண்டி என்ன சரியா கவனிச்சியாமா? வண்டி என்ன நான் நோட் பண்ணல சார். வேற யாரு? என் கூட இருந்த இன்னொருத்தரு. என்னம்மா உன் கூட பெரிய ரோதனையா போச்சு? நேர்ல போலீஸ் ஸ்டேஷனுக்கு வராம நீ பாட்டுக்கு ஒரு டெலிபோன் பூத்துல இருந்துகிட்டு ஒவ்வொரு தகவலா சொல்லிட்டு இருந்தா எப்படிமா? நீ நேர்ல வந்து விவரங்களை சரியா சொன்னாதானே கொலையாளிகளை மடக்க முடியும். சார், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுன்னு எல்லாம் என்னால அலைய முடியாது. கொலையாளிகளான அந்த 2 டாக்டர்களும் சட்டப்படி தண்டிக்கப்பட்டாகணுங்கிற ஒரே ஒரு காரணத்துக்காக தான் உங்களுக்கு அப்பப்ப தகவல்கள் கொடுத்துட்டு இருக்கிறேன். 2 கொலைங்க நடந்தது உண்மை. உடல்கள் மறைக்கப்பட்டது உண்மை. அந்த ஆட்டோ டிரைவர் வந்தது உண்மை. ஆட்டோ நம்பர் குறிச்சவர் உன் கூட வந்தவர்னு சொன்னியே, அவர் உனக்கு என்ன வேணும்? அவரும் நானும் ஒருத்தர் விரும்பிக்கிட்டு இருக்கிறோம். அதாவது லவ்வர்ஸ். ஆமா சார். ஆட்டோ நம்பர் அவர் சரியா குறிச்சாரான்னு கேட்டுட்டு மறுபடியும் எனக்கு போன் பண்ணுமா? ஒருவேளை ஆட்டோ நம்பர் மாறி இருக்கலாம். சரி சார். தொலைபேசியை அதனிடத்தில் மாட்டிவிட்டு சாந்தமதி வெளியே வந்தாள். மருத்துவமனைக்குள் மறுபடியும் நுழைந்த போது அப்பாவின் அறைக்கு வெளியே கண்ணன் நின்று கொண்டிருந்தான். சாந்தமதியை அவன் பார்வையில் வாங்கியதும் சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு
வராந்தாவில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு மெல்லிய குரலில் கேட்டான். இன்ஸ்பெக்டர் கிட்ட பேசிட்டியா சாந்தா? பேசிட்டேன். ஆனா நாம எதிர்பார்த்தபடி நடக்கல. ஏன், என்னாச்சு? நேத்து ராத்திரி நாம இங்க பார்த்த ஆட்டோ டிரைவர் வேற, இன்ஸ்பெக்டர் போய் விசாரிச்ச ஆட்டோ டிரைவர் வேற. ஆட்டோ நம்பரை நீங்க சரியா பாத்தீங்களா? பார்த்தேன். திரும்பியும் சொல்லுங்க. TME 5947. அந்த நம்பர் இருக்காதுன்னு இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. நாம பார்த்த ஆட்டோ டிரைவருக்கு பரட்டத்தனமா தலைமுடி இருந்துச்சு இல்லையா? ஆமா. இன்ஸ்பெக்டர் போய் பார்த்த டிரைவருக்கு வழுக்கையா. கண்ணன் முன் நெற்றியை கீறி கொண்டான். அந்த அரை இருட்டுல ஆட்டோ நம்பரை சரியா கவனிக்காம விட்டுட்டேனா? கண்ணன், ஒரு காரியம் பண்ணலாம். என்ன? நேத்து ராத்திரி வந்த ஆட்டோ டிரைவரை நீங்களும் நானும் நல்லாவே அடையாளம் பார்த்திருக்கோம். ஆமா, டாக்டர்கள் கிட்ட அந்த டிரைவர் பேசிக்கிட்டு இருந்தப்ப பாரதி நகர் ராயப்ப தெருவுல இருந்துதான் அந்த பொண்ணையும் பெரியவரையும் ஏத்திக்கிட்டு வந்ததா சொன்னாரு. ஆமா, அப்படின்னா அந்த டிரைவர் பாரதி நகர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல இப்ப இருந்தாலும் இருக்கலாம். ஆளை பார்த்துட்டோம்னா மறுபடியும் இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்ணி விஷயத்த சொல்லிடலாம். இதுவும் நல்ல யோசனை தான். நமக்கு டிரைவர் தான் முக்கியம், வண்டி நம்பர் இல்ல. வாங்க, அப்பா கிட்ட சொல்லிட்டு கிளம்பலாம். சீஃப் டாக்டர் உள்ள இருக்காரு. உங்க அப்பாவுக்கு ECG எடுத்து பாத்துக்கிட்டு இருக்காங்க. ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேனே. என்ன? நான் போன் பண்ண போகும்போது டாக்டர் வாசன் என்கிட்ட பேசினாரு. என்ன பேசினாரு? பயப்படாதீங்க கண்ணன், என் கர்ச்சீஃப் கீழே விழுந்ததை எடுத்து கொடுத்தாரு, அவ்வளவுதான். அப்புறம் படிக்கிறியான்னு கேட்டாரு. வேலை தேடுறதா சொன்னேன். அப்பாவை பார்க்க காலையில மட்டும்தான் வருவியான்னு கேட்டாரு. சாயந்தரமும் வருவேன்னு சொன்னேன். ஆள் ஆழம் பார்த்திருக்கிறாரு. இருக்கலாம், ஆனா என் மேல அவருக்கு சந்தேகம் வர வாய்ப்பே இல்ல. அறை கதவு திறக்கப்பட சீஃப் டாக்டர் நர்ஸோடு வெளிப்பட்டார். சாந்தமதியை பார்த்ததும் புன்னகைத்தார். அப்பா இப்போ நார்மலா இருக்கிறாரு. 2 நாள்ல வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடலாம். ரொம்ப நன்றி டாக்டர். சாந்தமதியும் கண்ணனும் பாரதி நகர் ஆட்டோ நிறுத்தத்துக்கு வந்தபோது காலை 10 மணி. அங்கே 4-5 ஆட்டோ மட்டும் நின்றிருக்க ஓட்டுநர்கள் நாளிதழை படித்தபடி அரட்டையில் இருந்தனர். நாம பார்த்த டிரைவர் இருக்காரான்னு பாரு, கண்ணன் சொல்ல சாந்தமதி ஓட்டுநர்களை உற்று பார்த்துவிட்டு உதட்டை பிதுக்கி தலையாட்டினாள். இல்லையே, மத்த டிரைவர் கிட்ட அடையாளம் சொல்லி விசாரிச்சு பாப்போமா? இருவரும் அவர்களை நெருங்கினார்கள். டிரைவர் ஒருவர் கிராக்கி வருது என்று சொல்ல மற்றவர்கள் திரும்பினார்கள். எங்க சார் போகணும்? வந்து ஒரு டிரைவரை பத்தி விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறோம். அவரோட ஆட்டோவுல நேத்து போனப்போ ஒரு பேக தவறுதலா விட்டுட்டோம். ஆட்டோ இங்கேருந்து தான் ஏறினோம். ஆட்டோ நம்பர் தெரியுமா? தெரியும், TME 5947. ஒரு டிரைவர் குறிப்பிட்டார். TME-யா? இருக்காது சார், TNE 5947 டிரைவர் நாகராஜோட வண்டி. ஆள் எப்படி இருப்பார்னு சொல்லுங்க. உயரமா பரட்ட தலை முடியோட. நாகராசன் தான், சந்தேகமே இல்ல. அப்புறம் நாங்க பாக்கணுமே. ராத்திரி பூராவும் வண்டியை ஓட்டின களைப்புல வீட்டுல தூங்கிட்டு இருப்பாரு. பகல்ல ஸ்டாண்டுக்கு வரமாட்டாரு. நீங்க அவரை பாக்குறதா இருந்தா வீட்டுக்கு தான் போகணும். வீடு எங்க? சைதாப்பேட்டைக்கு பக்கத்துல வீரசாமி குப்பம் தெரியுமா? தெரியும். அந்த குப்பத்துக்குள்ள போனீங்கன்னா தண்ணி தொட்டி தெரு இருக்கும். அந்த தெருவுல கடைசி வீடு. முன்னாடியே ஆட்டோ நிக்கும். நன்றி சொல்லிவிட்டு கிளம்பினார்கள். உங்க பொருள் எங்கேயும் போகாது சார். நாகராஜ் ரொம்ப நல்லவன், பைய எடுத்து வச்சிருப்பான். டிரைவர் ஒருவர் குரல் கொடுத்து கொண்டிருக்கும் போதே ஸ்கூட்டரை கிளப்பினான் கண்ணன். 15 நிமிட பயணத்தில் வீராசாமியின் குப்பம் பல்வேறு கட்சி கொடிகளோடு வந்தது. தண்ணி தொட்டி தெருவை கண்டுபிடித்து உள்ளே போக தெருமுனையிலேயே கும்பல். ஸ்கூட்டர் நின்றது. என்ன இவ்வளவு கும்பல்? சாந்தமதி கண்ணனை கேட்ட கேள்விக்கு பக்கத்தில் நின்றிருந்த ஒரு ஆள் பதில் சொன்னான். ஒரு ஆட்டோ டிரைவர், பேரு நாகராஜ், அழுத்துக்கு கைத்த மாட்டிக்கிட்டு தொங்கிட்டான். அத்தியாயம் 13. சாந்தமதி கண்ணனை கலவரமாய் பார்த்தாள். இப்ப என்ன பண்றது கண்ணன்? செத்து போனது நாம தேடிக்கிட்டு வந்த டிரைவரா இல்ல வேற ஆளான்னு தெரிஞ்சுக்கணும். போய் பார்த்துட்டு வரலாமா? நீ வராத, இங்கேயே நில்லு, நான் போய் பார்த்துட்டு வரேன். கண்ணன் அந்த தெருவுக்குள் நுழைந்தான். குறுக்கே சின்ன சின்னதாய் சாக்கடைகள், குடிசை வாசல்களில் கவலையாய் பெண்கள். சிலர் சேலை தலைப்பை வாயில் புத்தி அழுதார்கள். நல்ல மனுஷன் கூட்டான். என்னத்த நினைச்சுக்கின்னு கழுத்த கயிறுல மாட்டிக்கிட்டாரோ தெரியல. நேத்திக்கு ராவு கூட என்னோட ஆப்ப கடைக்கு வந்து ரொம்ப நேரம் குந்திக்கிட்டு இருந்தானே. நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டான். பாரகன்ல வாத்தியார் படம் போட்டிருக்கிறான், போகணும்னு சொன்னான். இப்படி கபால்னு போட்டானே. கண்ணன் கும்பலுக்கு மத்தியில் மெதுவாய் நடந்து ஆட்கள் மொய்த்திருந்த டிரைவர் நாகராஜ் வீட்டை நெருங்கினான். ஏக கத்தல்கள். போலீஸ் வர்ற வரைக்கும் யாரும் பக்கத்துல போடாதீங்க. போலீஸுக்கு தகவல் போயாச்சா? இன்னும் இல்ல. நம்ம பிச்சைமுத்து கையில சொல்லி விட்டுருக்கேன். இவனுக்கு என்ன கஷ்டம்? பொண்டாட்டியா புள்ளையா? கை நிறைய சம்பாதிச்சு ராஜா மாதிரி செலவு பண்ணிக்கிட்டு இருந்தான். கண்ணன் கும்பலுக்குள் நுழைந்து கிடைத்த இடைவெளியில் தலையை நுழைத்து உள்ளே எட்டி பார்த்தான். தூக்கில் தொங்குகிற அந்த உடல் தெரிந்தது. லேசாய் நாக்கு தள்ளிய முகம், கண்களில் பிதுக்கம் பார்ப்பவர்களை பயமுறுத்தியது. கண்ணன் உற்று பார்த்தான். கருணா மருத்துவமனைக்கு வந்த அதே டிரைவர் தான், சந்தேகமே இல்லை. பெருமூச்சொன்றை விட்டபடி கண்ணன் பின் வாங்கினான். இது தற்கொலை இல்ல, அந்த பாவிங்க கொன்னுட்டாங்க. சாந்தமதியிடம் வந்தான். என்ன கண்ணன்? அதே டிரைவர் தான். இருவரும் அந்த தொலைபேசி பூத்துக்குள் நுழைந்தார்கள். இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவை தொடர்பு கொண்டு பேசினாள் சாந்தமதி. குரல் பதட்டத்தில் குழறியது. சார், கருணா ஹாஸ்பிட்டலுக்கு நேற்று ராத்திரி தன்னோட ஆட்டோல ஒரு பொண்ணையும் பெரியவரையும் கூட்டிட்டு போய் விட்டுட்டு வந்த டிரைவர் இப்போ அவர் வீட்டுல தூக்கல தொங்கிட்டு இருக்கிறாரு. மணிவர்மா அதிர்ந்தார். என்னது?
ஆமா சார், அந்த ஆட்டோ டிரைவர் பேரு நாகராஜ். ஆட்டோ நம்பர் TNE5947. TMEன்னு நாங்க நேத்து ராத்திரி சொன்னது தப்பு. அந்த ஆட்டோ டிரைவர் செத்தது உங்களுக்கு எப்படி தெரியும்? போலீஸுக்கு முன்னாடி அந்த ஆட்டோ டிரைவர் யாருன்னு கண்டுபிடிக்க முயற்சிகள் எடுத்துக்கிட்டோம். பாரதி நகர் ஆட்டோ ஸ்டாண்ட்ல விசாரிச்சப்போ டிரைவரை பத்தின தகவல் கிடைச்சது. அந்த டிரைவரோட அட்ரஸ் என்ன? வீரசாமி குப்பம் தண்ணீர் தொட்டி தெரு. அந்த இடத்துக்கு போலீஸ் யாராவது வந்திருக்காங்களா? இல்ல. பாடியை கீழே இறக்கிட்டாங்களா? இன்னும் இல்ல. சொன்ன சாந்தமதி தொடர்ந்தாள். சார், ஆட்டோ டிரைவர் நாகராஜோட மரணம் தற்கொலையா இருக்க முடியாது. அந்த 2 டாக்டர்கள் தான் உண்மை வெளியே வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக டிரைவரை கொண்டு இருக்காங்க. இப்போவாவது நாங்க சொல்றத நம்புறீங்களா சார்? உடனடியா அந்த 2 பேரையும் கைது பண்ணி ஸ்டேஷனுக்கு கொண்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சா எல்லா உண்மையும் வெளியே வந்துடும் சார். இத பாருமா, இந்த கேஸ்ல நாங்க அவசரம் காட்ட முடியாது. ஏன்னா அந்த 2 பேரும் டாக்டர்ஸ். எந்த ஆதாரங்களும் இல்லாம கைது பண்ண முடியாது. பெரியவரோட உடலும் பொண்ணோட உடலும் மருத்துவமனையில கிடைச்சிருந்தா அந்த நிமிஷமே அவங்கள கைது பண்ண முடியும். உடல்கள் அங்க கிடைக்கல. பார்த்த சாட்சியம் நீயும் என் முன்னாடி வரமாட்டேங்கிற. நீ மாத்திரம் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த டாக்டர்கள் மேல ஒரு புகார் எழுதி கொடு. நான் உடனே அவங்கள கைது பண்றேன். பண்ணிக்கணும் சார். இப்ப இருக்கிற நிலைமையில என்ன யாருன்னு வெளிப்படுத்திக்கிறது நல்லதில்ல. நீங்க 2 டாக்டர்களையும் கைது பண்ணி சந்தேகத்தின் அடிப்படையில விசாரணை செஞ்சாலே போதும். உண்மைகள் வெளியே வந்துடும். சாந்தமதி பேசியை வைத்து விட்டாள். ஆட்டோ டிரைவர் நாகராஜ் உடல் கீழே கிடத்தப்பட்டிருக்க இன்ஸ்பெக்டர் மணிவர்மா அந்த குப்பத்து இளம்பெண்ணை விசாரித்துக் கொண்டிருந்தார். அவளது பெரிய கண்களில் பயமும் மிரட்சியும் தெரிந்தன. நாகராஜ் உடம்ப நீதான் முதல்ல பாத்தியா? ஆமா. அப்ப மணி என்ன இருக்கும்? 9:30. என் பையனை பள்ளிக்கூடத்துல விட்டுட்டு நாகராஜ் அண்ணாத்தைய பார்த்து 50 ரூபா கடன் வாங்கிட்டு போலான்னு வீட்டு பக்கம் வந்தேன். கதவு சாத்தி இருந்துச்சு. கதவை தட்டி அண்ணாத்தேன்னு குரல் கொடுத்தேன். உள்ளார இருந்து சத்தமே இல்ல. அதுக்கப்புறம் தான் கதவை தள்ளி பார்த்தேன். கதவு திறந்துக்குச்சு. உள்ளார அண்டா உருண்டு கிடந்துச்சு. தண்ணி எல்லாம் கீழே கொட்டி சொதன்னு இருந்துச்சு. கதவை திறந்து போட்டுட்டு போயிருக்கும்னு நினைச்சுக்கினே மெல்லமா நடந்து போய் உள்ளார அண்ணாந்து பார்த்தாக்கா அண்ணாத்த கழுத்துல கைத்த மாட்டிக்கின்னு தொங்கிக்கின்னு இருக்கு. நான் இப்போ லபோ லபோன்னு சத்தம் போட்டதும் ஜனம் வந்துருச்சு. நீ நாகராஜுக்கு பக்கத்து குடிசையில தானே இருக்க? ஆமா. நாகராஜ் எத்தனை மணிக்கு வீட்டுக்கு வந்தான்னு தெரியுமா? அது முழிச்சும் ஆட்டோ ஓட்டிக்கிட்டு பொழுது விடியறப்பதான் வீட்டுக்கு வர்றது வழக்கம். பொழுது விடியும் போதுன்னா எத்தனை மணி? 4 மணில இருந்து 5 மணிக்குள்ள. நாகராஜுக்கு கல்யாணம் அது பண்ணிக்கலங்க. ஒண்டிக்கட்ட இந்த குப்பத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களுக்கும் அவர் அண்ணாத்த மாதிரி வலிய போய் உதவி பண்ணோம். இங்க யாருக்காவது கல்யாணம் காட்சின்னா மொய் படம் நிறைய எழுதும். அதுக்கு என்ன கஷ்டமோ தெரியல. கைத்துக்கு கழுத்த குத்துச்சு. சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரன் பக்கத்தில் வந்து நின்றார். சார், ஒரு நிமிஷம் அப்படி வரீங்களா? போனார். தனியாய் ஒதுங்கியதும் கேட்டார். என்ன? நாகராஜ் உடலை பரிசோதனை செய்த டாக்டர் தீர்மானமா சொல்லிட்டாரு. நாகராஜ் தற்கொலை பண்ணிக்கல. மயக்க மருந்து ஊசிய போட்டு அதுக்கப்புறம் கழுத்துக்கு கைத்த மாட்டி தொங்க விட்டுருக்காங்களாம். இது தற்கொலை இல்ல கொலைன்னு தெரிஞ்சா இந்த குப்பமே கொந்தளிச்சு போயிடும். ஏன்னா நாகராஜுக்கு குப்பத்துல நல்ல பேர் இருக்கு. அப்படின்னா இத தற்கொலை மாதிரி வெளியே காட்டிட்டு கேஸ நடத்தணும். ஆமா சார். அந்த 2 டாக்டர்கள் மேல இப்போ சந்தேகம் அதிகமாகுது. ஆனா எந்த ஆதாரத்தை வச்சுக்கிட்டு டாக்டர்களை கைது பண்ண முடியும்? போன் பண்ணி நமக்கு தகவல்களை சொல்ற பெண் ரொம்பவும் பயப்படுது. ஒவ்வொரு தடவை போன் பண்ணும் போதும் நீ நேரடியா ஸ்டேஷனுக்கு வா, கம்ப்ளைண்ட் எழுதி கொடு, நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்றேன். ஆனா தன்னை வெளிப்படுத்திக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. சார், ஒரு விஷயத்துல நாம டாக்டர்களை நெருங்க முடியும்னு நினைக்கிறேன். எப்படி? டாக்டர்களால கொலை செய்யப்பட்ட ஒரு பொண்ணும் பெரியவரும் பாரதி நகர் ராயப்பா தெருவை சேர்ந்தவங்கன்னு டெலிபோன்ல பேசுற அந்த பொண்ணு சொல்லிருக்கா இல்லையா? ஆமா. முதல்ல அந்த வீட்டை கண்டுபிடிக்கணும். அந்த வீடு கண்டிப்பா லாக்ல இருக்கும். அதனால வீட்டை சுலபமா கண்டுபிடிச்சிடலாம். அந்த வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிறவங்க யாராவது பொண்ணும் பெரியவரும் ஆட்டோல ஏறினதா பாத்துருக்கலாம். விசாரணையை அங்கேருந்து தொடங்கி கருணா ஹாஸ்பிட்டல் வரைக்கும் கொண்டு போயிடலாம். பிரயோஜனம் இல்லை இன்பசாகரன். எந்த ஒரு வலுவான ஆதாரமும் இல்லாம டாக்டர்களை நாம நெருங்க முடியாது. அப்படி நெருங்கினா அவமானப்பட்டு திரும்ப வேண்டியதுதான். ஏன்னா டாக்டர்கள் 2 பேரும் துல்லியமா திட்டம் போட்டு காரியங்களை பண்ணிருக்காங்க. இனிமேலும் அவங்க ரொம்பவும் எச்சரிக்கையா தான் இருப்பாங்க. பின்ன அந்த டாக்டர்களை எப்படித்தான் நெருங்குறது? மணிவர்மா மெல்ல புன்னகைத்தார். ஜெயித்தவன் கையில ஒரே ஒரு ஆயுதம் தான் இருக்கும். அந்த ஆயுதத்தோட பெயரு சத்தியம். இந்த பொன்மொழியை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா சார். அந்த ஆயுதம் நமக்கு வேணும். அது இல்லாம டாக்டர்களை நெருங்க முடியாது. அது நம்ம கைக்கு வரணும்னா அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள ஒரு காரியத்தை நாம பண்ணி ஆகணும். என்ன சார் அது? நமக்கு டெலிபோன் பண்ற அந்த பொண்ணு யாருங்கிறத கண்டுபிடிச்சாகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது சார்? ஒரு வழி இருக்கு. அத்தியாயம் 14. பாரதி நகர் ராயப்பத்தெரு. ஒரு பஸ்ஸோ லாரியோ போக முடியாத அளவுக்கு குறுகலாய் இருந்தது. தெருவின் 2 பக்கங்களிலும் தள்ளி தள்ளி வீடுகள், அநேகமாய் ஓட்டு வீடுகள். ரஜினி மன்றம், கமல் நற்பணி மன்றம், லாண்ட்ரி கடை, ஒரு பிராமணாள் கஃபே, பேக்கரி, தையலகம், ரேஷன் கடை, சின்னதாய் பிள்ளையார் கோயில். காக்கிச் சீருடை அணியாமல் சாதாரண பேண்ட் சட்டை அணிந்து ராயப்ப தெருவில் நடந்து கொண்டிருந்த இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனும் ரேஷன் கடையை பார்த்ததும் நின்றார்கள். இங்க விசாரிச்சா ஏதாவது விஷயம் கிடைக்கலாம் சார். அந்த பொண்ணு ரேஷன் வாங்க அடிக்கடி இங்க வந்திருக்கலாம். இருக்கலாம். இருவரும் ரேஷன் கடைக்குள் நுழைந்தார்கள். அரிசி மூட்டைகளை எண்ணி சரிபார்த்துக் கொண்டிருந்த அந்த இளைஞன் சத்தம் கேட்டு திரும்பினான். 2 பேரையும் குழப்பமாய் பார்த்துவிட்டு மெல்ல பக்கத்தில் வந்தான்.
ரேஷன் கடை தணிக்கை அதிகாரிகளோ என்று பயந்தவன் மெல்லிய குரலில் கேட்டான். யார் சார்? மணிவர்மா எடுத்த எடுப்பிலேயே, நாங்க போலீஸ், ஒரு தகவலை தெரிஞ்சிட்டு போக வந்திருக்கிறோம் என்றார். போலீஸ் என்று சொன்னதுமே அவன் கைகள் நடுங்கின. என்ன தகவல் சார்? உன் பேர் என்ன? தமிழ்மணி. எத்தனை வருஷமா இந்த ரேஷன் கடையில இருக்க? 5 வருஷமா சார். அப்படின்னா இந்த தெருவில் இருக்கிற எல்லாரையும் உனக்கு தெரியும்? தெரியும் சார். இத பாரு தமிழ்மணி, நாங்க இப்ப கேட்க போற கேள்விக்கு யோசிச்சு பதில் சொல்லணும். கேளுங்க சார். இந்த தெருவுல குடியிருக்கிற ஒரு பொண்ணும் அவளுடைய அப்பாவும் கொலை செய்யப்பட்டிருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. பொண்ணும் பெரியவரும் இதே தெருவை சேர்ந்தவங்க. பொண்ணு அழகா இருக்கும். அவங்க யாருன்னு உனக்கு தெரியுமா? ரேஷன் கடை இளைஞரின் முகம் வியர்த்து போயிருந்தது. பொண்ணோட பேர் சார்? தெரியாது. பெரியவரோட பேரு? அதுவும் தெரியாது. பேர் தெரியாம எப்படி சார்? ரேஷன் கடை இளைஞன் குழப்பமாய் அவர்களை பார்க்க மணிவர்மா சொன்னார். இத பாரு தமிழ்மணி, பேரு அட்ரஸ் எதுவும் தெரியாததுனாலதான் உன்கிட்ட வந்திருக்கோம். நேத்து ராத்திரி 11 மணி சுமாருக்கு மழை வந்துகிட்டு இருந்த வேளையில அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு ஆட்டோவை கூட்டிட்டு வீட்டுக்கு வந்திருக்கா அந்த பொண்ணு. 2 பேரும் ஆட்டோவுல ஏறி ஆஸ்பத்திரி போயிருக்காங்க. தமிழ்மணி லேசாய் மலர்ந்தான். நீங்க சொல்றத பார்த்தா அந்த பெரியவரு வசந்தியோட அப்பா பெரியசாமியா தான் இருக்கணும் சார். ஏன்னா 2-3 தடவை வசந்திய மருந்து கடையில வச்சு பாத்திருக்கேன். யாருக்கு மருந்துன்னு கேட்டா அப்பாவுக்கு நெஞ்சு வலின்னு சொல்லும். இந்த தெருவுல அவங்க வீடு எங்க? தமிழ்மணி வெளியே வந்து கையை காட்டினான். அதோ அந்த விளக்கு கம்பத்துக்கு பக்கத்துல சுண்ணாம்பு அடிச்ச வீடு ஒண்ணு தெரியுதே, அதான். மணிவர்மாவும் இன்பசாகரனும் அந்த வீட்டை நோக்கி நடந்தார்கள். 1 நிமிட நடை. வீடு வந்தது. கதவில் பழைய காலத்து இரும்பு பூட்டு. பூட்டை இழுத்து பார்த்த மணிவர்மாவின் பார்வைக்கு எதிர் வீட்டு வாசலில் நின்றிருந்த அந்த நடுத்தர வயது பெண்மணி கிடைத்தாள். காய்கறி வண்டிக்காரனிடம் பேரம் பேசிக் கொண்டிருந்த அந்த பெண்ணை நோக்கி போனார். ஏமா? அவள் நிமிர்ந்தாள். எதிர் வீட்டுல இருந்த வசந்தியும் அவளோட அப்பாவும் எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியலையே. காலையில இருந்து வீடு பூட்டி இருக்கு. நீங்க யாரு? உறவுக்காரங்களா? ஆமா. மணிவர்மா தலையாட்டி கொண்டிருக்கும் போதே உள்ளே இருந்து வந்த அந்த இளம் பெண் சொன்னாள். அம்மா, வசந்தியும் அவளோட அப்பாவும் நேத்து ராத்திரி 11 மணிக்கு ஆட்டோவுல எங்கேயோ கிளம்பி போனாங்க. மணிவர்மா அந்த இளம் பெண்ணை ஏறிட்டார். நீ பாத்தியாமா? ஆமா சார். ஜன்னலுக்கு பக்கத்துல உட்கார்ந்துகிட்டு பரீட்சைக்காக படிச்சுக்கிட்டு இருந்தேன். வசந்தி ஒரு ஆட்டோவை கூட்டிட்டு வந்து அவ அப்பாவை கைத்தாங்களா ஆட்டோவுக்குள்ள ஏத்திக்கிட்டு புறப்பட்டு போனா. அநேகமா ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கலாம்னு நினைக்கிறேன். மணிவர்மாவும் இன்பசாகரனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இரவு மணி 10. போலீஸ் கமிஷனருக்கு முன்பாய் நின்று இருந்தார்கள் மணிவர்மாவும் இன்பசாகரனும். அவர் கோபமாய் புரிந்து கொண்டிருந்தார். ஒரு பொண்ணும் பெரியவரும் 2 டாக்டர்களால கொலை செய்யப்பட்ட விஷயத்தை இவ்வளவு சாதாரணமா எடுத்துக்கிட்டு கேஸ புலனாய்வு பண்ணிருக்கீங்க. உடனடியா அந்த டாக்டர்களை அரெஸ்ட் பண்ணிருக்க வேண்டாமா? சார், கருணா ஹாஸ்பிட்டல்ல நிர்வாகம் பண்ணிட்டு இருக்கிறது சாதாரண நபர் இல்ல. அரசியல்ல செல்வாக்கோட இருக்கிற லட்சுமி பாய், கோடீஸ்வரர். யாரோ ஒரு பொண்ணு போன் பண்ணி பேசுனதை வச்சுக்கிட்டு நடவடிக்கை எடுத்துட முடியுமா சார்? ஆதாரங்கள் இல்லனா பரவாயில்ல. இப்பதான் ஆதாரங்கள் கிடைச்சிருக்கே. வசந்தியும் அவளோட அப்பாவும் ஆட்டோவுல ஏறி போனதை எதிர் வீட்டு பெண் பாத்திருக்கா. விஷயம் வெளியே போயிருக்குதோங்கிற பயத்துல ஆட்டோ டிரைவரையும் தீர்த்து கட்டி இருக்காங்க. ஆட்டோவுல கிளம்பி போன வசந்தியும் அவளோட அப்பாவும் வீடு திரும்பல. இந்த 3 சம்பவங்களை வச்சே அந்த டாக்டர்களை கைது பண்ணலாமே. எதுக்கும் உங்களை ஒரு வார்த்தை கேட்டுட்டு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இந்த நிமிஷமே 2 பேரும் கிளம்புங்க. டாக்டர் வாசனையும் கோவிந்தையும் அரெஸ்ட் பண்ணி இங்க கொண்டு வாங்க. நான் விசாரணை பண்ணிக்கிறேன். சரி சார். கைது பண்ணும்போது 2 டாக்டர்களையும் யாருக்கும் போன் பண்ண அனுமதிக்க வேண்டாம். கமிஷனருக்கு சல்யூட் அடித்துவிட்டு வெளியே வந்த மணிவர்மாவும் இன்பசாகரனும் காத்திருந்த ஜீப்பில் ஏறிக்கொண்டார்கள். முதல்ல வாசம் வீடு, அப்புறம் கோவிந்த் வீடு. ஜீப் முகப்பு விளக்கு வெளிச்சத்தோடு பீரிட்டு கிளம்பியது. அதே வினாடிகளில் சாந்தமதி சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டு டெலிபோன் பூத்துக்குள் நுழைந்தாள். கதவை சாத்திக் கொண்டு ரிசீவரை எடுத்து காதுக்கு கொடுத்து போலீஸ் ஸ்டேஷனை தொடர்பு கொண்டாள். ஹலோ, இன்ஸ்பெக்டர் மணிவர்மா இருக்காரா? இல்ல, அவர் கமிஷனர் ஆபீஸ்க்கு போயிருக்கிறாரு. எப்போ வருவாரு? சொல்ல முடியாது. நீங்க யார் பேசுறது? ரிசீவரை வைத்து விட்டாள் சாந்தமதி. போலீஸ் என்ன நடவடிக்கை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது தெரியவில்லையே. அந்த டாக்டர் பாவிகள் ஆட்டோ டிரைவரின் கதையையும் முடித்து விட்டார்கள். கொலையை பார்த்தது நான் தான் என்று தெரிந்தால் என்னையும் விட்டு வைக்க மாட்டார்கள். அதற்குள் அவர்கள் கைது செய்யப்பட வேண்டும். அரை மணி நேரம் கழித்து மறுபடியும் போன் செய்து பார்க்கலாம். யோசித்தபடி பூத் கதவை திறந்து கொண்டு வெளிப்பட்ட சாந்தமதி அதிர்ந்தாள். வெளியே இருட்டில் அந்த நபர் நின்றிருந்தான். கைலி கட்டிய ஆள் சிரித்தான். என்ன, போன் பண்ணிட்டியா? சாந்தமதியின் இதய பகுதிக்குள் ஒரு அபாய சங்கு ஊதப்பட ஆபத்தை உணர்ந்தவள் குபீர் என்று கொட்டியிருந்த இருட்டில் பாய்ந்து ஓடத் தொடங்கினாள். கைலி ஆள் திடுக்கிட்டான். ஏய் நில்லு! கத்தியவன் அவளை மூர்க்கமாய் துரத்த தொடங்கினான். டாக்டர் வாசனின் வீட்டுக்கு முன்பாய் போலீஸ் ஜீப் நின்றபோது 10:30 மணி. தனி பங்களா. வீட்டுக்குள் குழல் விளக்கு வெளிச்சம் இருப்பதை கண்ணாடி ஜன்னல்கள் காட்டின. போர்டிகோவில் கார் தெரிந்தது. இருவரும் உள்ளே போனார்கள். கதவு லேசாய் திறந்திருக்க அதை மெல்ல தள்ளி எட்டி பார்த்தார்கள். உள்ளே யாரும் இல்லை. கையில் வைத்திருந்த லட்டியால் கதவை மெல்ல தட்டினார் மணிவர்மா. உள்ள யாரு? அமைதி. வீட்டுக்குள் நுழைந்தார்கள். டாக்டர்! இன்பசாகரன் பலமாய் குரல் கொடுத்தார். நிசப்தம். நாம வர்றதை தெரிஞ்சுக்கிட்டு மனுஷன் ஓடிட்டாரோ? ஓடக்கூடிய ஆள்தான்.
சொல்லிக்கொண்டே படுக்கை அறை கதவை திறந்து எட்டி பார்த்த மணிவர்மா திடுக்கிட்டார். மருத்துவர் வாசன் படுக்கையிலிருந்து ரத்தமாய் சரிந்து விழுந்திருந்தார். பிளந்த வாய், நிலைத்த கண்கள், இறந்திருந்தார். மின்விசிறி தலைக்கு மேல் தேவையில்லாமல் சுழன்று கொண்டு இருந்தது. அத்தியாயம் 15. இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவும் சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனும் அதிர்ச்சியில் உறைந்து போய் ஒருத்தரை ஒருத்தர் பார்த்துக் கொண்டார்கள். என்ன இன்பசாகரன் இது? டாக்டர் வாசனை கைது பண்ணிட்டு போலான்னு வந்தா அவர் செத்து கிடக்காரு. ஒன்னும் புரியல சார். சம்பவம் நடந்து 4 மணி நேரத்துக்கும் மேல ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ரத்தம் உறைஞ்சு போய் இருக்கிற நிலைமைய பார்த்தா அப்படிதான் தெரியுது சார். மரணம் எப்படி? துப்பாக்கியா, கத்தி குத்தா? மார்பு, வயிறுன்னு ஏராளமா ரத்தம் சார். ஃபாரன்சிக் பீப்புள் வராம பாடிய தொட வேண்டாம். நீங்க வெளியே போய் போன் பண்ணி கமிஷனருக்கும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கும் தகவல் கொடுத்துட்டு வாங்க. அதுக்குள்ள நான் இந்த வீட்டை ஒரு பார்வை பார்த்துடுறேன். இன்பசாகரன் தலையாட்டி விட்டு வெளியே போனார். மணிவர்மா தன் கைக்கு ஒரு கர்ச்சீஃபை சுற்றி கொண்டு சுவர் அலமாரிகளையும் மேஜையின் இழுப்பறைகளையும் திறந்து பார்த்தார். எல்லாவற்றிலும் மருத்துவம் சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், சாம்பிள் மருந்து பொட்டலங்கள், வேறு எதுவும் தட்டுப்படவில்லை. 10 நிமிடத்திற்குள் இன்பசாகரன் திரும்பி வந்தார். போன் பண்ணிட்டேன் சார், ஃபாரன்சிக் பீப்புள் வந்துட்டு இருப்பாங்க. கமிஷனர் என்ன சொன்னாரு? அதிர்ச்சி ஆயிட்டாரு. அவரும் இங்க வர்றேன்னு சொன்னாரு. இன்பசாகரன், நீங்க இன்னொரு போன் பண்ணணும். யாருக்கு? டாக்டர் கோவிந்துக்கு. இந்த நிகழ்ச்சியில சம்பந்தப்பட்ட அவர் உயிரோட இருக்காரா இல்லையான்னு தெரியல. அவர் போன்ல கிடைச்சா விஷயத்த சொல்லி எச்சரிக்கையா இருக்க சொல்லணும். சரி சார். இன்பசாகரன் தொலைபேசிக்கு ஓடினார். சாந்தமதி ஓடிக்கொண்டே திரும்பி பார்க்க கைலி கட்டிய ஆசாமி துரத்தி கொண்டு வருவது தெரிந்தது. சுற்றுமுற்றும் பார்த்தாள். ஒளிந்து கொள்ள இடமில்லை. மூச்சை பிடித்துக் கொண்டு ஓட வேண்டியதுதான். சேலையை கணுக்கால் வரைக்கும் உயர்த்தி பிடித்துக் கொண்டு இதயம் வேகமான துடிப்பில் இருக்க ஓடினாள். இப்படி தனியாய் வந்திருக்க கூடாது. கண்ணனையும் துணைக்கு கூட்டிக் கொண்டு வந்திருக்க வேண்டும். துரத்தி கொண்டு வருகிற ஆள் யார்? உடம்பு முழுக்க வியர்த்து ஊற்ற முழு பலத்தையும் திரட்டிக் கொண்டு தெருமுனை வரைக்கும் ஓடி வந்தவள் பின் என்று திரும்பி பார்த்தாள். யாரையும் காணோம். அம்மாடி, தப்பிவிட்டோம். அடுத்த தெருமுனைக்கு போய்விட்டால் போதும். வேக வேகமாய் நடந்தவள் 50 அடி போவதற்குள் அதிர்ந்து போனாள். எதிரே அந்த கைலி ஆள் சிரித்தான். அவ்வளவு சுலபமா தப்பிச்சுட்டு போயிட முடியுமா? இந்த பகுதியில் இருக்கிற எல்லா சந்து பொந்தும் எனக்கு அத்துப்படி. எதுல பூந்து வந்தா உன்னை மடக்கலான்னு எனக்கு தெரியும். சாந்தமதி பயத்தால் எச்சில் விழுங்கினாள். யார் நீ? இத பாரு, என்ன பார்த்து நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்ல. நான் பேட்ட ரவுடியோ பிஸ்தாவோ கிடையாது. போலீஸ் கிரைம் பிரான்ச் ஆளு. டெலிபோன் பூத்துல இருந்து இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவுக்கு போன் பண்ணி அவரோட பேசுறது நீதானே? சாந்தமதி திடுக்கிட்டாள். அந்த ஆள் தொடர்ந்தார். இந்த ஏரியாவில் இருக்கிற எந்த டெலிபோன் பூத்துல இருந்து நீ பேசியிருந்தாலும் சரி, அந்த பூத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிரைம் பிரான்ச் ஆள் கிட்ட நீ மாட்டியே ஆகணும். உன்னை பிடிக்கிறதுக்காகத்தான் மத்தியானத்துல இருந்து ஒரு படம் மும்முரமா இயங்கிட்டு இருக்கு. சார், வந்து இத பாரு, நீ எந்த பொய்யும் சொல்லி தப்பிக்க முடியாது. பூத்துல இருந்து நீ பேசினத தொலைபேசி எக்ஸ்சேஞ்சில் இருக்கிறவங்க மானிட்டர் பண்ணி அதை பதிவு பண்ணி வச்சிருப்பாங்க. பேசாம உண்மையை ஒத்துக்க. நீ இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவுக்கு தானே போன் பண்ண? சில வினாடி தயக்கத்திற்கு பிறகு தலையசைத்து ஒப்புக்கொண்டாள் சாந்தமதி. ஆமா சார். உன் பேர் என்ன? சாந்தமதி. வா, ஸ்டேஷனுக்கு போலாம் சொல்லிவிட்டு கிரைம் பிரான்ச் ஆபீசர் நடக்க தொடங்க சாந்தமதி தொடர்ந்தாள். கையில காசு இல்லன்னா எதுவுமே வாங்க முடியாது. ஆனா ஒண்ணு வாங்கலாம். அது என்ன சொல்லு பார்க்கலாம்? கடன். ரூபலா விவேக்கை முறைத்துக் கொண்டிருக்கும் போதே தலைமாட்டில் இருந்த தொலைபேசி முணுமுணுக்க தொடங்கியது. விவேக் எழுந்து உட்கார்ந்து ரிசீவரை எடுத்தான். ஹலோ. மறுமுனையில் கமிஷனர் பேசினார். விவேக், நீங்க உடனடியா புறப்பட்டு என் ஆபீஸ்க்கு வரணும். ஏதாவது முக்கியமான விஷயமா சார்? ஆமா, கருணா ஹாஸ்பிட்டல்ல சேர்ந்த டாக்டர் வாசன் அவர் வீட்டுல வச்சு கொலை செய்யப்பட்டிருக்கிறாரு. அதுக்கு முன்னதான் நேத்து இரவு சில சம்பவங்கள் நடந்திருக்கு. டாக்டர்கள் வாசன், கோவிந்த் 2 பேரும் சேர்ந்து ட்ரீட்மெண்ட்டுக்காக வந்த ஒரு பெரியவரையும் அவருடைய பொண்ணையும் கொலை செஞ்சதா சாந்தமதி அப்படிங்கிற பெண் சொல்லி கொண்டிருக்கிறா. அந்த பெண் இப்போ அலுவலக முன்னறையில உட்கார வைக்கப்பட்டிருக்கா. நீங்க இப்போ இங்க வந்தா அந்த பெண்ணை விசாரிச்சுட்டு டாக்டர் வாசன் கொலை செய்யப்பட்ட இடத்துக்கு போய் கொலையாளி யார் அப்படிங்கறத கண்டுபிடிக்கிற விசாரணைய தொடங்கலாம். உடனே புறப்பட்டு வரீங்களா? இதோ. விவேக் பேசியை வைத்துவிட்டு எழுந்தான். ரூபலா கேட்டாள். என்ன? கடமை அழைக்கிறது கண்ணே. பரபரவென்று சட்டையையும் பேண்டையும் மாட்டிக்கொண்டு வெளியே வந்து பைக்கில் பரவினான். 15 நிமிட பயணம். போலீஸ் கமிஷனர் அறைக்குள் நுழைந்தான். கமிஷனர் வரவேற்று எதிரில் உட்கார்ந்திருந்த சாந்தமதியை கேட்டார். நான் சொன்ன சாந்தமதி இவங்கதான். வெளிரி போன முகத்தோடு உட்கார்ந்திருந்த சாந்தமதிக்கு பக்கத்தில் இருந்த நாற்காலியில் உட்கார்ந்தான் விவேக். ஹாஸ்பிட்டல்ல என்ன நடந்துச்சு சொல்லுங்க. சாந்தமதி உலர்ந்த உதடுகளை ஈரப்படுத்திக் கொண்டு நடந்த சம்பவங்களை சொல்லத் தொடங்கினாள். விவேக் அவள் சொல்வதை கவனமாக செவி மடுத்துவிட்டு கேட்டான். டாக்டர் வாசன் கொலை செய்யப்பட்ட விவரம் உங்களுக்கு எப்ப தெரியும்? இங்க வந்த பிறகு கமிஷனர் சொல்லிதான் தெரியும். வாசனை கொலை செஞ்சது யாரா இருக்கும்னு நினைக்கிறீங்க? தெரியல சார். ஒரு பெரியவரையும் பொண்ணையும் டாக்டர்களான வாசனும் கோவிந்தும் சேர்ந்து கொலை செஞ்ச விஷயம் உங்களை தவிர வேற யாருக்கெல்லாம் தெரியும்? கண்ணனுக்கும் எங்க அப்பாவுக்கும் மட்டும் தெரியும். அப்பா ஆஸ்பத்திரியில தானே இருக்காரு. ஆமா. கண்ணன்? சாயந்திரத்துல இருந்து அவரை நான் பார்க்கல. எங்க போனாருன்னு தெரியல. அவர் வீடு எங்க? கண்ணனின் முகவரியை சொன்னாள் சாந்தமதி. குறித்துக் கொண்டே விவேக் கேட்டான்.
கண்ணனுக்கு போன் இருக்கா? பக்கத்து வீட்ல இருக்கு. போன் நம்பர்? விவேக் கேட்டுக்கொண்டிருக்கும் போதே மேஜை மேல் இருந்த டெலிபோன் கூப்பிட்டது. கமிஷனர் பேசியை எடுத்தார். ஹலோ, குரோம்பேட்டை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து ஒரு தகவல் சார். என்ன? குரோம்பேட்டை ராதா நகருக்கு பக்கத்துல ஒரு ஆணோட உடல் கிடக்குது சார். ஆள் யாரு? தெரியல சார். அடையாளம் காண முடியாதபடி உடல் எரிஞ்சு போயிருக்கு. அத்தியாயம் 16. கமிஷனர் தொலைபேசியை அதன் இடத்தில் அமர்த்திவிட்டு எதிரில் உட்கார்ந்திருந்த விவேக்கை கவலையாய் ஏறிட்டார். குரோம்பேட்டை போலீஸ் கண்ட்ரோல் ரூம்ல இருந்து ஒரு நியூஸ். ராதா நகருக்கு பக்கத்துல ஒரு ஆணோட உடல் நெருப்புல பொசுக்கப்பட்ட மாதிரி கிடந்ததை கண்டுபிடிச்சிருக்காங்களாம். ஆள் யாருன்னு கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு சிதைஞ்சிருக்கிறதா செய்தி. சாந்தமதி பதட்டம் காட்டி விவேக்கை ஏறிட்டாள். சார், கண்ணன் வீட்டுல இருக்காரா இல்லையான்னு பக்கத்து வீட்டுக்கு போன் பண்ணி கேட்டு பாருங்க சார். போன் நம்பர் என்ன? சொன்னாள். இது யார் வீட்டு டெலிபோன்? ஒரு கல்லூரி பேராசிரியர் வீடு, பேரு மணிமாறன். விவேக் தொலைபேசியை நகர்த்தி வைத்துக் கொண்டு ரிசீவரை எடுத்து காதுக்குள் பொருத்தி டயலில் எண்களை தட்டினான். மறுமுனையில் ரிங் போய் ரிசீவர் எடுக்கப்பட்டது. விவேக் பேசினான். ஹலோ மிஸ்டர் மணிமாறன். மணிமாறன் தான் பேசுறேன். நீங்க யாரு? போலீஸ். போலீஸ்? பயப்படாதீங்க, ஒரு தகவல் வேணும், அதுக்காக தான் போன் பண்ண. உங்களுக்கு பக்கத்து வீட்டுல இருக்கிறவர் கண்ணன் தானே? ஆமா. அவரோட பேசணும், கொஞ்சம் கூப்பிட முடியுமா? தாராளமா, ஒரு நிமிஷம் இருங்க, கூப்பிட்டு வரேன். விவேக் காத்திருந்தான். ஒரு நிமிடம் கரைந்திருந்த போது ரிசீவரின் குரல் கேட்டது. கண்ணன் வீட்டுல இல்ல சார், வீடு பூட்டி இருக்கு. மத்தியானம் 4 மணிக்கெல்லாம் ஆபீஸ்ல இருந்து வீடு திரும்பினதாகவும் அதுக்கப்புறம் வெளியே போனவரு வீடு திரும்பலன்னும் எதிர் வீட்டுக்காரர் சொன்னாரு. ஏன் சார், எதுக்காக அவரை கேக்குறீங்க? ஒரு வழக்கு சம்பந்தமா விசாரிக்க வேண்டியிருக்கு. அவர் வந்ததும் போலீஸ் கமிஷனர் ஆபீஸ்க்கு வர சொல்றீங்களா? கண்டிப்பா சொல்றேன். விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு எழுந்தான். கமிஷனரை ஏறிட்டபடி சொன்னான். மதியானம் வீட்டை விட்டு போன கண்ணன் இன்னும் வீடு திரும்பல. மிஸ்டர் விவேக், இந்த ராத்திரியில நடந்திருக்கிற சம்பவங்களை பார்க்கும்போது சாந்தமதி சொன்ன குற்றச்சாட்டுகள்ல உண்மை இருக்கும்னு என் மனசுக்கு படுது. கண்ணன் வேற காணாம போயிருக்காரு. டாக்டர் கோவிந்த் இப்ப எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கணும். டாக்டர் கோவிந்தோட வீட்டு அட்ரஸ் தெரியுமா சார்? இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவுக்கு தெரியும். அவர் இப்போ வாசன் வீட்டுல இருப்பாரு, போய் பார்க்கலாமா? வாங்க. சாந்தமதியை அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு கிளம்பினார்கள் போலீஸ் கமிஷனரும் விவேக்கும். டாக்டர் வாசனின் வீடு. விவேக் வாசனின் ரத்தக்கரை படிந்த உடலை பார்த்துவிட்டு ஒரு பெருமூச்சோடு இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவை ஏறிட்டான். டாக்டர் கோவிந்த் இப்ப எங்க இருக்காரு? தெரியல சார். சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரன் கோவிந்த் வீட்டுக்கு போன் பண்ணி பார்த்தாரு. போன் மணி அடிச்சுக்கிட்டே இருந்திருக்கு, யாரும் போன் எடுக்கல. ஹாஸ்பிட்டலுக்கு போன் பண்ணி கேட்டீங்களா? கேட்டோம் சார். டாக்டர் கோவிந்துக்கு இன்னைக்கு டியூட்டி இல்ல, நாளைக்கு காலையில 6 மணிக்கு தான் வருவார்னு சொன்னாங்க. டாக்டர் கோவிந்தோட வீடு எங்க? அடையார் சாந்தி நகர் சார், டோர் நம்பர் 37. நீங்க இங்கேயே இருங்க மணிவர்மா, நான் இன்பசாகரனை கூட்டிக்கிட்டு டாக்டர் கோவிந்த் வீட்டுக்கு போயிட்டு வந்துடுறேன். அவர் எங்க இருக்காருன்னு தெரிஞ்சாகணும். சரி சார். விவேக்கும் இன்பசாகரனும் ஜீப்பில் ஏறிக்கொள்ள அது கிளம்பியது. வேகமான 15 நிமிட பயணம். அடையார் சாந்தி நகர் எரியாத கார்ப்பரேஷன் விளக்குகளோடு வந்தது. நாய்களின் குறைப்பு சத்தம் மட்டும் கேட்டுக்கொண்டிருக்க மற்றபடி நிசப்தம். ஆள் நடமாட்டம் அறவே இல்லை. அடையாறில் புதிதாய் பிறந்த நகர் அது. வீடுகள் தள்ளி தள்ளி தெரிந்தன. இன்பசாகரன் வீட்டு எண்களை ஜீப் முகப்பு விளக்குகளின் வெளிச்சத்தில் பார்த்து கொண்டே போய் 37 எண்ணிட்டு அந்த வீட்டுக்கு முன்பாய் சரியாய் நிறுத்தினார். ஜீப்பை அணைத்தார். விவேக் இறங்கி அந்த சிறிய காம்பவுண்ட் கதவை திறந்து கொண்டு உள்ளே போனான். போர்டிகோவில் ஒரு ஃபியட் கார் தெரிந்தது. விவேக் காரை கடந்து வாசற்படிக்கு போக உள்ளே யாரோ இருமும் சத்தம். விவேக் சில வினாடிகள் நிதானித்துவிட்டு அழைப்பு மணியின் பொத்தானின் மேல் கையை வைக்க அது டிடிங் என்றது. உள்ளே இப்போது நடைச்சத்தம். விவேக்கும் இன்பசாகரனும் காத்திருக்க கதவு மெல்ல தயங்கி தயங்கி திறந்தது. திறந்த கதவுக்கு பின்னால் போர்வையை போர்த்திக் கொண்டு ஒரு உருவம் தெரிந்தது. யாருங்க? பாமரத்தனமாய் கேட்ட தொனியிலேயே விவேக்குக்கு புரிந்தது, இவன் வேலைக்காரன். போலீஸ் உடையை பார்த்து லேசாய் மிரண்டு கொண்டிருந்தவனிடம் விவேக் கேட்டான். டாக்டர் உள்ள இருக்காரா? ஐயா வீட்டுல இல்லைங்க. எங்க போயிருக்கார்? வெளியூருக்கு. வெளியூருக்குன்னா எந்த ஊரு? ஐயா சொல்லிட்டு போகலைங்களே. விவேக் சற்றே குரலை உயர்த்தினான். போய் சொன்ன, ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிடுவோம். டாக்டர் எங்க போயிருக்காருன்னு உனக்கு தெரியாதா? தெரியாதுங்க. சரி பின்னாடி போ. அவனை தள்ளி கொண்டு உள்ளே போனான் விவேக். உன் பேர் என்ன? போய்கொண்டே கேட்டான். சாமி அப்பங்க. எத்தனை வருஷமா டாக்டர் வீட்டுல வேலை பாக்குற? 2 வருஷமாங்க. இன்னைக்கு டாக்டர் எத்தனை மணிக்கு வெளியே போனாரு? மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு கிளம்பினவர் தான், இன்னும் வரலைங்க. போகும்போது வெளியூர் போயிட்டு வரேன்னு சொன்னாரு. மதியானத்துல இருந்து நீ இந்த வீட்டுல தான் இருக்க? ஆமாங்க. கொஞ்ச நேரத்துக்கு முந்தி போன் பண்ணோமே, நீ ஏன் போன் எடுக்கல? ஐயா போன் பெல் அடிச்ச சத்தத்தை நானும் கேட்டேங்க. ஆனா டாக்டர் ஐயா அவரோட அறைய பூட்டிட்டு போயிட்டதால போனை எடுத்து பேச முடியலங்க. போன் எந்த ரூம்ல இருக்கு? இந்த ரூம் தாங்கய்யா. பக்கவாட்டில் வேலைக்காரன் சுட்டிக்காட்டிய அறையை பார்த்தான் விவேக். கதவில் பூட்டு. டாக்டரை பார்க்க மதியானம் யாராவது வந்திருந்தாங்களா? இல்லீங்க. டாக்டர் வெளியூர் போயிருக்கிறதா சொன்ன, ஆனா கார் போர்டிகோவுல இருக்கே. வெளியூருக்கெல்லாம் காரை எடுத்துட்டு போக மாட்டாருங்க. டாக்டரோட குடும்பம்? அவருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலைங்க. அப்பா அம்மா பெங்களூர்ல இருக்காங்க. மாசத்துக்கு ஒரு தடவை அவங்க வந்துட்டு போவாங்க. விவேக் அறை கதவின் பூட்டை இழுத்து பார்த்தான். பூட்டு வாயை கெட்டியாய் சாத்தி இருந்தது.
டாக்டர் எத்தனை மணிக்கு வருவாருன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. மாசத்துல எத்தனை தடவை இப்படி வெளியூருக்கு போவாரு? 4-5 தடவை. அதாவது வாரத்துக்கு ஒரு தடவை. ஆமாங்க. சரி, போய் ஒரு சுத்தியலை கொண்டா. எதுக்குங்க? முதல்ல போய் கொண்டா. வேலைக்காரன் தயங்கி விட்டு கொண்டு வந்தான். விவேக் அந்த சுத்தியலை வாங்கி பூட்டின் மேல் ஓங்கி ஒரு போடு போட்டான். படீர். ஐயா, எதுக்காக பூட்டை உடைக்கிறீங்க? ஐயா வந்த பிறகு கேட்டுட்டு. இன்பசாகரன் வேலைக்காரனின் தோள்பட்டையை பிடித்து உருமினார். வாய மூடிக்கிட்டு அப்படி போய் உட்காரு. ஏதாவது பேசின மூஞ்சி முகரையெல்லாம் வீங்கிடும். பயந்து போன வேலைக்காரன் அமைதியானான். விவேக் சுத்தியலை தலைக்கு மேல் உயர்த்தி முழு வீச்சோடு கீழ் இறக்கி பூட்டின் தலையில் ஓங்கி ஒரு போடு போட்டான். திடீர். அது தெரித்து விழுந்தது. கதவை தள்ளிக்கொண்டு உள்ளே போனான் விவேக். அறையை வெளிச்சத்திற்கு கொண்டு வர அது ஒரு படுக்கை அறை போல் தெரிந்தது. அறையின் மூலையில் இன்னொரு கதவு தெரிய விவேக் அதை நெருங்கி தள்ளினான். குளியல் அறை. எட்டி பார்த்தான். லேசாய் நாறியது. பிளாஸ்டிக் பக்கெட்டில் சோப்பு தண்ணீர் தெரிய அதற்குள் ஒரு பேண்டும் சர்ட்டும் நனைக்கப்பட்டிருந்தது. சோப்பு தண்ணீர் சற்று வித்தியாசமாய் பார்வைக்கு பட விவேக் பக்கெட்டை நெருங்கி இடது கை விரல்களால் அந்த பேண்டையும் சர்ட்டையும் தூக்கினான். கண்களுக்குள் அதிர்ச்சி பரவியது. பேண்டிலும் சர்ட்டிலும் திட்டு திட்டாய் இரத்தக்கரைகள். அத்தியாயம் 17. சட்டையிலும் பேண்டிலும் திட்டு திட்டாய் தெரிந்த இரத்தக்கரைகளை பார்த்த விவேக் திரும்பி பார்த்து குரல் கொடுத்தான். இன்பசாகரன். பக்கத்து அறைக்குள் இருந்து சப் இன்ஸ்பெக்டர் எட்டி பார்த்தார். சார், அந்த வேலைக்காரனை கூப்பிடுங்க. அடுத்த சில வினாடிகளில் வேலைக்காரன் சாமியப்பன் மிரண்டு கொண்டே வந்தான். மார்புக்கு குறுக்காய் கைகளை கட்டிக்கொண்டான். ஐயா, இந்த பேண்டும் சட்டையும் யாரோடது? டாக்டரோடுதுங்க. இத சோப்பு தண்ணியில ஊற வச்சது யாரு? நான் இல்லைங்க. டாக்டரா தான் இருக்கணும். சட்டையிலையும் பேண்ட்லயும் ரத்த கரைகள் இருக்கு. இது எப்படி வந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா? தெரியாதுங்க. இத பாரு, டாக்டர் கோவிந்த ஒரு கொலைக்கேஸ் சம்பந்தமா விசாரிக்கத்தான் நாங்க வந்திருக்கோம். அதுக்கேத்த மாதிரி குளியல் அறைக்குள்ள ரத்தக்கரை பேண்ட்டும் சட்டையும் கிடைச்சிருக்கு. இது விஷயமா உனக்கு ஏதாவது உண்மைகள் தெரிஞ்சா சொல்லிடு. பொய் சொன்ன நீயும் டாக்டர் கூட சேர்ந்து கம்பி எண்ண வேண்டியதுதான். சாமியப்பன் குறுக்கிட்டான். ஐயா, எனக்கு ஒன்னும் தெரியாதுங்க. டாக்டர் சொன்ன வேலையை செஞ்சுட்டு இந்த வீட்லயே விழுந்து கிடக்கிறவன். டாக்டர் வெளியே போவாரு வருவாரு. எங்க போறேன்னு என்கிட்ட சொல்ல மாட்டாரு. டாக்டர் வாசன் உனக்கு தெரியுமா? தெரியுங்க. இங்க அடிக்கடி வருவாரு. இன்னைக்கு வந்தாரா? வரலங்க. போன்ல ஏதாவது பேசிக்கிட்டாங்களா? நான் கவனிக்கலங்கய்யா. சமயக்கட்டுல வேலையா இருக்கும் போது 4-5 தடவை அவருக்கு போன் வந்துச்சு. இங்கிலீஷ்ல பேசினாரு. சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரன் தோல் உரைக்குள் எதையோ எடுத்துக்கொண்டு வந்தார். என்ன இன்பசாகரன்? துப்பாக்கி சார். பீரோவுக்குள்ள கிளறி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது துணிகளுக்கு கீழே இருந்துச்சு. விவேக் வாங்கி தோல் உரைக்குள் கையை நுழைத்து அந்த துப்பாக்கியை எடுத்தான். பார்த்த உடனே புரிந்தது, இது வெளிநாட்டு துப்பாக்கி. ஜென்னிங் 23, அளவு 9mm, 6 ரவுண்டு சுடக்கூடியது. தாயகம் அமெரிக்கா. விவேக் துப்பாக்கியின் வயிற்றை திறந்து பார்த்தார். உள்ளே 2 தோட்டாக்கள் அறைகளை காலி செய்திருக்க 4 தோட்டாக்கள் உட்கார்ந்திருந்தன. வேலைக்காரனை ஏறிட்டான் விவேக். இந்த துப்பாக்கியை நீ பாத்திருக்கியா? இல்லீங்கயா. நீ பொய் சொல்லிக்கிட்டே இருக்க. சத்தியமா இல்லீங்கயா. டாக்டரோட இந்த அறைக்குள்ள அதிகமா நான் வர்றது இல்லைங்கயா. இன்பசாகரன். சார், டாக்டர் வாசன் டெலிபோன் நம்பர் என்ன? இன்பசாகரன் தன் சட்டை பையில் வைத்திருந்த சிறிய டைரியை எடுத்து எண் சொல்ல விவேக் அதை குறித்துக் கொண்டு தொலைபேசியை நெருங்கினான். ரிசீவரை எடுத்துக்கொண்டு எண்களை சுழற்ற மறுமுனையில் மணி அடித்து ரிசீவர் எடுக்கப்பட்டது. ஹலோ, மணிவர்மாவின் குரல். மிஸ்டர் மணிவர்மா, நான் விவேக். சொல்லுங்க சார். அங்க ஃபாரன்சிக் பீப்புள் வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார். கைரேகை பதிவுகளை தேடிக்கிட்டு இருக்காங்க. டாக்டர் வாசனோட மரணத்துக்கு காரணம் துப்பாக்கி குண்டு தானே? ஆமா சார். உடம்புல மொத்தம் எத்தனை குண்டு பாஞ்சிருக்கு? 2. மார்புல 1, அடி வயித்துல 1. துப்பாக்கி தோட்டாக்கள் வெளியே தெரியற மாதிரி இருக்கா? இல்ல சார், உடம்புக்குள்ள புதைஞ்சு போயிருக்கு. பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணும்போதுதான் அந்த தோட்டாக்களை வெளியே எடுக்க முடியும். மிஸ்டர் மணிவர்மா. சார், போஸ்ட்மார்ட்டம் பண்ண டாக்டர்கள் கிட்ட இருந்து அந்த தோட்டாக்களை வாங்கி பாதுகாப்பா வச்சிருக்க வேண்டியது உங்க பொறுப்பு. சரி சார், நான் குரோம்பேட்டை போயிட்டு வந்து உங்களை பாக்குறேன். சரி சார். விவேக் பேசியை வைத்துவிட்டு வேலைக்காரனிடம் திரும்பினார். வீட்டுக்கு பூட்டு இருக்கா? இருக்குங்கய்யா. கொண்டா. அலமாரியில் வைத்திருந்த பூட்டையும் சாவியையும் கொண்டு வந்து கொடுத்தான். இன்பசாகரன், வீட்டை பூட்டி சீல் வைங்க. நாளைக்கு காலையில வந்து சோதனை பண்ணிக்கலாம். இப்ப நாம குரோம்பேட்டை போறோம். அங்க கருகி கிடக்கிற உடல் யாரோடதுன்னு கண்டுபிடிச்சிட்டா இந்த வழக்குல கொஞ்சம் வெளிச்சம் கிடைக்கும். மருத்துவர் கோவிந்த் வீடு சீல் வைக்கப்பட்டது. வேலைக்காரன் சாமியப்பனை பக்கத்தில் இருந்த காவல் நிலையத்தில் ஒப்படைத்துவிட்டு விவேக்கும் இன்பசாகரனும் ஜீப்பில் குரோம்பேட்டை புறப்பட்டார்கள். குரோம்பேட்டை ராதாநகர் விரிவாக்க எல்லையில் கள்ளிப்புதர் அருகே கும்பல் தெரிய ஜீப் பக்கத்தில் போய் நின்றது. விவேக்கும் இன்பசாகரனும் கீழே இறங்க ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் விவேக்கை எதிர்கொண்டு சல்யூட் வைத்தார். உடல் எங்க? வாங்க சார். கூட்டிக் கொண்டு போனார். பார்த்து கொண்டிருந்த கும்பல் வழிவிட்டது. அடித்த காற்றில் ஏதோ ஒரு வீச்சம். விவேக்கின் பார்வைக்கு ஒரு உடல் கிடைத்தது. கருகிய உடல். விவேக் கைக்குட்டையால் மூக்கை பொத்தியபடி உடம்புக்கு பக்கத்தில் குனிந்தான். ஆள் யாருன்னு தெரிஞ்சதா? தெரியல. ஏதாவது தடயங்கள்? கழுத்துல இந்த தங்கச் சங்கிலி இருந்துச்சு. ஒரு துணியில் கட்டி வைத்திருந்த அந்த சங்கிலியை நீட்டினார் இன்ஸ்பெக்டர். விவேக் வாங்கி பார்த்தான்.
சன்னமான சங்கிலி, ஆங்காங்கே சதை துண்டுகள் ஒட்டி இருந்தது. சங்கிலியில் இருந்த டாலரில் ஏதோ ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருந்தது. தெளிவாய் தெரியவில்லை. முதல்ல பார்த்தது யாரு? கும்பலில் நின்றிருந்த ஒரு ஆள் முன்னால் வந்தான். நான் தான் ஐயா. உன் பேர் என்ன? இளங்கோ. பக்கத்துல இருக்கிற இந்திரா துணி கம்பெனில வேலை பாக்குறேன். வேலை முடிஞ்சு சைக்கிள்ல இந்த வழியா வந்துகிட்டு இருந்தப்போ டாய்லெட் போறதுக்காக கள்ளிப்போதர் பக்கம் போனேன். அப்பதான் இந்த கருகின உடம்ப பார்த்தேன். உடனே போலீஸுக்கு தகவல் கொடுத்தேன். அப்ப மணி எவ்வளவு இருக்கும்? சரியா 10. விவேக் தன் பார்வையால் அந்த இடத்தின் சூழ்நிலையை நோட்டமிட்டான். ஒதுக்குப்புறமான பகுதி, வீடுகள் முளைக்கவில்லை. இன்ஸ்பெக்டர் விவேக்கிடம் ஒரு சிறிய காகித துண்டை நீட்டினார். சார், இந்த பாடிய முறைப்படி போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு முந்தி இங்க இருக்கிற ஒரு டாக்டரை வரவழைச்சு ஸ்பாட் போஸ்ட்மார்ட்டம் பண்ண சொன்னேன். அவர் கொடுத்த தகவல்கள். விவேக் வாங்கி பார்த்தான். உடல் ஒரு ஆணுக்குரியது. வயது 25லிருந்து 30க்குள் இருக்கலாம். மாநிறமாய் இருந்திருக்க வேண்டும். உயிரை போக்கிய பிறகு உடம்பின் மேல் பெட்ரோலை ஊற்றி கொளுத்தி இருக்கிறார்கள். சம்பவம் இரவு 8 மணியிலிருந்து 9 மணிக்குள் நடந்திருக்கலாம். விவேக் காகிதத்தில் இருந்த குறிப்புகளை படித்துவிட்டு பக்கத்தில் நின்றிருந்த இன்பசாகரனிடம் திரும்பினான். டாக்டர் கோவிந்தன் நீங்க பாத்திருக்கீங்க இல்லையா? ஆமா. அவர் கழுத்துல சங்கிலி போட்டிருந்தாரா? இன்பசாகரன் யோசித்துவிட்டு தலையாட்டினார். ஆமா சார், போட்டிருந்தாரு. எப்படி அவ்வளவு நிச்சயமா சொல்றீங்க? நானும் இன்ஸ்பெக்டர் மணிவர்மாவும் விசாரணைக்காக கருணா மருத்துவமனைக்கு போனப்போ கோவிந்த் நாங்க கேட்ட கேள்விக்கெல்லாம் கழுத்துல இருந்த செயினை இடது கை ஆள்காட்டி விரலால நெருடிக்கிட்டே தான் பேசினாரு. அதை நான் கவனிச்சேன். டாக்டருக்கு என்ன ஏஜ் இருக்கும்? 30 இருக்கலாம். மாநிலம்? ஆமா. நள்ளிரவு 12 மணி. போலீஸ் கமிஷனருக்கு எதிரில் உட்கார்ந்திருந்தான் விவேக். சார், டாக்டர் வாசன் துப்பாக்கி தோட்டாக்களுக்கு பலி, டாக்டர் கோவிந்த் நெருப்புக்கு பலி. திட்டம் போட்டு கச்சிதமா காரியத்தை பண்ணிருக்காங்க. நீங்க யார சந்தேகப்படுறீங்க விவேக்? சாந்தமதியோட லவ்வர் கண்ணன் மேல ஒரு சந்தேக புள்ளி வச்சிருக்கேன். அவன் வீட்டை சோதனை போடணும். ஏதோ ஒரு உணர்ச்சி வேகத்துல 2 டாக்டர்களையும் தீர்த்து கட்டிட்டு கண்ணன் தலைமறைவாகி இருக்கணும். டொக் டொக். அறை கதவு தட்டப்பட்டது. கமின் என்றார் கமிஷனர். கதவு திறக்க ஒரு கான்ஸ்டபிள் உள்ளே வந்து சல்யூட் செய்தார். என்ன, உங்களை பாக்குறதுக்காக ஒருத்தர் வந்து வெளியே காத்துக்கிட்டு இருக்கிறாரு சார். யாரு? பேரை கேட்டியா? கேட்டேன். என்ன பேரு? டாக்டர் கோவிந்த். அத்தியாயம் 18. விவேக் உள்ளுக்குள் லேசாய் அதிர்ந்தாலும் அந்த அதிர்ச்சியை காட்டிக்கொள்ளாமல் கான்ஸ்டபிளை ஏறிட்டான். டாக்டர் கோவிந்த உள்ள அனுப்பு. போலீஸ் கான்ஸ்டபிள் வெளியே போனதும் விவேக் குழப்ப முகமாய் இருந்த கமிஷனரை ஏறிட்டான். நடக்கிற சம்பவங்கள் ஒவ்வொன்னும் ஆச்சரியமா இருக்கு. இப்ப யார கொலை பண்ணிருக்காங்கன்னு தெரியல. குரோம்பேட்டை ராதா நகர்ல எரிஞ்சு போன உடம்பு டாக்டர் கோவிந்தா இருக்கலாம்னு நினைச்சோம். ஆனா கோவிந்த் உயிரோட இருக்கிறாரு. அப்படின்னா எரிஞ்சு போன உடம்பு யாரோடது? விவேக் பேசிக் கொண்டிருந்த போதே அந்த அறை கதவை திறந்து கொண்டு கோவிந்த் உள்ளே வந்தார். சற்றே கலைந்த தலை, களை இழந்த முகம். நான் தான் கோவிந்த். கருணா ஹாஸ்பிட்டல்ல வேலை பாக்குறேன். உட்காருங்க. விவேக் பக்கத்தில் காலியாய் இருந்த நாற்காலியை காட்ட அவர் உட்கார்ந்தார். கோபமாய் பேச்சை தொடங்கினார். நீங்க தானே விவேக்? ஆமா. நீங்களும் ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் நான் இல்லாதப்போ வீட்டுக்கு வந்து அனுமதி இல்லாம வீட்டை சோதனை போட்டிருக்கீங்க. வீட்டு வேலைக்காரனையும் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்கீங்க. விவேக் புன்னகைத்தான். ரொம்ப கோபமா வந்திருக்கீங்க போல இருக்கு. காரணம் இல்லாம போலீஸ் யார் வீட்டையும் சோதனை போட மாட்டாங்க. உங்க வீட்டை சோதனை போட வேண்டிய கட்டாயம் வந்துச்சு, போட்டோம். பூட்டி வச்சிருந்த என்னோட படுக்க அறைய பூட்ட உடைச்சு அறைய கிள்ளி கிளறி பாத்திருக்கீங்க. விவேக் தலையசைத்தான். நீங்க சொன்னது சரிதான். எதுக்காக அப்படி செஞ்சீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா, சொன்ன விவேக் குரலை தாழ்த்தி கொண்டு கேட்டான். உங்க நண்பர் வாசன் கொலையான விஷயம் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். எப்போ தெரியும்? 1 மணி நேரத்துக்கு முந்தி. எப்படி, யார் சொல்லி தெரியும்? 1 மணி நேரத்துக்கு முந்தி ஹாஸ்பிட்டலுக்கு போனேன். அங்க இருந்த ஸ்டாஃப் பேசிக்கிட்டாங்க. உடனே வாசன் வீட்டுக்கு போனேன். நான் போய் சேர்றதுக்குள்ள உடலை போஸ்ட்மார்ட்டம்க்கு கொண்டு போயிட்டதா சொன்னாங்க. அங்கிருந்து என் வீட்டுக்கு வந்தேன். அங்க காவலுக்கு இருந்த கான்ஸ்டபிள் வீட்டை சீல் பண்ணிருக்கிற விஷயத்த சொன்னாரு. உடனே இங்க புறப்பட்டு வந்தேன். டாக்டர் வாசன் உங்களுக்கு நெருக்கமான நண்பரா? ஓரளவுக்கு. அவர் கொலையானதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஒண்ணுமே நினைக்க தோணல. அதிர்ச்சியா இருக்கு. வாசன் ரொம்பவும் நல்லவரு. உங்க 2 பேர் மேல ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அதை பத்தி ஏதாவது சொல்ல முடியுமா? கோவிந்த் முகத்தை அப்பாவித்தனமாய் வைத்துக் கொண்டு கேட்டார். குற்றச்சாட்டா? ஆமா. நேத்து நைட்டு 11 மணிக்கு மேல உங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்த வசந்திங்கிற பெண்ணையும் அந்த பெண்ணோட அப்பாவையும் கொலை பண்ணிட்டதா? விவேக் பேச்சை முடிக்கவில்லை. கோவிந்த் குறுக்கிட்டார். என்னது, கொலையா? நாங்க கொலை பண்ணோமா? யார் கட்டிவிட்ட கதை இது? நாங்க உயிரை காக்கிற டாக்டர்கள், உயிரை பறிக்கிற கொலைகாரங்க இல்ல. ஆத்திரப்படாம முழுசையும் கேளுங்க. வசந்திங்கிற அந்த பொண்ணோட உடலை நீங்களும் வாசனும் ஸ்டோர் அறைக்கு கொண்டு போனத ஒரு பொண்ணு பாத்திருக்கா. யார் அந்த பொண்ணு? அந்த விபரம் எதுவும் இப்போதைக்கு வேண்டாம். சம்பவம் நடந்துச்சா நடக்கலையா? நடக்கல. யாரோ இட்டு கட்டின கதை. எங்களோட ஹாஸ்பிட்டல் பேரை கெடுக்கிறதுக்காக யாரோ பரப்பின வதந்தி இது. விவேக் புன்னகைத்தான். இத வதந்தின்னு சொல்லிட முடியாது. இந்த புகார் பத்தி விசாரணை பண்ணி பார்த்ததுல உண்மையாகவே பாரதி நகர் ராயப்ப தெருவை சேர்ந்த வசந்திங்கிற பொண்ணும் அவளோட அப்பாவும் காணாம போயிருக்காங்க. நேத்து ராத்திரி அவங்க ஒரு ஆட்டோவுல ஏறி போனதை எதிர் வீட்டு பெண்ணும் பாத்திருக்கா. இருக்கட்டும், அந்த பொண்ணும் பெரியவரும் வேற ஏதாவது ஆஸ்பத்திரிக்கு போயிருக்க கூடாதா? இல்ல வேற ஊருக்கு போயிருக்க கூடாதா? நாங்க அப்படி யோசிச்சு பார்த்தோம். ஆனா 2 விஷயங்கள் இப்போ நெருடலா இருக்கு. நெருடலா? ஆமா.
வசந்தியையும் அவருடைய அப்பாவையும் கருணா மருத்துவமனைக்கு கூட்டு போன டிரைவர் இப்போ உயிரோட இல்ல. கழுத்துக்கு கைத்த மாட்டி தொங்க விட்டுட்டாங்க. அடுத்ததா டாக்டர் வாசன் கொலை. இந்த 2 கொலைகளை வச்சு பார்க்கும்போது கம்ப்ளைண்டா வந்த சம்பவம் உண்மையா இருக்குமோன்னு மனசுக்கு படுது. நீங்க வழக்க தப்பான கோணத்துல பாத்துட்டு இருக்கீங்க விவேக். சரி, இந்த துப்பாக்கி யாரோடதுன்னு சொல்ல முடியுமா? விவேக் கேட்டுக்கொண்டே பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த துப்பாக்கியை எடுத்து காட்டினான். கோவிந்த் வாங்கி பார்த்து விட்டு தலையசைத்தார். தெரியல. நிஜமா தெரியல? இதுல பொய் சொல்ல என்ன இருக்கு? இந்த துப்பாக்கி யாரோடதுன்னு தெரியல. டாக்டர், இந்த துப்பாக்கியை எங்கேருந்து எடுத்தோன்னு தெரியுமா? எங்க? உங்க படுக்கை அறை பீரோவில் இருந்து. என்னது? என்னோட பீரோவில் இருந்தா? ஆமா, இது என்னோட துப்பாக்கி கிடையாது. துப்பாக்கி வச்சுக்கிற அளவுக்கு எனக்கு எதிரிகளும் கிடையாது. பின்ன இந்த துப்பாக்கி உங்க அறை பீரோவுக்குள்ள எப்படி வந்துச்சு? தெரியல. சரி, உங்க படுக்கை அறை குளியல் அறைக்குள்ள சோப்பு தண்ணியில ரத்த கரை படிந்த பேண்டும் ஷர்ட்டும் நனைச்சு வைக்கப்பட்டிருக்கே, அதுவும் உங்களுக்கு தெரியாதா? அந்த பேண்டும் சட்டையும் என்னோடதுதான். அத சோப்பு தண்ணியில ஊற வச்சதும் நான் தான். அந்த ரத்த கரைகள் எப்படி வந்துச்சு? ஆஸ்பத்திரியில ரத்த காயம் பட்ட ஒருத்தருக்கு ட்ரீட்மெண்ட் செய்யறப்போ எதிர்பாராத விதமா என்னோட பேண்ட்லயும் சட்டையிலயும் ரத்தம் பட்டுச்சு. அதை சுத்தம் பண்றதுக்காக வீட்டுக்கு வந்ததும் சோப்ப கரைச்ச தண்ணியில ஊற போட்டேன். அவர் பேர் என்ன? ராமசாமி, 7ஆம் நம்பர் வார்டுல இருக்கிறாரு. உங்களுக்கு சந்தேகம் இருந்தா விசாரிச்சு பாத்துக்கலாம். உங்க வீட்டு வேலைக்காரனை விசாரிச்சதுல நீங்க மதியானம் 1 மணிக்கு சாப்பிட்டுட்டு வெளியே கிளம்பினதா சொன்னா. எங்க போயிருந்தீங்கன்னு சொல்ல முடியுமா? அது வந்து சொல்லுங்க. அவசரமா ஒரு வெளியூர் பயணம். வெளியூர்னா எங்க? அத சொல்ல முடியாது. அது என்னோட தனிப்பட்ட விஷயம். டாக்டர், நீங்க எதையும் மறைக்க முடியாது. உங்க சம்பந்தப்பட்ட உண்மைகளை சொல்ல வேண்டிய நேரம் இது. நீங்க எதை மறைச்சாலும் சரி, அது உங்களுக்கு பாதகமா முடியும். டாக்டர் கோவிந்த் யோசித்து விட்டு சொன்னார். எனக்கு ஒரு பொண்ணு கூட ரிலேஷன்ஷிப் இருக்கு. அவ வீடு ஈச்சம்பாக்கத்துல. வாரத்துக்கு ஒரு தடவை அவ வீட்டுக்கு போயிட்டு வருவேன். இன்னைக்கு மதியானம் 1 மணில இருந்து ராத்திரி 10 மணி வரைக்கும் அவ வீட்டுல தான் இருந்தேன். அந்த பொண்ணோட பேரு கஸ்தூரி. அட்ரஸ் நம்பர் 12, 10வது தெரு, ஈச்சம்பாக்கம். விவேக் முகவரியை தன் சிறிய டைரியில் குறித்துக் கொண்ட வினாடி சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரன் அறை வாசலில் தோன்றி சல்யூட் வைத்தார். கையில் ஒரு ஃபைல். வாங்க இன்பசாகரன். அவர் உள்ளே வந்தார். சொன்னார், சார், போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். விவேக் வாங்கி பார்த்தான். டாக்டர் வாசனின் மரணத்துக்கு காரணம் மார்பிலும் வயிற்றிலும் பாய்ந்த துப்பாக்கி தோட்டாக்கள். தோட்டாவின் அளவு 9mm ஜென்னிங் 23 என்ற வகையை சேர்ந்த துப்பாக்கி தோட்டாக்கள் பாய்ந்ததுமே மரணம். விவேக் நிமிர்ந்தான். அந்த புல்லட்ஸ கொண்டு வந்திருக்கீங்களா? கொண்டு வந்திருக்க, சொன்ன இன்பசாகரன் ஒரு பாலித்தீன் பொட்டலத்தில் பத்திரப்படுத்தி வைத்திருந்த அந்த துப்பாக்கி தோட்டாக்களை நீட்டினார். விவேக் பார்த்துவிட்டு டாக்டரை ஏறிட்டான். உங்க வீட்டு அலமாரியில இருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி ஜென்னிங் 23. அதுல இருந்த புல்லட்ஸும் வாசனின் உடம்புல பாய்ந்த புல்லட்ஸும் ஒரே மாதிரியானவை. ஆனா துப்பாக்கி உங்களோடது இல்லைன்னு சொல்றீங்க. இதை எப்படி நம்புறது? பூட்டி இருக்கிற உங்க அறைக்குள்ள உங்களுக்கு தெரியாம இந்த துப்பாக்கி எப்படி வந்திருக்கும்? எனக்கு தெரியல. நம்ப முடியல டாக்டர். நீங்க உண்மைகளை சொல்லிடுறது நல்லது. இல்லனா போலீஸ் மரியாதையை கொடுத்து உங்ககிட்ட இருந்து உண்மைகளை வரவழைக்க வேண்டியிருக்கும். கோவிந்த் முகம் வெளிரி போனார். இந்த துப்பாக்கி என்னோடது இல்ல. ஆனா சொல்லுங்க, இது வாசனோட துப்பாக்கி. இதுக்கு லைசன்ஸும் இருக்கு. எத்தனையோ தடவை அவரோட பீரோவுல இதை பார்த்திருக்கேன். இப்ப என்னோட பீரோவுக்கு எப்படி வந்துச்சுன்னு தெரியல. யாரோ வாசன் அவரோட துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு அந்த துப்பாக்கியை என் வீட்டுல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. இது வாசனோட துப்பாக்கி தான் உங்களுக்கு நிச்சயமா தெரியுமா? தெரியும். விவேக் அடுத்த கேள்விக்கு போகும் முன் மேஜை மேல் இருந்த தொலைபேசி கூப்பிட்டது. விவேக் எடுத்தான். ஹலோ ஹலோ. மறுமுனை கரகரத்தது. சார், குரோம்பேட்டை காவல் நிலையத்துல இருந்து பேசுறோம். நெருப்பு எரிஞ்சு கருகி போன உடம்பு யாருன்னு இதுவரைக்கும் அடையாளம் தெரியாம இருந்துச்சு சார். இப்ப அது யாருன்னு தெரிஞ்சிருச்சு. யாரு? விவேக் ஆர்வமாக கேட்டான். அத்தியாயம் 19. நெருப்புல எரிஞ்சு போன உடல் யாரோடது? விவேக் பதட்டமாய் கேட்க டெலிபோனில் குரோம்பேட்டை காவல் நிலைய இன்ஸ்பெக்டரின் குரல் கரகரத்தது. செத்தவன் பேரு எரிமலை பாலன் சார். அவன் ஒரு ரவுடி, ஒரு யூனியன் லீடராவும் இருக்கான். தொழிற்சங்க தேர்தல் விஷயமா யூனியனுக்குள்ள ஏதோ தகராறு. எதிர்கோஷ்டி ஆட்கள் பாலனை நெருப்பு வச்சு கொளுத்திட்டாங்க. இது சம்பந்தமா 2 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணதுல எல்லா உண்மையும் வெளியே வந்துருச்சு. பாலனை தீ வச்சு கொளுத்தினதை அவங்களே ஒப்புக்கிட்டாங்க. விவேக் ரிசீவரை வைத்துவிட்டு பக்கத்தில் உட்கார்ந்திருந்த கமிஷனரை ஏறிட்டான். குரோம்பேட்டை ராதார் நகர்ல கிடந்த பாடி எரிமலை பாலன்கிற நபரோட தான் சார். அப்படின்னா நாம நினைச்ச மாதிரி அது சாந்தமதியோட லவ்வர் கண்ணனோட பாடியும் கிடையாது. ஆமா, அது கண்ணன் இல்லன்னா இப்ப கண்ணன் எங்க? கண்ணனோட வீட்டை சோதனை பண்ணி பார்த்தா ஏதாவது தகவல் கிடைக்கலாம். உடனே அதை பண்ணுங்க. விவேக் எழுந்து கொள்ள டாக்டர் கோவிந்த் கேட்டார். நான் வீட்டுக்கு போகலாமா? டாக்டர், நீங்க 2-3 நாளைக்கு போலீஸ் பாதுகாப்புல தான் இருக்கணும். நான் எதுக்காக இருக்கணும்? சொல்றத கேட்கணும். எங்க அனுமதி இல்லாம இந்த பில்டிங்கை விட்டு நீங்க வெளியே போக கூடாது. போகவும் முடியாது, சொன்ன விவேக் பக்கத்தில் நின்றிருந்த கான்ஸ்டபிளுக்கு கண்ணை காட்ட அவர்கள் கோவிந்தின் மேல் கைகளை வைத்தார்கள். சுவர்கோழிகள் கீச்சிட்டுக் கொண்டிருந்த அந்த நள்ளிரவு நேரத்தில் கண்ணனின் வீட்டுக்கு முன் போலீஸ் ஜீப் நின்று என்ஜின் சத்தத்தை நிறுத்திக் கொண்டது. விவேக்கும் சப் இன்ஸ்பெக்டர் இன்பசாகரனும் இறங்கி சிறிய வெளிக்கதவை திறந்து கொண்டு உள்ளே போனார்கள். வாசற்படி ஏற இருட்டில் கதவின் பித்தளை பூட்டு மின்னியது. விவேக் தன் கையில் வைத்திருந்த மாஸ்டர் கீ பஞ்சை பயன்படுத்தி ஒவ்வொரு சாவியாய் பூட்டின் வாய்க்கு கொடுத்து நம்பினார். 10-15 சாவிகளுக்கு பிறகு பூட்டு ஒரு சாவியை ஏற்றுக்கொண்டு விட பிளக்
தாழ்பாள் இழக கதவு விலகியது. உள்ளே போனார்கள். இருட்டு. சுவரின் சுவிட்சை கண்டுபிடித்து தேய்க்க குழல் விளக்கு சில வினாடிகள் கண்ணை சிமிட்டுவிட்டு அறையை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தது. சிறிய அறை. சோஃபாவின் மேல் துணிகள் இறைந்து கிடந்தன. சுவர் காலண்டரில் விவேகானந்தர் கைகளை கட்டிக்கொண்டு நின்று இருந்தார். பக்கத்திலேயே ஒரு வாசகம். மகிழ்ச்சி என்ற வார்த்தை எல்லோருக்கும் சொந்தமாகட்டும். இன்பசாகரன் சார், இந்த அறையை நல்லா சோதனை பண்ணி பாருங்க. நான் பக்கத்து அறைய பாக்குறேன். சரி. விவேக் பக்கத்து அறைக்குள் நுழைந்தான். படுக்கை அறை. கட்டில், பீரோ, ஃப்ரிட்ஜ் என்று வரிசையாய் தெரிய பீரோவை நெருங்கி அதன் கைப்பிடியை இழுத்தான். திறந்து கொண்டது. பீரோவின் 3 அறைகளிலும் துணிகள், புத்தகங்கள், சில வெள்ளி பரிசு கோப்பைகள். கிடைத்த ஒரு டைரியின் முதல் பக்கத்தில் சாந்தமதி கண்ணனோடு சேர்ந்து சிரித்தாள். டைரியின் பக்கங்களை புரட்டினான் விவேக். பெரும்பாலும் காலி பக்கங்கள். எழுதப்பட்ட பக்கங்களில் அலுவலக குறிப்புகள். டைரியின் கடைசி பக்கத்துக்கு வந்தபோது அந்த கடித கவர் தட்டுப்பட்டது. ஒட்டப்படாத கவர். கவரின் மேல் தெளிவாய் எழுதப்பட்ட அந்த முகவரி தெரிந்தது. ஆசிரியர், இது உங்கள் பகுதி, தினமாலை, நாளிதழ், சென்னை. விவேக் கவரின் உள்ளே இருந்த கடிதத்தை எடுத்தான், பிரித்தான். தட்டெழுத்துக்களில் நிரம்பி இருந்தது கடிதம். அன்புள்ள தினமாலை நாளிதழின் ஆசிரியர் அவர்களுக்கு வணக்கம். நான் தங்கள் நாளிதழின் நீண்ட நாளைய வாசகன். ஒரு பிரச்சனைக்குரிய விஷயத்தை உங்களிடம் நான் சொல்லப் போவதால் என் பெயர், முகவரி எதுவும் வேண்டாம். உங்கள் நாளிதழ் எந்த அரசியல் கட்சியையும் சாராத ஒன்று என்பது எனக்கு தெரியும். எந்த கட்சி தவறு செய்தாலும் நெற்றிக்கண்ணை திறந்து பார்க்கிற துணிச்சல் உங்கள் இதழுக்கு உண்டு. எனவே பிரச்சனையை உங்கள் முன் வைக்கிறேன். நேற்று இரவு 11 மணி அளவில் நகரில் பிரபலமான கருணா மருத்துவமனையில் கோவிந்த், வாசன் என்ற 2 டாக்டர்களால் வைத்தியத்துக்கு வந்த ஒரு பெரியவரும் அவருடைய பெண்ணும் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். பிணங்கள் எப்படியோ மறைக்கப்பட்டு விட்டன. இதில் முக்கிய சாட்சியான நாகராஜ் என்கிற ஒரு ஆட்டோ டிரைவரும் கொலை செய்யப்பட்டு விட்டார். போலீசுக்கு விஷயத்தை தெரியப்படுத்தியும் அவர்களால் எதுவும் செய்ய முடியவில்லை. கருணா மருத்துவமனையை நடத்தி வருகிற பெரிய புள்ளிகளுக்கு அரசியல் செல்வாக்கு நிறைய உண்டு. அந்த அரசியல் செல்வாக்கை பயன்படுத்தி கொலைகள் மறைக்கப்பட்டு விட்டது என்ற பயம் எனக்கு எழுகிறது. எனவே தங்கள் நாளிதழ் மூலம் மருத்துவமனை லீலைகளை அம்பலப்படுத்தி சம்பந்தப்பட்டவர்களை தண்டிக்க வேண்டும். இந்த பிரச்சனையை நீங்களும் அலட்சியப்படுத்தினால் சட்டத்தையும் என்னை போன்ற இளைஞர்கள் ஆயுதம் ஏந்துவதை தவிர வேறு வழியில்லை. ஆயுதங்களால் அதர்மம் அழியும் என்றால் அவற்றை ஏந்துவதில் தவறு இல்லை. உங்கள் நாளிதழ் கருணா மருத்துவமனை கொலை விவகாரத்தில் தன் நெற்றிக்கண்ணை திறக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இப்படிக்கு உங்கள் உண்மையுள்ள ஒரு வாசகன். விவேக் கடிதத்தை படித்து முடித்த வினாடி இன்பசாகரன் உள்ளே வந்தார். கையில் ஒரு சிறிய தோல் பை. சார், விவேக் அவரை ஏறிட்டான். என்ன இன்பசாகரன்? புத்தக அலமாரிக்கு பின்னாடி இந்த தோல் பை இருந்துச்சு. உள்ள பூராவும் புல்லட்ஸ். விவேக் வாங்கி பார்த்தான். மணி பர்ஸ் போன்ற அந்த வெளிநாட்டு தோல் பைக்குள் 8 தோட்டாக்கள் நெருக்கி அடித்துக் கொண்டு தெரிந்தன. விவேக் ஒரு தோட்டாவை எடுத்து வெளிச்சத்தில் உயர்த்தி பார்த்தான். 9mm தோட்டா. வாசனின் உயிரை குடித்த அதே வகையைச் சேர்ந்த தோட்டா. ரிவால்வர் ஏதாவது கிடைச்சதா இன்பசாகரன்? இல்ல சார். நல்லா தேடி பாத்தீங்களா? பார்த்தேன். இந்த பீரோவையும் கலைச்சு பாருங்க. இன்பசாகரன் 10 நிமிட நேரத்தை செலவழித்து பீரோவை கலைத்து நிதானமாய் தேடி பார்த்துவிட்டு வியர்வை முகமாய் விவேக்கை ஏறிட்டார். கிடைக்கல சார். விவேக் தன் தாடையை ஆச்சரியமாய் தேய்த்தான். ஒரே குழப்பமா இருக்கு இன்பசாகரன். கோவிந்த் வீட்டுல ரிவால்வர் கிடைச்சது. இப்ப கண்ணன் வீட்டுல புல்லட்ஸ் கிடைச்சிருக்கு. கோவிந்த் அந்த ரிவால்வர் தன்னோடது இல்ல, வாசனோடதுன்னு சொல்றாரு. வாசனோட துப்பாக்கி கோவிந்த் வீட்லயும் புல்லட்ஸ் கண்ணன் வீட்லயும் எப்படி வந்துச்சு? வாசனை சுட்டு கொலை பண்ணது கோவிந்தா இல்ல கண்ணனா? 2 பேர்ல யாராவது ஒருத்தரா தான் இருக்கணும். கோவிந்த விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சா உண்மைகளை வெளியே கொண்டு வந்துடலாம். இந்த விஷயத்துல அவசரம் காட்டக்கூடாது இன்பசாகரன். இது கொஞ்சம் பெரிய விவகாரம். முதல்ல நாம கண்ணனை கண்டுபிடிச்சாகணும். இந்த லெட்டரை பத்திரமா வைங்க. இது என்ன லெட்டர் சார்? அந்த கொலைகளை பத்தி கண்ணன் ஒரு நாளிதழுக்கு எழுதின கடிதம் இது. போஸ்ட் பண்றதுக்காக வச்சிருந்தான். லெட்டரோட கடைசி வரிகள் கொஞ்சம் உறுத்தலா இருக்கு. விவேக் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே வாசல் பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது. யாரோ ஓடி வருகிற சத்தம். கொஞ்சம் பதட்டமான குரல். சார், சார்! விவேக்கும் இன்பசாகரனும் வெளியே வந்தார்கள். வாசலில் டார்ச்சும் கையுமாய் அந்த காக்கி உடை ஆள் நின்றிருந்தான். என்ன சார்? நான் எதிர்த்த பங்களா வாட்ச்மேன். நீங்க 2 பேரும் உள்ள இருக்கிறப்போ யாரோ ஒருத்தன் இந்த வீட்டு பக்கமா வந்து எட்டி பார்த்தான். கையில ஏதோ ஆயுதம் வச்சிருந்தான். நான் யாரதுன்னு சத்தம் போட்டதும் இந்த கருவேல முள்ளு மர காட்டுக்குள்ள பூந்துட்டான். விவேக் பரபரத்தான். எப்போ? 1 நிமிஷத்துக்கு முன்னாடிதான் சார். இன்பசாகரன், நீங்க இங்கே இருங்க. ஆள் ரொம்ப தூரம் போயிருக்க மாட்டான், மணக்கிடலாம் சொன்ன விவேக் வாட்ச்மேன் கையில் இருந்த பெரிய டார்ச்சை வாங்கிக் கொண்டு சற்று தள்ளி அடர்த்தியாய் மண்டி இருந்த இருட்டான முள்மர காட்டுக்குள் நுழைந்தான். இருட்டு கண்ணை கட்டியது. டார்ச் ஒளியை துப்ப அந்த இடரலான ஒற்றை அடிப்பாதை தெரிந்தது.